இந்த வீடியோட லெங்க்த்தை பார்த்த உடனே தயவுசெய்து பயப்படாதீங்க. பிகாஸ் இந்த வீடியோன்றது லாஸ்ட் வீக்கில் டெய்லி கேட்ட வெக்காபுலரி ஹிந்து எடிட்டோரியல் வெக்காபுலரி எடுத்து ஒரே வீடியோவாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோட லெங்க் அதிகமாக இருந்தாலும் இதில் நம்ம டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துரும். ஸோ டைம் ஸ்டாம்பை வச்சு ஒரு நாளுக்கு ஒரு வெக்காபுலரி, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 18th to 23 வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்போ இதுலேருந்து ஒரு நாளுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் கொடுத்துறேன் அன்னன்னைக்கு. அப்போ இதுலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 6 daysக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க எல்லா வெக்காபுலரியும் நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் இந்த வீக்குக்கான வெக்காபுலரி நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஸோ அதனால் அடுத்த வீக் நம்ம ஒரே வீடியோ அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு டைம் எப்போ கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த டைமில் உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கலம்ன்ற கிராமர் சீரிஸ் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம லைவ் செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். நவுன்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கு ஒரு லைவ் செஷனை கண்டக்ட் பண்ணோம். கொஞ்சம் பேர் வந்திருந்தீங்க. இட்ஸ் ஓகே. எனக்கு ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாலுமே நான் கிளாஸ் எடுத்துறேன். தட்ஸ் ஃபைன். ஆனால் வந்தவங்க கொஞ்சம் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லாவே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் வெரி குட். ஸோ அடுத்து நம்ம விதிகள் சீரிஸும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ இன்னிலேருந்து விதிகள் சீரிஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தம் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கான இங்கிலீஷ் கான்டென்ட்ன்றது என் சைட்லேருந்து ரெகுலராக வர ஆரம்பிக்குது. இதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்க, இட்ஸ் அப் டு யூ. ஸோ என்னால் கான்டென்ட் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். இந்த மோட்டிவேட் பண்ணி உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுலாம் ஸோ இது என்னோட வேலை கிடையாது. ஸோ என்னோட வேலை இந்த கான்டென்ட் கொடுக்குறது, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது உங்களோட விஷயம். ஸோ அதுதான் இப்போ இந்த வீக்குக்கான இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிட்டேன். மறக்காமல் அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோஸும் வந்து மறக்காமல் பாருங்கள். ரெகுலராக வீடியோஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஐ அம் லோகேஷ் பிரவீன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது 18 July 2022ஓட வெக்காபுலரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் அப்பீஸ். இந்த வேர்ட் நீங்கள் அடிக்கடி நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தால் தெரியும். மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு கேள்வி. அப்பீஸ்மெண்ட்னா இதோட நவுன் ஃபார்ம், அப்பீஸ்ன்றது வேர்ப் ஃபார்ம். பட் அப்பீஸ்னா என்னன்னா டு ப்ரிவென்ட் ஃபர்தர் டிஸ்அக்ரிமெண்ட் இன் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வார் பை கிவிங் த அப்போசிங் சைட் அண்ட் அட்வான்டேஜ் தட் தே ஹேவ் டிமாண்டட். ஓகே, இப்போ மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் என்னன்னா அந்த மைனாரிட்டி அவங்கள பேசிஃபை பண்ணுறதுக்கோ அவங்கள காக்க பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறது வந்து அப்பீஸ்மெண்ட். ஓகே, அவங்க கிட்ட எதுவும் பிரச்சனை இருக்குது, அவங்க பிரச்சனை கிரியேட் பண்ணிடுவாங்களோட பயந்து முன்கூட்டியே நம்ம அதுக்காக ப்ரிவென்ஷன் வச்சு அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறதுக்கு பேர் அப்பீஸ்மெண்ட். டு ப்ரிவென்ட் ஃபர்தர் டிஸ்அக்ரிமெண்ட், இதுக்கப்புறம் டிஸ்அக்ரிமெண்ட் வராததுக்கோ இன் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வார் பை கிவிங் டு த அப்போசிங் சைட் அண்ட் அட்வான்டேஜ் தட் தே ஹேவ் டிமாண்டட். அவங்க என்ன டிமாண்ட் பண்ணாலும் கொடுத்துருவோம். எனக்கு இதை வேணும்னா அப்படி கொடுத்துரும். எந்த ஒரு கேள்வி கேட்காம கொடுக்குறது பேர் தான் அப்பீஸ்மெண்ட். நம்ம கண்ட்ரியில் அடிக்கடி இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் அப்பீஸ். இது எந்த ரூட் வேர்ட்லேருந்து வருது பார்த்தீங்கன்னா பேக் ஆர் பேக்ஸ், பிஎஸ்சி ஆர் பேக்ஸ். இதுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா பீஸ் பைண்டிங், அதாவது சமாதானம். பீஸ்ன்றது பைண்டிங்ன்றது ஸோ அவங்களுக்குள்ள நம்ம ஒன்று ஒத்து போகிறோம்ல, அதுதான் பீஸ் அண்ட் பைண்டிங். அதில் தான் அப்போ அப்பீஸ்மெண்ட் என்ன, அவங்க கிட்ட நம்ம ஒரு பீஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணாங்க அதை நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதுதான் அப்பீஸ்மெண்ட்டுக்கான மீனிங். இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். தி கொஸ்டின் வெதர் இன் ஹிஸ் டிசைர் டு அப்பீஸ் த கன்சர்வேட்டிவ்ஸ் இன் ஹிஸ் ஓன் பார்ட்டி த பிரசிடென்ட் வாஸ் செல்லிங் அவுட் டு தெம். ஓகே, ஸோ அவங்க கன்சர்வேட்டிவ்ஸ் இருந்ததுன்னா அவங்களோட கொள்கையை மாற்றாத பேசிக்காக இருக்கவங்க இவங்க கன்சர்வேட்டிவ்ஸ் சொல்லுவோம். அவங்களோட பார்ட்டியில் இருக்கவங்கள அப்பீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது. அமெண்ட்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் ஆடட் டு அப்பீஸ் local pressure groups. Amendments have been added to appease local pressure groups. அப்போ லோக்கல்ல சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாவோயிஸ்ட் இல்லை சில கிளர்ச்சிகள் அடிக்கடி கிளம்பும். ஸோ அவங்கள வந்து பெரிய பிரச்சனை இருக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிடறோம். தட்ஸ் கால்ட் அப்பீஸ். இப்போ வேறு என்னென்ன வேர்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பேக்ட், பேசிஃபையர், கம்பேக்ஷன், இம்பேக்ட். பேசிஃபையர் மறுபடி போட்டுட்டேன், ஐம் சாரி. Okay, first one is compact and compaction. Compact என்னன்னா consisting of parts that are positioned together closely in a tidy way using very little space. A compact camera bag. A compact camera or bag வச்சுப்போம். அப்போ ஒரு இடத்துல சைஸ் கம்மியாக இருக்கும், அது கரெக்டாக ஃபிட் ஆகிற அளவுக்கு தான் அது செஞ்சிருப்பாங்க. அதான் கம்பேக்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு நான் கவர் செய்கிறேன், அது ரொம்ப கம்பேக்டாக இருக்குன்னா கரெக்டாக இது அளவுக்கு ஃபிட் ஆகுது, வேறு எந்த ஸ்பேஸுமே இல்லை. ஸோ கன்சிஸ்டிங் ஆஃப் பார்ட்ஸ் தட் ஆர் பொசிஷன் டுகெதர் க்ளோஸ்லி இன் அ டைடி way using very little space. இப்போ இந்த கம்பேக்ஷன் வேர்டு கூட அடிக்கடி பார்த்துருப்பீங்க. கம்பேக்ஷன்றது என்னன்னா இப்போ நம்ம வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் வந்துட்டு நமக்கு அஸ்திவாரம் நம்ம போடுவோம். அப்போ தோண்டிட்டு மறுபடியும் மண்ணை போட்டு அதை மூடுவோம். ஓகேவா, அந்த சாயில்ன்றது லூஸாக இருக்கும், கேப்பாக இருக்கும். கம்பேக்ட் பண்ணுவாங்கன்னா மண்ணை கொட்டிட்டு அது மேலே அடிப்பாங்க.
அடிச்சு கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி இப்படி டைட் வச்சுக்கோங்க. தட்ஸ் கால்ட் கம்பாக்ஷன். பாசிஃபையர். இப்போ பேக்னா நம்ம என்ன பார்த்தோம், பீஸ் பைண்டிங். பாசிஃபையர் என்னன்னா, ஒரு பொருள் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்களை வந்து அது சந்தோஷப்படுது, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய பண்ணுங்கிறது எல்லாமே நம்ம பாசிஃபையர்னு சொல்லுவோம். சம்திங் தட் மேக்ஸ் பீப்புள் காம் வென் தே ஆர் ஆங்க்ரி ஆர் அப்செட். இப்போ ஒரு குழந்தை அழுகுது, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஃபீடிங் பாட்டில் இல்லை ஒரு டாய் கொடுத்தோடனே அது பாசிஃபை ஆரம்பிச்சு அந்த அழுதுற குழந்தை அமைதியாயிடும். அப்போ அதுக்கு அந்த இடத்துல பாசிஃபையராக எது ஆக்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீடிங் பாட்டிலோ இல்லை அந்த டாயோ ஏதோ ஒன்று ஆக்ட் ஆயிடுச்சு. தட்ஸ் கால்ட் பாசிஃபையர். கம்பேக்ஷன் பார்த்தா இம்பேக்ட். ஸோ இம்பேக்ட்ன்றது என்னன்னா, நம்மளை பார்த்து ஒரு விஷயம், நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களை இம்பாக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்க வந்து நம்ம செய்யறத மாதிரி அது நம்மளை பார்த்து அட்மையர் ஆவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் கால்ட் இம்பேக்ட். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னொருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணணும் இன் அ பாசிட்டிவ் வே. தட்ஸ் கால்ட் இம்பேக்ட். ஸ்டின்ஸ், இதுக்கு ரூட் வேர்ட் கிடையாது. A fixed or limited period of time spent doing a particular job or activity. Okay, so it's a small amount of time, a limited period of time to do a particular activity. This stint ன்னு சொல்லலாம். To provide, take or use only a small amount of something. Stint ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் எடுக்குது stint. ஆக மொத்தம் it talks about small amount. Okay, limited period, small, limited. இதுதான் இதுக்கான மீனிங். Perhaps her most productive period was her 5-year stint as a foreign correspondent in New York. So perhaps her more productive period, ரொம்ப productive எந்த டைம்ல இருந்தாங்கன்னா, was her 5-year stint as a as a foreign correspondent. Foreign correspondent ஒரு 5 years மட்டும் ஒர்க் பண்ணாங்க, ஒரு சின்ன போர்ஷனாக ஒர்க் பண்ணாங்க in New York. The bride's parents did not stint on the champagne. There was plenty for everyone. So did not stint on the champagne in the sense ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வைக்கல, நிறைய பேருக்கு வைக்கிற மாதிரி போதுமான அளவுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ டு ப்ரொவைட் ஆர் டேக் யூஸ்வலி அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சம்திங். ஸோ கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டில் போடல. டிட் நாட் ஸ்டிண்ட் ஆன் த ஷாம்பெயினா கம்மி அமௌண்ட் கொடுக்கல. தேர் வாஸ் பிளென்டி ஃபார் எவ்ரி ஒன். அடுத்து கான்ஃபரன்டேஷன்ஸ். ஸோ கான்ஃபரன்டேஷன்றது என்னன்னா, யூ ஃபேஸ் சம்திங் போல்ட்லி. ஓகே, நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறீங்க, ஒரு எனிமியாக இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், அதை நம்ம போய் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கான்ஃபரன்டேஷன். இதில் முக்கியமான வேர்ட் ஃப்ரான். ஃப்ரான் மீன்ஸ் ஃபோர்ஹெட் ஃப்ரண்ட். ஃபோர்ஹெட் ஃப்ரண்ட் இப்படி இருந்தால் இதான் ஃப்ரண்ட். இதில் இருந்து தான் கான்ஃபரன்டேஷன். கான்னா வித், யூ ஃபேஸ் அன் எனிமி வித், அந்த மாதிரி. ஸோ வித் அன் எனிமி ஆர் வித் அ பர்சன், வித் அ சிச்சுவேஷன், அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கான்ஃபரன்டேஷன்ஸ். அ ஃபைட் ஆர் ஆர்கியூமெண்ட். ஓகே, there were violent confrontations between police and demonstrations. in the sense அவங்க ஒருத்தர் மோதிப்பாங்க, ஃப்ரெண்ட், அதை மோதிக்கிறதுக்கு பேர் ஃப்ரெண்ட். ஃபேஸ் டு ஃபேஸ் போயிட்டு நீங்கள் ஃபைட் பண்ணுறதோ இல்லை கூச்சலிடுறதோ ஏதோ ஒன்று, ஃபிசிக்கலி ஆர் வேர்பலி ஏதோ ஒன்று, தட்ஸ் கால்ட் கான்ஃபரன்டேஷன்ஸ். there was a violent confrontation between rival supporters after the match. okay, violent confrontation between the rival supporters na opposing supporters after the match. இல்லை வேறு என்னென்ன வேர்ட்ஸ் வந்துக்கிட்டா, frontier, affront, effrontery, prefrontal. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஃப்ரான்னா ஃபோர்ஹெட் ஃப்ரண்ட் அப்படி தான் வச்சிருப்போம். அந்த ரியல் டைமில் அப்ளை பண்ணும்போது சென்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அடிக்கடி இது வரும். இப்போ இதில் பாருங்கள், ஃப்ரான்டியர் அப்படின்னு இருப்போம். அ பார்டர் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ். இப்போ இந்த கண்ட்ரியில் இதுதான், இப்போ இது ஒரு கண்ட்ரி இருக்குது, அப்போ இது இன்னொரு கண்ட்ரியாக இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இதுதான் அதுக்கு பார்டர். இந்த பார்டர்ன்றது ரெண்டு பேருமே அவங்களோட இதுக்கு அது ஃப்ரண்ட், இதுக்கு இது ஃப்ரண்ட், ஃப்ரான்டியர். அப்போ ஃப்ரண்ட் அப்படின்னு அவங்க வச்சிருப்பாங்க. அங்கே தான் அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே அவங்க நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஓகேவா? A border between two countries. Nepal has frontiers with both India and China. ஸோ நேபாள் வந்து ரெண்டு பேருக்கிட்டவே பார்டர் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட ஃபோர்ஸ் எல்லாம் அங்கே தான் வச்சிருப்போம் in order to prevent people entering this country illegally. Affront, a remark or action intended to insult or offend someone. ஸோ அப்ஃப்ரண்ட்டாக ஒருத்தவங்களை பார்த்து நம்ம ஒரு கமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம் in order to insult the person. That's called affront. He regarded the comments as an affront to his dignity, as an insult to his dignity. அப்போ அப்ஃப்ரண்ட்டாக நம்ம போய் சொல்கிறோம். ஓகே, in order to attack the person. Effrontery. Okay, extremely rudeness without any disability or to understand that your behavior is not acceptable to other people. நீங்கள் செய்யக்கூடிய விஷயமோ இல்லை பேசக்கூடிய சொல்லோ அடுத்தவங்களை பாதிக்குதோ இல்லை அடுத்தவங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸ் காஸ் பண்ணுதுன்னு நீங்கள் புரியாமல் செய்கிறதுக்கு பேர் effrontery. He was silent all through the meal and then he had the effrontery to complain that I looked bored. ஓகே, effronteryனா அவனுக்கு புரியல. ஓகே, ஸோ புரியாமல் அவன் நடந்துக்கிறான், நான் ஏதோ இது பண்ணுற மாதிரி அவன் போய் கேட்குறான். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரூட்னஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு இட்ஸ் நாட் பொலைட். ஓகே, இட்ஸ் வெரி ரூட், அன்அக்செப்டபிள் பிஹேவியர்.
extreme rudeness without any ability to understand that your behavior is not acceptable to other people. So you may think what you are doing is right, but that is rude to others. That is effrontery. F na exit, வெளியே, அடுத்தவங்களுக்கு அது மாதிரி வச்சுப்போம் effrontery. Prefrontal, in relating to the foremost part of the frontal lobe of the brain. Prefrontal ப்ரீனா முன்னாடி. ஸோ இந்த போர்ஷன் தான் நம்ம ஃப்ரான்டல் பிரெயின் சொல்லுவோம். கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷியர் ஆஃப் திஸ். ஃப்ரான்டல் லோப் ஆஃப் த பிரெயின்னா அதுதான் அந்த இடத்துல தான் நம்ம அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. அடுத்து பார்ட்டிசன். ஸோ பார்ட்டிசனில் முக்கியமான வேர்ட் பார்ட், இதுக்கு மீனிங்கே பாட்டு தான். ஓகே, ஸோ பார்ட்டிசன்றது யாருன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி பார்ட்டிசன் வந்து பார்ட்டி வந்துச்சான்றது இட்ஸ் டிபேட்டபிள். பட் பார்ட் அப்படின்றது ஒரு பார்ட்டியோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு கம்யூனிட்டி எதுவும் ஒன்று ஒரு பர்சன் வந்து பாரபட்சமே பார்க்காம அவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, சாரி பாரபட்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பாரபட்சம் இல்லாமன்ற பாரு, பாரபட்சம் பார்த்து அவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா தட்ஸ் கால்ட் பார்ட்டிசன். Strongly supporting a person, principle or political party often without considering or judging the matter very carefully. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்கும், அந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாலும் அது கரெக்டுன்னு தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி பெஸ்ட்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல பயஸ்டாக இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பிகாஸ் ஆஃப் யர் பார்ட்டிசன் வியூஸ் யூ ஆர் அன்வில்லிங் டு லுக் அட் அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ், அதர் ஆப்ஷன்ஸ். ஸோ பார்ட்டிசன் வியூஸ்னா ஒன் சைடட் வியூஸ் தான். அப்போ பார்ட்னா என்ன, இப்போ ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு, அந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு தேவையான ஒரு ஆள் இருக்காங்க, அப்போ அவங்க சைடில் இருக்கிறது மட்டும் தான், ஒரு பார்ட் மட்டும் தான் நம்ம பார்க்கணும், இன்னொரு பார்ட் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ தட்ஸ் கால்ட் பார்ட்டிசன். தட் பர்சன் இஸ் கால்ட் பார்ட்டிசன். அந்த வியூக்கு பேர் பார்ட்டிசன். The political parties are more divided by partisanship than ever before. Okay, partisanship in the sense they have the set of followers who take biased statements or stands. Partial, particle, particulate. Partial enna or part, not complete. The general has ordered a partial withdrawal of troops from the area. ஒரு செட் ஆஃப் ட்ரூப்ஸ் மட்டும் வரலாம், அப்போ இன்னொரு பார்ட் அங்கே இருக்கும். பார்ட்டிக்கல், ஏன் அதுக்கு நம்ம பார்ட்டிகல் சொன்னால் உள்ளதில் அதை ஸ்மாலஸ்ட் டிவைட் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா அப்போ லாஸ்ட் இயர் இருக்குள்ள அதை தான் நம்ம பார்ட்டிகல் சொல்லுவோம். An extremely small piece of something such as dust, dirt or sand. Dust particles must have gone into the mortar. Particulate, an extremely small piece of dirt, especially one produced by road vehicles that causes pollution. Dust particulates. Particle வேற, particulate வேற. ஸோ பார்ட்டிகுலேட்ன்றது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம பார்ட்டிகுலேட் சொல்லுவோம். Biodiesel produces up to 50% fewer particulates. Tandem. இந்த டேண்டம்ன்றது என்னன்னா, இந்த ரெண்டு ஆக்சுவலி இது பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ஒரு சைக்கிள் இருக்கும், பட் ரெண்டு இடத்துல உட்கார மாதிரி இருக்குவாங்க. இந்த மாதிரி ரெண்டு இப்படி உட்காருவாங்க, இந்த மாதிரி ரெண்டு பெடல் இருக்கும், அந்த மாதிரி தான் டேண்டம் சொல்லுவாங்க. A bicycle made for two people who sit one behind the other. ரெண்டு பேர் பெடல் பண்ணிட்டுலாம் போகிற மாதிரி நீங்கள் சில மூவிஸில் பார்த்துருப்பீங்க. அதுதான் இதை நம்ம ரியல் டைமில் வேறு மாதிரி எப்படி அப்ளை பண்ணோம். டூ பீப்புள் ஆர் பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் தட் ஒர்க் டுகெதர் டு அச்சீவ் அ ரிசல்ட் ஆர் அ டீம் ஆஃப் டூ பீப்புள் ஆர் அனிமல்ஸ். ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதையும் நம்ம டேண்டம்னு வச்சுக்கலாம். Several races were held including one for father and son. Several races were held including one for father and son tandems. Father and son tandems-னா ரெண்டு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய கேம்ஸ். The sixth form boys in one school bought tandems so that they could take blind boys out cycling. ஓகே, டேண்டம் சைக்கிள்ஸ்னா என்ன, அப்போ ஒரு சைக்கிள் வந்துட்டு அவங்க உட்காந்துப்பாங்க, இன்னொரு வந்து இந்த பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சுக்கலாம், அப்போ அவங்களும் ஓட்டின ஒரு ஃபீல் கிடைக்கலாம். ஸோ அதனால அவங்க வெளியேற்று போகிறதுக்காக இந்த சைக்கிள் கொண்டு வந்தாங்க. கிளிஷே அப்படின்னு என்னன்னா, ஒரு விஷயத்த ரொம்ப வழக்கத்தில் இருக்கக்கூடியது ஒரு கிளிஷேன்னு சொல்லலாம். ஆஃபன் செட், ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்கிறது, ஆஃபன் செட், யூஸ்ட் ஆர் டன் அண்ட் தேர்ஃபோர் நாட் ஒரிஜினல், நாட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இட்ஸ் காமன் கிளிஷே அப்படின்னு சொல்லி, இட்ஸ் அ கிளிஷே. காமன் கிளிஷே கூட சொல்ல முடியாது, இட்ஸ் அ கிளிஷே. கிளிஷேன்றது என்னன்னா, எப்போவுமே அதுதான் சொல்லுவாங்க, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் இப்போ there are many highly cliched phrases that executives like to use. It's rather cliched story. அப்படின்னா cliched ஸ்டோரினா இந்த ஸ்டோரி நிறைய இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இருக்கும். பொட்டன்ட், பொட் அப்படின்னா எபிலிட்டி, பவர். பொட்டன்ட் இந்த வேர்டை பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வைப்போம். அப்போ பொட்டன்ட்னா என்ன பார்த்தோம், அபிலிட்டி, பவர். அப்போ யூ ஹாவ் பவர், அவ்வளோதான். வெரி பவர்ஃபுல், ஃபோர்ஸ்ஃபுல் ஆர் எஃபெக்டிவ், இதை நம்ம பொட்டன்ட்னு சொல்லலாம். அப்போ இம்பார்ட்டன்ட் என்ன, பவர் இல்லாதது. ஓகே, இட் ஹாஸ் நோ எஃபெக்டிவ்னஸ். அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒருத்தர் பர்சன் சொன்னால் அவருக்கு வந்து அவரால் இயலலை, பண்ண முடியலை அப்படின்றது இம்பார்ட்டன்ட். The Berlin Wall was potent
symbol of Cold War. Potent symbol in the sense powerful symbol of Cold War. He is a, I'm sorry, this th varum, I'm sorry, this is a very potent drug and can have unpleasant side effects. This is a very powerful drug. Okay, இல்ல வேற என்ன வேர்ட்ஸ் வரும்? பாசிபிலிட்டி, பொட்டனேட், ஆம்னிபொட்டன்ட், ப்ரிபொட்டன்சி. இம்பார்ட்டன்ட் நம்ம அங்கேயே பார்த்துறதுனால இந்த இம்பார்ட்டன்ட் எழுதுற. பாசிபிலிட்டி என்னன்றதுனா இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னா சான்சஸ். அப்போ பவர், செய்யக்கூடிய முடியுன்ற போர்ஷன் எது. அப்போ பவர் இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்தை நம்மளால முடிக்க முடியும். அப்போ முடிக்க முடியறதுக்கான சான்சஸ் என்னன்றதா நம்ம பாசிபிலிட்டி. அதுவும் இதுல இருந்தா வந்திருக்கும். இது வந்து டிஸ்கைஸ் ரூட் வேர்டுன்னு சொல்லுவோம். டிஸ்கைஸ் ரூட் வேர்டுனா டைரக்டா இதுல இருந்து வந்திருக்காது, பட் காலப்போக்கில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. பொட்டன்டேட், a ruler who has a lot of power, especially one whose power is not limited, for example by the existence of a parliament. ஸோ பொட்டன்டேட்னா ஒரு ரூலர் இருப்பார், அந்த பார்லிமெண்ட் மொத்தமாக சேர்ந்து அவரை எலெக்ட் பண்ணிருக்கிறத நம்ம பொட்டன்டேட் பண்ணுவோம். அவர் ஈஸியாக நம்ம டைல்யூட் பண்ண முடியாது. a ruler who has a lot of power, especially one whose power is not limited, for example by the existence of a parliament. அப்போ அவர் பவர்ன்றது இஸ் நாட் லிமிட்டட். ஒரு பார்லிமெண்ட் இருக்கனாலையோ அந்த பார்லிமெண்ட் இருந்தாலுமே அவருக்கு பவர் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரியில் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் நினைச்சா என்ன வேணால் செஞ்ச முடியுமான்னு முடியாது. பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வேணும். ஸோ நிறைய பில்ஸ் வந்து பார்லிமெண்ட்டை தான் நம்ம பாஸ் பண்ணி அப்போ தான் நம்ம இதுவாக பண்ணணும். அதில் பிரைம் மினிஸ்டர் ரோல் ஒரு இருக்கலாம், பட் பிரைம் மினிஸ்டருக்கு அல்டிமேட் எக்ஸ்க்ளூசிவ் ரோல்னு கிடையாது. அடுத்து ஆம்னிபொட்டன்ட். ஆம்னிபொட்டன்ட், ஆம்னா ஆம்னி அப்படின்னா ஆல். ஆக்சுவலாக நீங்கள் கார்னிவரஸ், ஹெர்பிவரஸ் கேள்விப்பட்டிருக்கோங்க. அதே மாதிரி ஆம்னிவரஸ் நமக்கு போட்டுருவோம். ஆம்னிவரஸ்ன்றது என்னன்னா ஹெர்பிவரஸ்ன்றது அந்த வெஜிடபிள்ஸை சாப்பிட்றது ஹெர்பிவரஸ். கார்னிவரஸ்ன்றது அனிமல்ஸை சாப்பிட்றது கார்னிவரஸ். அது கார்னிவரஸ் வந்து வெஜிடபிள் சாப்பிடாது, வெஜிடபிள் சாப்பிட்றது வந்து மீட் சாப்பிடாது. ஆனால் ஆம்னிவரஸ்ன்றது எல்லாமே சாப்பிடும். அப்போ பொட்டன்னா பவர்ஃபுல், ஆம்னிபொட்டன்னா the person can do everything. உலகத்தில் அதனால செய்ய முடியாதது எதுவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஆம்னிபொட்டன்றதை நம்ம காடுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். காடை நம்ம ஆம்னிபொட்டன்ட் சொல்லுவோம். ஹேவிங் அன்லிமிட்டட் பவர் ஆர் ஏபிள் டு டூ எனிதிங், எது வேணால் செய்ய முடியும். how can a loving omnipotent God permit disease, war and suffering? இது ஒரு நல்ல கேள்வி. how can a loving omnipotent God, omnipotent Godனா எல்லாமே அவனால பண்ண முடியும், permit disease, war and suffering. Prepotency, greater than others in power or influence. Prepotencyன்றது என்னன்னா எல்லாரும் விட, ப்ரீனா முன்னாடி, முன்னோக்கி, greater than others in power or influence, எல்லாருக்கும் மேலே இருக்கிறதா prepotency. நெக்ஸ்ட் ஒன், hail. இந்த வேர்டு அடிக்கடி எக்ஸாம்ஸில் வரக்கூடிய வேர்ட்ஸ். a lot of similar things or remarks thrown or shouted at someone at the same time. hail அப்படின்றது என்னன்னா இப்போ மழை வந்து பொழியும் தெரியுமா, அந்த மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க மேலே சரமாரியாக வைக்கிறோம். that's called hail. Small hard balls of ice that fall from the sky like rain. அந்த கல் மாதிரி ஒன்று வரும், பனிக்கட்டி, பனிமலை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆலங்கட்டி மலை. கரெக்ட், நான் அந்த வேர்டு அதில் நிற்க முடியாது, ஏன்னா கல் மாதிரி நாங்கள் வந்து அந்த மாதிரி வந்து அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை தான் நம்ம ஹெயில்னு சொல்லுவோம். டு கால் சம் ஒன் இன் ஆர்டர் டு அட்ராக்ட் தியர் அட்டென்ஷன், இதுவும் ஒரு யூசேஜ். அப்போ மெயினாக என்னன்னா சரமாரியாக வரக்கூடியதால் நம்ம ஹெயில்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஹிஸ் ஸ்பீச் he faced a hail of questions from the reporters. அப்போ சரமாரி கேள்வின்றது hail of questions. அப்போ hail என்ன, சடன் வரத hailனு வச்சுக்கலாம். you wait here with our bags while I hail a taxi, I'll call a taxi. அப்போ நீங்கள் வந்து ஒரு சத்தம் போட்டு ஒரு விஷயத்தை கூப்பிட்றதுக்கும் நம்ம hailனு வச்சுக்கோம். ஆனால் மேக்ஸிமம் வந்து அந்த சரமாரி அப்படின்றதுக்கு மட்டும்தான் நம்ம hail யூஸ் பண்ணுவோம். adhereனா ஹர்ன்னு வரும், டு ஸ்டிக் ஃபாஸ்ட். adhereன்றது என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அது கேட்டு செயல்படுறதுக்கு பேர் adhere. டு ஸ்டிக் firmly, டு ஸ்டிக் ஆர் பி attached firmly to a surface. adhere அப்படின்னா நான் ஒன்று சொன்னால் அதை நீங்கள் கேட்கணும். அப்போ நான் சொன்னதுக்கு நீங்கள் அதை stick to something, that's called adhere. glue won't adhere to any surface, that's wet. I do not adhere to any organized religion. இப்போ எப்படி வந்து க்ளூவை வந்து ஒரு சர்ஃபேஸில் ஒட்டிக்குமோ அதே மாதிரி ஒரு ரிலிஜன் சொல்லும் போது அதை நான் ஒத்து போய் அது கூட நான் அட்டாச்சாக இருப்பேன். அப்போ அது என்ன சொல்லுது அதை நான் செய்வேன், அவங்க சொல்கிறத நான் வழிமொழிவேன். அதுதான் ஐ டு நாட் அட்ஹர், அப்போ நான் செய்ய மாட்டேன் டு எனி ஆர்கனைஸ்ட் ரிலிஜியன். கொஹீரன்ஸ், inherent. Coherence, the situation when parts of something fit together in a natural or reasonable way. ஸோ எல்லாமே அழகாக அரேஞ்ச் ஆகி வரதுக்கு பேர் கொஹிரன்ஸ், நேச்சுரலாக வரும். இப்போ கொஹிரண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஹிரண்ட் ரைட்டிங்னா உங்ககிட்ட ஃப்ளோ ஆஃப் ஐடியாஸ் இருக்குது,
ஆனால் எல்லா ஐடியாவும் என்ன இதில் வேணால் எழுத முடியுமானா இல்லை. அப்படியே அழகாக ஒரு ஆர்டரில் கரெக்டாக எழுதுறதுக்கு பேர். அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர். அப்போ நிறைய பீசஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ணி கிரியேட் பண்ணோம். அப்போ ஹர்னா என்ன, டு ஸ்டிக் ஃபாஸ்ட், டு க்ளீவ். டு க்ளீவ்ன்றது அது கரெக்டாக பிரித்து வைக்கிறது இல்லை சேர்த்து வைக்கிறது. இது க்ளீவ்னா பிரிக்கும், ஸ்டிக்னா ஒட்டும். அப்போ பிரித்து சேர்த்து வைக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு உருவாக்குறீங்க. எப்படி, இது இங்கே வரணும், இது இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணணும். The situation parts of something fit together in a natural or reasonable way. There was no coherence between the first and the second half of the movie. ஒரு கண்டினியூட்டி இல்லை. அப்போ கண்டினியூட்டின்றது நம்ம இங்கே என்ன சொல்லலாம், அந்த ஃப்ளோ ஆஃப் ஐடியா, அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ன்றது கரெக்டாக இல்லை. இன்ஹெரண்ட், இன்னா இன்சைட். இன்ஹெரண்ட்னா நமக்குள்ளே இருக்க விஷயங்கள் எல்லாமே எக்ஸிஸ்டிங் ஆஸ் அ நேச்சுரல் ஆர் பேசிக் பார்ட் ஆஃப் சம்திங், நேச்சுரலாகவே இருக்கும். இன்ஹெரண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னா, பர்த்லேயே சில பேருக்கு வரும், அவங்க டெவலப் பண்ணிருக்க மாட்டேன். பர்த் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து நல்ல ஓடுவாங்கல்ல, தட்ஸ் கால்ட் இன்ஹெரண்ட். தேர் ஆர் டேஞ்சர்ஸ், ரிஸ்க்ஸ் இன்ஹெரண்ட் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்போர்ட். எல்லா ஸ்போர்ட்லையுமே அதுக்குன்னு ஒரு டேஞ்சர்ன்றது உள்ளே இருக்கும். அது விளையாடும் போது அதுக்கான கஷ்டங்கள் இல்லை, அதில் வந்து சில ஆபத்து இருக்க தான் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரமெண்ட். ஸோ டெம்பரமெண்ட் பார்த்தீங்கன்னா டெம்ப் அப்படின்னு ஒரு வேர்ட்லேருந்து வந்தோம். ஸோ டெம்ப்னா ஆக்சுவலாக ரெண்டு மீனிங், மெயின் மீனிங் ரெண்டு இருக்கும். ஒன்று டைம், இன்னொன்று வந்து மெஷர்மெண்ட். டு அப்சர்வ் ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம ஒரு அளவுகோல் மாதிரி வச்சுப்போம். இதை வச்சு நம்ம மற்ற விஷயத்தை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். டைம், டு மிக்ஸ், ஃபார்பேர், டு அப்சர்வ் ப்ராப்பர் மெஷர். அப்போது நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுட்டு இது வந்து சரி, இது மற்றது சரியாக இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க, அப்படி வச்சுப்போம். டெம்பரமெண்ட் அப்படின்றது என்னன்னா, த வே பீப்புள் பிஹேவ். சிம்பிளாக சொல்லணும் இப்படி தான். இப்போ நான் ஒரு இது ஒரு டெஃபினேஷன் படிக்கிறேன். த பார்ட் ஆஃப் யுவர் கேரக்டர் தட் அஃபெக்ட்ஸ் யுவர் மூட்ஸ் அண்ட் த வே யூ பிஹேவ். இட்ஸ் ஹவு யூ பிஹேவ். அப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைன்றது சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க, சில பேர் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஒரு சில பேர் பேசுறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. அப்போ அதை வச்சு ஒரு பையனை வந்து நம்ம ஷை, ரிசர்வ்ட், ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேட்டகரியில் இவங்க எதில் ஃபிட் ஆகுறாங்கன்றது டெம்பரமெண்ட். அப்போ டெம்பர்னா என்ன சொன்னால் ஒரு அப்சர்வேஷன் ஸ்கேல். அந்த அப்சர்வேஷன் ஸ்கேலில் உங்களோட கேரக்டர். ஸோ டெம்பரமெண்ட்னா ஹவு த பீப்புள் பிஹேவ், ஹவு டஸ் அ பர்சன் பிஹேவ். அப்போ எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஒரு பர்சன்றது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எப்படி பார்த்தாலும் எக்ஸிஸ்டிங் கேரக்டருக்குள்ளே அவங்க வருவாங்க. அப்போ நம்ம குழந்தைங்களை பார்க்கும்போது இன்ஃபன்ஸ்லேருந்து நம்ம வந்து நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்காது. கேரக்டர்ன்றது நம்ம ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிப்பீங்க. பட் ஒரு குழந்தை பார்த்துருப்பீங்க, ஒரு 5 வயசு குழந்தைன்றது சில பேர்கிட்ட நல்லா பேசும், ஒரு சில பேர்கிட்ட அது பேசாது. இல்லை ஒரு குழந்தை வந்து நார்மலாக யாருக்கிட்டமே பேசாது. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த கேரக்டர் கிடையாது, தீஸ் ஆர் கால்ட் டெம்பரமெண்ட், த வே தே பிஹேவ். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் அவங்க கேரக்டர்ன்றது இதை பேஸ் பண்ணி பில்ட் ஆகும். அப்போ அவங்க மைண்டுன்றது இப்போ ஒரு அவங்க மைண்ட் செட்டோ இல்லை அவங்க எப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்றது இந்த பிஹேவியர் வச்சு தான். ஸோ ஒரு ஃப்ளைட்டை போகிறாங்க, பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, சில பேருக்கு பேச தோணாது, அதனால் என்ன பண்ண தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிவிடுவாங்க, தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சில பேர் நல்லா பேசிட்டு வருவாங்க, ஒரு சில பேர் டைம் எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதான் their temperaments are very different. அப்பனா the way they behave is very different. She had an artistic temperament in the sense she wants to try something new. That's called artistic. இல்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. temper, tempest, template, temporal, contemplate, distemper, extempo. Temper, the tendency to become angry very quickly. ஓகே, ஸோ விஷயத்தில் வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ஒரு கோவம் வருது. தட்ஸ் கால்ட் டெம்பர். அப்போது டெம்பர் அண்ட் ஆங்கர்ன்றது என்னன்னா, நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட தாண்டி போவீங்க. அப்போ உங்கள் மெஷர்மெண்ட் ஒரு அளவுக்குள்ள இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு விஷயம் போகுதுன்னா தட்ஸ் கால்ட் டெம்பர். டெம்பெஸ்ட் அப்படின்றது என்னன்னா அ வயலன்ட் ஸ்டார்ம். அப்போ ஸ்டார்ம்ன்றது ரொம்ப அக்ரெசிவாக ஆகும். அப்போ அதையும் ஒரு லெவலில் தாண்டும் போது இட் பிகம்ஸ் அ வயலன்ட் ஸ்டார்ம். அப்போது காற்று வந்து சுழல் காற்றுன்றது அரைக்கணும், பட் வேகமாக ஒரு காற்று எடுக்கல, தட்ஸ் கால்ட் டெம்பெஸ்ட். டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்ன்றது என்ன, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் நான் ஒரே மாதிரி இந்த இடத்துல ப்ளூ வச்சிருப்பேன், இந்த இடத்துல ஒயிட் வச்சிருப்பேன், இங்கே என் லோகோ இருக்கும். இது ஒரு டெம்ப்ளேட்டாக நான் வச்சிருப்பேன். அப்போ இதை வச்சு தான் நான் மற்றதை கிரியேட் பண்ணுவேன். ஓகே, அப்போ இது எனக்கு ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி. சம்திங் தட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ பேட்டர்ன் ஃபார் ப்ரொடியூசிங் அதர் சிமிலர் திங்ஸ். அப்போ நான் எல்லா டைமும் இதே மாதிரி பிபிடி எடுத்துன்னு வரேன், வேர்டோட ஃபாண்ட், டெக்ஸ்ட் எல்லாமே நான் ஒரே மாதிரி வச்சிருப்பேன். இதெல்லாமே எனக்கு டெம்ப்ளேட். வி யூஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹிஸ் ரிப்போர்ட் ஆஸ் த டெம்ப்ளேட் ஃபார் ஆஸ். ஸோ அவன் ரிப்போர்ட் மாதிரி அப்போ ரிப்போர்ட்டில் இருக்க டேட்டாலாம் மாறிச்சு. அவன் ரிப்போர்ட்டில் எது எங்கே வச்சானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோம். ஸோ அது எதுக்காக நம்ம எடுக்கிறோன்னா, என்ன மாதிரி டேட்டாலாம் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்களோ அதை நம்ம எடுத்து அதே மாதிரி நம்மளும் கிரியேட் பண்ண ஆரம்பிப்போம். தட்ஸ் கால்ட் டெம்ப்ளேட். டெம்போரல், ரிலேட்டிங் டு ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸ் ஆர் ஃபிசிக்கல் திங்ஸ் ரேதர் தன் ஸ்பிரிச்சுவல் ஒன்ஸ். டெம்பரல் வந்து டெம்பரரின்னு வச்சுப்போம்.
டெம்பரரி டெம்போரல் அப்படின்றது. ஸோ 2 டைப் ஆஃப் லைஃப்ன்றது அடிக்கடி மேபி இந்த ஹிந்துசம்ல கூட நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அப்படின்வாங்க. மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்னா இப்போ நமக்கு இந்த காசு பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். இந்த எதுலாம் சீக்கிரம் அழியக்கூடிய நிலையில் இருக்கோ அது கூட நீங்கள் அட்டாச்மெண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா தட்ஸ் கால்ட் மெட்டீரியலிஸ்டிக். அதுதான் டெம்போரல். ரிலேட்டிங் டு ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸ் ஆர் ஃபிசிக்கல் திங்ஸ் ரேதர் தன் ஸ்பிரிச்சுவல் ஒன்ஸ். ஸோ ப்ராக்டிக்கல் திங்ஸாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் கூட அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது டெம்பரல். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போகும்போது உங்கள் சயின்ஸ்ன்றது அங்கே ஒர்க் ஆகுது. சயின்ஸோட டைமென்ஷன் அங்கே டோட்டலாக வேறு. இட் இஸ் டோட்டலி ஸ்பிரிச்சுவல். ஸோ சயின்ஸ் கேனாட் வேலிடேட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில். ஸோ தேர்ஃபோர் தட்ஸ் கால்ட் டெம்பரல். The tyranny of the monarchy lies in its spiritual rather than its temporal power. It tyrannizes the imagination. The tyranny of the monarchy lies in its spiritual rather than its temporal power. Temporal power என்றது என்னன்னா உலகத்தில் அது என்ன செய்யுதோ, இப்போ இது இப்படி வச்சுப்போமே, ஒரு மொனார்க்கிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அந்த மொனார்க்கிக்குள்ளே உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் கொடுக்குறோம், உங்களை நாங்கள் படிக்க வைக்கிறோம். இதெல்லாம் டெம்பரல் பவர். ஸ்பிரிச்சுவல் இருந்தது என்னன்னா நம்ம என்ன மாதிரி சேவை செய்ய போகிறோம், நம்ம யாருன்றது ஒரு கேள்வி, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகிறது, அதுதான் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். அடுத்து கண்டம்ப்ளேட் அப்படின்றது என்னன்னா ஒரு விஷயத்தை மைண்டில் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது கண்டம்ப்ளேட். ஓகே, தேவையில்லாமல் யோசிப்போம், அது எல்லாமே கண்டம்ப்ளேட். மோர் தென் யூஸ்வல். ஓகே, அப்போ டெம்ப்ன்றது என்னன்னா அப்சர்வ், மெஷர். ஓகேவா? ஸோ டைம்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. ரொம்ப டைம் அதிகமாக நம்ம எடுத்து பண்ணுறது கண்டம்ப்ளேட். டு ஸ்பெண்ட் டைம் கன்சிடரிங் அ பாசிபிள் ஃபியூச்சர் ஆக்ஷன் or to consider one particular thing for a long time in a serious quiet way. ஃபியூச்சர் பற்றி ரொம்ப யோசிச்சு வருத்தம் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது பேர் contemplate. He lay in a hospital bed contemplating his future, thinking long about his future, which is unnecessary. So to spend time considering a possible future action or to consider one particular thing for a long time in a serious and quiet way. யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. That's called contemplate. Distemper. நம்ம என்ன பார்த்தோம், மிக்ஸ்னு ஒரு வேர்டு பார்த்தோம்ல. டிஸ்டெம்பர்ன்றதுனா ஒரு டைப் ஆஃப் பெயிண்ட், அதை மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. A type of paint that is mixed with water and glue used especially in past for painting walls. டிஸ்டெம்பர் அந்த டைமில் அடிச்சிருந்தாங்க, இப்போ நார்மல் பெயிண்ட் வந்துச்சு. டிஸ்டெம்பர்னு ஒரு டைப் ஆஃப் பெயிண்ட், க்ளூவும் வாட்டரும் சேர்ந்து அதை அடிப்பாங்க. எனக்கு எக்ஸாக்டாக இது எப்படின்னு தெரியல. எக்ஸ்டெம்போ போர் இல்லை, இது எக்ஸ்டெம்போ அப்படின்றது. ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னு உங்களுக்கு டாபிக் வந்து பேச சொன்னால் அது எக்ஸ்டெம்போ. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு பாருங்க, அது பேர் ஸ்பீச். இமீடியட்டாக நான் உங்ககிட்ட டாபிக் கொடுத்து நாங்கள் டைமே கொடுக்கல பேசணும்னு சொன்னோன்னா தட்ஸ் கால்ட் எக்ஸ்டெம்போ. டன் ஆர் செட் வித்தவுட் எனி ப்ரிப்ரேஷன் ஆர் தாட். அப்போ டெம்போ அப்படின்றது என்னன்னா ஃபார்பேர் நம்ம சொன்னோம்ல. ஃபார்பேர் என்ன, யோசிக்காம ஒரு விஷயம் நம்ம செய்யறது, அதுதான் நான் ஃபார்பேர் சொன்னேன், அதே தான் இங்கேயும் வருது. எக்ஸ்டெம்போர் என்னன்னா உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரும். ஓகே, சடனாக ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அப்படியே வெளியே கொண்டு வரும். நான் டைம் கொடுத்தா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது மறைச்சி வச்சிருவீங்களே. நான் டப்புன்னு ஒரு டாபிக் கொடுத்து டப்புன்னு ஃபெமினிசம் பேசுங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் அப்படியே பேச ஆரம்பிப்பீங்க. அப்போ தெரிஞ்சு நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது எக்ஸ்டெம்போ. நான் டைம் கொடுத்தேன்னா அதை நீங்கள் மறைச்சிட்டு வேறு எதாவது நல்லதாக சொல்லலான்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வைப்பீங்க. அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம 18th vocabulary முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 19th July 2022 vocabulary போகலாம். ஓகே, ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ். ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா சொல்கிறது. நவுன்சினா டு அனௌன்ஸ் ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக சொல்கிற, மற்றவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு அறிவிக்கிறது. அனௌன்ஸ்னா அறிவிக்கிறது. அண்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ன்றதுனா ஒரு அஃபிஷியலாக ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு லெட்டர் போயிட்டு ஒரு நோட்டீஸில் வரதுக்கு பேர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ். He made some important pronouncements on government policy. ஓகே, அப்போ அவங்கள பற்றி கத்துறது கூச்சலோ இடல, அப்ஃப்ரண்ட்டாகவே ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க வச்சுட்டாங்க. இது வந்து எங்களுக்கு பிடிக்கல, இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறது ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ். His public pronouncements have rarely matched reality. அவரோட பப்ளிக் சொல்லக்கூடிய விஷயம் ஆக்சுவலாக ப்ரொனவுன்ஸ்மெண்ட் சொல்கிறது, உச்சரிக்கிறது. ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ் என்னன்னா அஃபிஷியலாக சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இதுதான் என்னோட நிலைப்பாடு நம்ம அஃபிஷியலாக வைக்கிறோம்ல, அதெல்லாம் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ். இல்லை என்னென்ன வருதுன்னா டினவுன்ஸ், இனன்ஷியேட், ரெனன்சியேஷன். டினவுன்ஸ், டீனா நெகட்டிவ். ஓகே, ப்ரொனவுன்ஸ்னா என்னோட நிலைன்னு ஒன்று வைக்கிறேன். டினவுன்ஸ்ன்றது என்னன்னா பப்ளிக்காக ஒருத்தவங்களை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களோட இமேஜை நம்ம கீழே கொண்டு வரோம். டு கிரிட்டிசைஸ் சம்திங் ஆர் சம் ஒன் ஸ்ட்ராங்லி அண்ட் பப்ளிக்லி. ஒருத்தவங்களை ஸ்ட்ராங்காக நம்ம அட்டாக் பண்ணுறோன்னு வச்சுப்போம். வி மஸ்ட் டினவுன்ஸ் இன்ஜஸ்டிஸ் அண்ட் அப்ரெஷன். ஸோ பப்ளிக்கில் அதை பேசி அது இதுக்கப்புறம் நம்ம யாராவது அதை சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களே அதை வந்து அதை ஒரு அவமானமாக அவங்க கருதணும். அந்த அளவுக்கு பேசுறது பேர் தான் வி மஸ்ட் டினவுன்ஸ் இன்ஜஸ்டிஸ் அண்ட் அப்ரெஷன். அப்போ அப்ரெஷன் யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்போ நான் அதை டினவுன்ஸ் பண்ணேன்னா என்ன அர்த்தம்னா அதை பற்றி நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன்றதை விட
சரி அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நாலு பேர் அதை பார்த்து யாராவது எடுக்க போனால் கூட அவங்களே அதை வந்து நினைக்கும் போது இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணுமா அப்படின்றத அவங்களுக்கு தாட் வந்துடும். எனன்ஷியேட் டு ப்ரொனவுன்ஸ் வேர்ட்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் கிளியர்லி. ஒரு விஷயம் பேசும்போது ரொம்ப கிளியராக ஒரு விஷயத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே புரியுற நிலைமையில் he doesn't enunciate his words very clearly. அப்போ ஒரு வேர்டை நம்ம ஆரம்பித்து கரெக்டாக முடிக்கணும். ப்ரொனவுன்ஸ் மாதிரி தான் எனன்ஸ். ப்ரொனவுன்ஸ்ன்றது நம்ம உச்சரிக்கிறோம், அதை தெளிவாக உச்சரிக்கும் போது தட்ஸ் கால்ட் எனன்ஷியேஷன் ஆர் எனன்ஷியேட். Renunciation, again. The formal announcement that someone is no longer owns, supports, believes in, or has connection with something. Okay. Renounceன்றது என்னன்னா, அது இதுக்கு முன்னாடி இருந்து அது போயிருப்பாங்க, இப்போ அதில் விட்டு விலகி வர்றாங்க, திருப்பி வராங்க, அதை விட்டு விலகி போயிடுறாங்க, அதுதான் ரினன்சியேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிசமில் இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கொள்கையில் நான் இருக்கேன், நாலு பேர் அந்த கொள்கையை விட்டுட்டு நான் போகிறேன், அது பேர் ரினன்சியேஷன். பீப்புள் ஹூ ரிசீவ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஹாவ் த ரைட் ஆஃப் ரினன்சியேஷன் ஆஃப் தட் இன்ஹெரிட்டன்ஸ் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். பீப்புள் ஹூ ரிசீவ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஹாவ் த ரைட். இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது என்னன்னா, அந்த சொத்து வந்து இவங்களுக்கு வரும். இப்போ அப்பா சொத்து வந்து பையனுக்கு வருது, அதுதான் பீப்புள் ஹூ ஹேவ் ரிசீவ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது அதுதான் நமக்குள்ளேயே இருக்கிறது. ஓகே, அப்போ இது வந்து உனக்குன்றது எழுதி ஆல்ரெடி இருக்கும், யாரும் எழுதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அப்பா சொத்து பையன், தாத்தா சொத்து பையனுக்கு தான், பேரனுக்கு தான் போல, ஆனால் இன்ஹெரிட்டன்ஸ். ஹேவ் த ரைட் டு ரினன்சியேட் தி ஹேவ் த ரைட் ஆஃப் ரெனன்சியேஷன் ஆஃப் தட் இன்ஹெரிட்டன்ஸ். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வேணான்னு சொல்றதுக்கு அவங்க ரைட்ஸ் இருக்கு, சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். Hasty actions are done in hurry, sometimes without necessary care or thought. ரொம்ப வேகமாக துருத்துன்னு செஞ்சிருவோம், எதுவுமே யோசிக்காம, அதோட கான்சிக்வன்ஸ் யோசிக்காம. டன் இன் ஹரி, சம்டைம்ஸ் வித்வுட் நெசசரி கேர் ஆர் தாட். ஒரு அறக்க பறக்க ஒரு விஷயத்தை செய்யறது, யோசிக்காம நம்ம செய்யறது, அதெல்லாமே. He warned against making hasty decisions. We saw the rain and made hasty retreat into the bar. ஸோ யோசிக்காம டப்புன்னு உள்ள போயிட்டாங்க. ஓகேவா, அது கான்சிக்வன்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஹர்டல்ஸ்னா தடைகள். A problem that you have to deal with before you can make progress. சிம்பிளாக சொல்கிறது தான், தடகளை போட்டின்னு வரும்ல, அது போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தடை வச்சுட்டே இருப்பாங்க, அது எல்லாமே ஹர்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கேமே ஹர்டல்ஸ் சொல்லுவோம். கெட்டிங் அ ஒர்க் பெர்மிட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹர்டல் டு ஓவர் கம். அப்போ அதை நீங்கள் தாண்டணும். ஃபர்ஸ்ட் ஹர்டல்னா முதல் தடை அப்படின்னு வச்சுப்போம். த காஸ்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் இஸ் ப்ரூவிங் டு பி அ மேஜர் ஹர்டல். அந்த காஸ்ட்ன்றது அதில் இருக்க ஒரு பெரிய தடையாக இருக்குது. ப்ரொலாங்ட். லாங்னா லாங், லெங்க், அதான் லாங் அண்ட் லெங்க். ப்ரொலாங்ன்றது என்னன்னா, ஒரு விஷயம் இப்போ முடிய வேண்டியது ரொம்ப இழுத்தடிக்கிறதுக்கு பேர் ப்ரொலாங். டு மேக் சம்திங் லாஸ்ட் அ லாங்கர் டைம். we were having such a good time that we decided to prolong our stay by another week. அப்போ 1 week வந்திருப்பாங்க, இன்னொரு வீக் வந்து அவங்க ப்ரொலாங் பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க. they are trying to prolong their lives. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. elongate, oblong, longevity. elongate அப்படின்றது என்னன்னா, to become or make something become longer often thinner. ஓகே, இப்போ இது ஒரு ரப்பர்னு வச்சுப்போம். இதை நான் இழுக்கு என்ன ஆகும்னா, இது பெருசாகும், இது தின்னாயிட்டே போகிறோம். அப்போ எலாங்கேட். எலாஸ்டிக் அப்படின்னு, எலாஸ்டிக்லாம் இதில் தான் வந்திருக்கும். அப்போ எலாஸ்டிக்ன்றது என்னன்னா, இழுக்க அந்த ப்ராட் சின்ன இதுவாகும், இது வந்து பெருசாகும். டு மேக் சம்திங் பிகம் லாங்கர் அண்ட் ஆஃபன் தின்னர். தி செல்ஸ் எலாங்கேட் ஆஸ் தே டேக் இன் வாட்டர். அப்போ இது இருக்கும். அப்போ எலாங்கேஷன்றது என்ன, இந்த சர்க்கிள்ன்றது இப்படி ஆக ஆரம்பிக்கும். அப்போ இது இந்த இடத்துல இது வந்து கம்மியாகணும், இது வந்து பெருசாகும், அதான் elongation. The cells elongate as they take in water. Oblong, an object or shape that is no longer than it is wide. Okay, oblongன்றது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். An object or shape that is no longer than it is wide. ஸோ அது வைடாக இருக்க அளவுக்கு தான் அதோட சைஸும் இருக்கும். அது அப்போ ஒரு சர்க்கிளாக தான் மேக்ஸிமம் இருக்கும். லாங்விட்டி, இந்த வேர்டு அடிக்கடி வந்திருக்கு. லாங்விட்டி, எலாங்கேட் ரெண்டுமே வந்திருக்கு. ரிமைனிங் பாப்புலர் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் அ லாங் டைம். அப்போ ரொம்ப நாள் ஒரு விஷயம் யூஸில் இருக்குது, எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது, அப்டேட்டடில் யூஸில் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் லாங்விட்டி இன் கார் டிசைன் யூ ரியலி நீட் டு கீப் இட் சிம்பிள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 100 இயர்ஸ் 200 இயர்ஸ் முன்னாடி இருந்த ஒரு கார் மாடல் இன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணேன்னா அது பெரிய சேல் வருமானா, தட் இஸ் டவுட்ஃபுல். ஓகேவா, அப்போ அந்த டிசைன்லாம் அவுடேட் ஆயிடுச்சு. அப்போ லாங்விட்டின்றது என்னென்னா, ரொம்ப காலை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில கார் இப்போ ஆக்சுவலாக இப்போ இந்த கார் இண்டஸ்ட்ரி, பைக் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் லேம்போகினி, இந்த லேம்போகினி மாடல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 65 வருஷத்துக்கு முன்னாடி டிசைன் பண்ண மாடல்ஸ் தான். அது கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலராக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு லாங்விட்டி இருக்கும். அப்போ அந்த டிசைன்றது இன்றைக்குமே யாருக்கு பார்த்தாலுமே கொஞ்சம் டெம்டிங்காக இருக்கும். தட் இஸ் லாங்விட்டி. அயனின்றது என்னென்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், அதை வச்சு தான் எனக்கு ஐஎன்இ சொல்ல தெரியும். The marriage counselor divorcing his third wife. இதுக்கு பேர் தான் ஐஎன்இ. என்னன்னா அவர் யாரு? மேரேஜ் கவுன்சிலர். அவர் என்ன பண்ணணும்? யாராவது டிவோர்ஸ்க்கு வராதா இருந்தால் அவங்கள வந்து சமாதானப்படுத்தி அவங்க லைஃப் மேரேஜ் லைஃப்பை இது பண்ணணும். அப்போ கோர்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் டிவோர்ஸ் போனாலே அவங்கள மேரேஜ் கவுன்சிலருக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. 2 பேரும் மனஸ்தாபத்தை விட்டுட்டு ஒன்றா வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு அவர் பண்ணுவார். ஆனால் அவருக்கே 3வது டிவோர்ஸ் நடக்குது. ஓகே, இதுதான் ஐஎன்இ. ஐஎன்இன்றது என்னென்னா, இப்போ இது பாருங்கள், a situation in which something which was intended to have a particular result has the opposite or a very different result. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் அங்கே இருக்கும். அதுதான் நம்ம ஐஎன்இ. மோஸ்ட்டாக இது சிரிக்கத்தக்கதாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் அங்கே இருந்திருக்கும். ஓகே, அதெல்லாம் நம்ம ஐஎன்இ. The irony is that the new tax system will burden those it was intended to help. நாலு பின்ன இப்போ ஒரு டேக்ஸ் சிஸ்டம் கொண்டு வர எதுக்குன்னா ஏழைங்களுக்கு வந்து வருதுக்கு. அந்த டேக்ஸ் சிஸ்டம் கொண்டு அப்புறம் தான் ஏழைங்களுக்கு இன்னுமே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு ஆப்போசிட் ரிசல்ட் கொடுக்கல, அது வந்து ஐஎன்இ. The irony is that the formula turned out to have been incorrect all along. ஃபார்முலாவை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு சொல்யூஷன் கொண்டு வர, பட் ஃபார்முலாலே தப்பு இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஐஎன்இ. ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஆன்டிசிபேட் சிப் அப்படின்னா ஹோல்ட், சீஸ், டேக். ஆன்டினா அகெயின்ஸ்ட். ஓகே, சிப்னா டு ஹோல்ட், சீஸ், டேக். ஆன்டிசிபேட்டர்னா ஹேப்பனிங், பெர்ஃபார்ம் ஆர் ஃபெல்ட் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் சம்திங். ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே ஒரு விஷயம் நம்ம பண்ணி வச்சுப்போம்ல, அதுதான் அகெயின்ஸ்டாக போய் பண்ணி வருது. அப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில்னா முன்கூட்டியே ஒரு விஷயத்த நம்ம அது தமிழ் எனக்கு தெரியல, பட் முன்கூட்டியே நம்ம அந்த பெயில் வாங்கி வச்சுப்போம். அதான் ஆன்டிசிபேட்டரி பெயில். அண்ட் ஆன்டிசிபேட்டரி ஃப்ளாஷ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். முன்கூட்டியே அது ஒரு நடக்க போகுதுன்னு சொல்லி நடந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அதான் ஆன்டிசிபேட்டரி. ஆன்டிசிபேட்டரி பெயில் எப்போ தெரியுமா வாங்குவாங்க? ஒரு ஒரு கேஸ் நம்ம மேலே ஃபைல் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு அது நம்மளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு மெயில் வாங்கி வச்சுருப்பாங்க. அதான் ஆன்டிசிபேட்டரி பெயில். The violent defensive tackle has some really impressive anticipatory skills against the run and a knack for pushing his way into the backfield. The violent defensive tackle ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் வந்து அட்டாக் வந்து நம்ம டிஃபென்ஸ் எடுத்துக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு has some really impressive anticipatory skills. Anticipatory skillsனா அந்த தாக்குதல் இப்படி வரும்னு தெரிஞ்சு அது மறக்கும். ஓகே, that's called anticipatory. Against run and a knack for pushing his way into the backfield. Okay, so அது கொண்டு அவங்களோட பேக்ல நம்ம போயிட முடியும். இப்போ இதில் வந்து வேற என்ன வேர்ட்ஸ்? இப்போ சிப்னா ஹோல்ட், சீஸ், டேக். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுப்போம், பெயில் வாங்கி வச்சுப்போம், ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிச்சு வச்சுப்போம். தட்ஸ் கால் ஆன்டிசிபேட். அப்போ ஆன்டிசிபேஷன் இதுக்கப்புறம் நடக்க போகிறதுன்னு நினச்சி நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுவோம், இதுதான் நடக்கும்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஃபியூச்சர் கெஸ் மாதிரி தான், இதுதான் நடக்க போகுது நம்ம ஒரு கெஸ் பண்ணி செய்யக்கூடிய, முன்னாடி செஞ்சு வச்சுக்கக்கூடியது எல்லாமே நம்ம ஆன்டிசிபேஷன் வச்சுக்கலாம். இதில் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைபிள், டிசிப்ளின், இன்சிபியன்ட், ரெசிபியன்ட், முனிசிபல், பார்ட்டிசிபென்ட். அவ்வளோதான். டிசைபிள் அப்படின்றது யாருன்னா, ஒரு குரு இருப்பார், அவரை ஃபாலோ பண்ணுறவர்னா டிசைபிள். அப்போ அது குரு கூட அவர் ஹோல்ட் ஆகிருப்பார். A person who believes in the ideas and principles of someone famous or tries to live the way the person does or did. சிப்பனா என்னன்னு பார்த்தோம், டு ஹோல்ட், சீஸ், டேக். சீஸ்னா என்ன? கைப்பற்றுறது. ஹோல்ட், சீஸ், டேக் வச்சுக்கிறது அப்படி வச்சுப்போம். அப்போ டிசைபிள் வந்து யாரும் ஒரு குரு கிட்ட இருப்பார். அது நம்ம ரியல் டைமில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஃபேமஸ் பர்சனாக அவங்களோட ஐடியாஸை வச்சு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அப்போ அவங்க சொல்லிக் கொடுக்குற வழியில் நம்ம நடப்போம். தட்ஸ் கால் டிசைபிள். அண்ட் ardent disciple ஆஃப் காந்தி. காந்தி உயிரோடு இல்லை, பட் அவர் கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறோம்னா நம்ம டிசைபிள் ஆஃப் காந்தின்னு சொல்லலாம். டிசிப்ளின். ஓகே, டு ஹோல்ட் யுவர் செல்ஸ் வேர் எவர் இட் இஸ் நெசசரி. டு ஹோல்ட் டவுன் டு த வேல்யூஸ் ஆஃப் ethics. அது கூட வச்சுக்கலாம் டிசிப்ளின். ஆர் யூ ஷுட் நோ வாட் யூ ஹேவ் டு டூ. தட்ஸ் கால்ட் டிசிப்ளின். த அபிலிட்டி டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஓகே, அதை ஹோல்ட் யுவர் செல்ஃப் ஆர் அதர் பீப்புள் ஈவன் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். அப்போ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்தாலும் இது இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிப்போம், அதை நம்ம மாற்ற மாட்டோம். தேர் ஷுட் பி டஃபர் டிசிப்ளின் இன் ஸ்கூல்ஸ். டஃபர் டிசிப்ளின் இன் த சென்ஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். இன்செப்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்செப்ஷன்னா பிகினிங்.
அதான் ஆரம்ப புள்ளி அப்படின்னு போல. இன்சிபியன்ட்னா ஜஸ்ட் சைன்ஸ் ஆஃப் இன்சிபியன்ட் பப்ளிக் ஃப்ரஸ்ட்ரேஷன். இன்சிபியன்ட் பப்ளிகேஷனா ஆரம்ப புள்ளியில் இருக்குது. அந்த ஆரம்ப புள்ளி அந்த ஆரம்பத்தில் இருக்குது தான் இன்சிபியன்ட். சைன்ஸ் ஆஃப் இன்சிபியன்ட் பப்ளிக் ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போதான் மக்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் பிகினிங். ரெசிபி. ரெசிபின்றது என்னன்னா அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ ஆக்சுவல் ரெசிபி எப்படி நான் இப்படி தான் குக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். அதை நீங்கள் உட்காந்து நோட்ஸ் எடுப்பீங்க. யூ டேக் நோட்ஸ். தட்ஸ் கால்ட் ரெசிபி. அப்போ இது இப்படி தான் இருக்கணும். இந்த இடத்துல இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட் தான் போடணும், இவ்வளோ தான் நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணணும், இவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணணும், இந்த டைமில் தான் அதை ஃப்ரை பண்ணணும், இந்த டைமில் அதை விட்டுறணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டெல்லிங் how to prepare and cook food, including a list of what food is needed for this. அப்போ என்ன இன்க்ரீடியன்ஸ், என்ன ஃபுட், இதெல்லாம் தேவைப்படும். இப்போ பிரெட் தேவை, பட்டர் தேவை, இதெல்லாமே சேர்த்து மொத்தமாக இன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து வரதுக்கு பேர் தான் ரெசிபி. இதெல்லாம் ஒரு நோட்டில் நம்ம எழுதி வச்சுப்போம். யூ டேக் நோட்ஸ். இதுக்கு தான் ரெசிபின்னு வச்சுப்போம். ரெசிபியன்ட், a person who receives money, who takes money from you, it's called recipient. அப்போ அது வாங்கினோன்னா அங்கே சொன்னால் ரிசீட் கொடுப்பாங்க. நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு ரிசீட் கொடுப்பாங்க. ஃபார்மல் நோபல் பீஸ் ரெசிபியன்ஸ் இன்க்ளூட் ஜிம்மி கார்ட்டர் அண்ட் பாரக் ஒபாமா. நோபல் ரெசிபியன்ஸ்னால் யாரா நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்களோ எடுத்துக்கிட்டாங்களோ அதுவாக கொடுத்துருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். முனிசிபல் ஆஃப் ஆர் பிலாங்கிங் டு அ டவுன் ஆர் சிட்டி. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஹோல்ட், சீஸ், டேக். அப்போ ஹோல்ட், அப்போது ஒரு ஏரியாக்குள்ளே வர்றது எல்லாத்தையும் நம்ம முனிசிபல் சொல்லலாம். ஆஃப் ஆர் பிலாங்கிங் டு அ டவுன் ஆர் சிட்டி, அந்த டவுன் அண்ட் சிட்டிக்குள்ளே வரதை நம்ம முனிசிபல் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்டிசிபென்ட், who take part in something. A person who takes part in or becomes involved in a particular activity. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் போடலை. He is a participant in the dance competition. Okay, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரிமாண்ட். ரிமாண்டில் மேன் அப்படின்னா ஹேண்ட். ரிமாண்ட் அப்படின்றது என்னன்னா டு சென்ட் சம்ஒன் அக்யூஸ்ட் ஆஃப் கமிட்டிங் அ கிரைம் அவே ஃப்ரம் கோர்ட் அன்டில் த ட்ரையல் பிகின்ஸ். அப்போ அவரை ரிமாண்டில் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா எதுக்கு அவங்கள ரிமாண்ட் எடுப்பாங்கன்னா அவர் எவிடன்ஸ் ஏதாவது பண்ணிடுவார்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு கஸ்டடியில் எடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் பிரிசனில் இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஹி வாஸ் ரிமாண்டட் ஆன் தெஃப்ட் சார்ஜஸ். த அக்யூஸ் வாஸ் ரிமாண்டட் இன் கஸ்டடி ஃபார் வீக். ஒரு கஸ்டடியில் எடுத்து வச்சுப்பாங்க விசாரணைக்கோ ஏதோ ஒரு விஷயம். ஸோ டு சென்ட் சம்ஒன் அக்யூஸ்ட் ஆஃப் கமிட்டிங் அ கிரைம் அவே ஃப்ரம் கோர்ட் அன்டில் த ட்ரையல் பிகின்ஸ். அப்போ கோர்ட் இப்போ சைட்லேருந்து அதாவது அந்த ட்ரையல் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே தான் அவர் தள்ளி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் எவிடன்ஸ் ஏதாவது கலைச்சிருவான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம மேன், அப்போ ரிமாண்ட்ன்றது என்னன்னா மேன் மீன்ஸ் ஹேண்ட். அப்போ அவங்கள ஹோல்ட் பண்ணிக்கிறோம், நம்ம பிடிச்சிருவோம். அப்போ நம்ம மேன் ஹேண்டில் பண்ணுவோம் அவங்கள, அதுதான் ரிமாண்ட். கமாண்ட், டிமாண்ட், மேண்டேட். கமாண்ட், an order especially one given by a soldier. அப்போது ஒரு ஹியூமனுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லி அது நம்ம அது கமாண்ட். நான் இப்போ கை காட்டி இது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னால் அவங்க செய்யணும். அது கை காட்டி சொல்கிறதுக்கு பேர் தான் கமாண்ட். He hated being in the army because he had to obey the commands. டிமாண்ட் அப்படின்றது என்னென்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது எனக்கு தேவை, அதனால் நான் சொல்லி எனக்கு அது வேணும்னு நான் எடுத்துக்கிறேன். தட்ஸ் கால்ட் டிமாண்ட். அப்போ நான் சொல்லி எடுத்துப்பேன். ஐ டேக் இட் வித் மை ஹேண்ட்ஸ். டு ஆஸ்க் ஃபார் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல்லி in a way that shows that you do not expect to be refused. நான் ரெஃப்யூஸ் பண்ண விரும்பல, நான் கண்டிப்பாகவே இதை எடுத்துப்பேன். I demanded an explanation. எனக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ நான் எடுத்துக்கிறதுக்காக நான் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒன்று வேணும். மேண்டேட், ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது, கண்டிப்பாக செய்யக்கூடியது. The authority given to an elected group of people such as a government to perform an action or govern authority. இப்போது இந்த ஆக்ஷனை யார் செய்ய போகிறா நம்ம எலெக்ட் பண்ணுவோம்ல, அது மேண்டேட். மேண்டேட்ரின்னு ஒரு வேர்டு இருக்கும். மேண்டேட்ரினா கம்பல்சரி அப்படின்னு கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு வேர்டு, செய்யணும். அப்போ செயல் அப்படின்றது கைன்றது என்றைக்குமே செயலை சொல்லி வரும். அதனால தான் கமாண்ட்ன்றது கைக்கு வந்துச்சு, டிமாண்ட்றது கைக்கு வந்துச்சு, மேண்டேட்ன்றது கைக்கு வருது. ஓகே, அப்போ நம்ம ஓட் போட்டு நம்ம கை காட்டி ஒருத்தர் இவர் தான் இதுக்கப்புறம் சொல்லுவோம்ல. The authority given to an elected group of people such as a government to perform an action or govern a country. இவங்க தான் இதுக்கப்புறம் கவர்ன் பண்ண சொல்லி மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறது பேர் தான் மேண்டேட். At the forthcoming elections, the government will be seeking a fresh mandate from the people. Fresh mandate in the sense, a new form of government. அதே மாதிரி மேண்டேட்ரிக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. மேண்டேட்டரி அப்படின்னா கம்பல்சரி, இது ஒரு வேர்ட். அடுத்து பிமோண்ட். மோன் அப்படின்னா சவுண்ட், அது வச்சுப்போம். ஆனால் இது ரூட் வேர்ட் கிடையாது. டு கம்ப்ளைன் ஆர் எக்ஸ்பிரஸ் சேட்னஸ் அபவுட் சம்திங். யூ மோன் அப்படின்னா என்னென்னா ஒரு டாக்னு அடிபட்டுருச்சு, அது கத்தும் தெரியுமா, ஒரு கூச்சல் இடும், அந்த மாதிரி தான். நீங்கள் ஒரு கூச்சல் இடுறீங்கன்னு வச்சுப்போம், கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சுப்போம். ஆர் எக்ஸ்பிரஸ் சேட்னஸ் அபவுட் சம்திங்,
ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாய் கல்லடிப்பட்டால் அது எப்படி கூமா அதையே நீங்கள் கம்பேர் பண்ணி வச்சுக்கலாம். தட்ஸ் கால்ட் bemoaned. Researchers at universities are always bemoaned at their lack of funds. ஸோ எங்களுக்கு ஃபண்ட் இல்லைன்னு எப்போ பார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் bemoaned. Recently in college magazine, a writer bemoaned the ever presence of cell phones. A writer bemoaned ever presence of cell phones. எப்பவுமே செல்ஃபோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு குறை சொல்வார், அவரோட அதிருப்தியை வந்து தெரிவிப்பார், அதெல்லாம் நம்ம bemoan சொல்லலாம். ஸோ incarnationன்றது வேறு, incarcerationன்றது வேறு. The act of putting or keeping someone in prison or in a place used as a prison. To keep someone in a closed place or prevent them from leaving it. அப்போ incarceration அப்படின்றது என்னன்னா, ஒருத்தவங்களை ஹோல்ட் பண்ணி ஒரு இடத்துல நம்ம வச்சிருப்போம், ஓகே, அவங்க வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக. அது அரெஸ்ட்டோ வேறு என்ன ஒரு விஷயம், ஆனால் அவங்கள ரூம்குள்ளே ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் incarceration. The prisoner was sentenced to 5 months incarceration, 5 months of prison. We were incarcerated in that broken elevator for hours. அடைப்பட்டு நல்ல வேலை அந்த வேர்டு தான் யோசிச்சேன். அடைப்பட்டு இருக்கிறதுக்கு பேர் incarceration. Regimes. ரெக் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரூல் ரைட். ஓகே, ரிஜிம்ன்றது என்னன்னா ஒரு ரூல், ஒரு கிங்குக்கு கீழே வர ரிஜிம்ன்றது அவங்கன்னா அவரோட ரூல் எவ்வளோ தூரத்துக்கு போதோ அதை ரிஜிம் சொல்லுவோம். அ பர்டிகுலர் கவர்மெண்ட் ஆர் சிஸ்டம் ஆர் மெத்தட் ஆஃப் கவர்மெண்ட். அப்போது என்னோட ரிஜிம்ன்றது என்னோட கவர்னன்ஸ், என்னோட ஆளுமை, அதுக்கு எதுக்குள்ளே வருதோ அதெல்லாம் நம்ம ரிஜிம் சொல்லலாம். அ பர்டிகுலர் வே ஆஃப் ஆப்ரேட்டிங் ஆர் ஆர்கனைசிங் அ பிஸ்னஸ். ஆக்சுவலாக இது இங்கே வர வேண்டியது, அதுதான் அங்கே இருக்கா, சாரி. The regime in this office is hard work and more hard work. இதுதான் என்னோட regime, அதாவது என்னோட ஒர்க் லா. என்னோட லா என்னன்னா, யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் மோர் ஹார்ட். ஓகே, இதுதான் இதோட ஒர்க் லா. அப்போ என்னோட ரெஜிம்ன்றது, அப்போ நான் எந்த இடத்த என்னோட கண்ட்ரோல் வச்சுக்கணும், அங்கே இது மட்டும்தான் செயலாக இருக்கணும், இதுதான் லாவாக வச்சிருப்பேன், அதுக்காக ரெஜிம். அ பர்டிகுலர் கவர்மெண்ட் ஆர் சிஸ்டம் ஆர் மெத்தட் ஆஃப் கவர்மெண்ட். ரீகல், ரீஜன்சி, ரீஜியன், ரெகுலர், ரீஜன், ரெக்னன்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ ரெக்னா என்ன பார்த்தா ஸ்ட்ரெயிட் ரூல் ரைட். ஓகே, ஸ்ட்ரெயிட் ரூல் ரைட். இப்போ இது பாருங்கள், ரீகல் வெரி ஸ்பெஷல் ஆர் சூட்டபிள் ஃபார் அ கிங் ஆர் குயின். ரீகல்ன்றதுனா ஒரு கிங்க்கு சூட் ஆகுறது, கிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதோ இல்லை அவருக்கு வந்து எது சூட் ஆகுமோ அதுதான். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ரூல் ரைட். அப்போ இந்த இடத்துல ரூல்னு ஒரு வேர்டு வந்துட்டாலே வி ரெஃபர் டு கிங்ஸ் அண்ட் குயின்ஸ். அந்த டைமில் யூஸ் பண்ண வேர்ட்ஸில் கிங்ஸ் அண்ட் குயின்ஸை நம்ம ரெஃபர் பண்ணோம். அப்போ அவங்களுக்கு எது ஃபிட் ஆகுதோ அது எல்லாமே ரீகல். அதனால தான் ராயல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இமேட் ரீகல் என்ட்ரன்ஸ். அப்போ என்ட்ரன்ஸ் தட் இஸ் king or queen is supposed to make. Regency. Okay, a period of time when a country is ruled by a regent. Regencyன்றது என்னன்னா, கிங் அண்ட் குயின் யாருமே இல்லாதப்போ ஒரு டெம்பரரி ஒரு பர்சன் வச்சிருப்பாங்க, அவங்க தான் ரெமான் ரீகன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அது கூட தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல, இப்போ ஜெயலலிதா இல்லாத டைமில் ஒரு டைம் வந்து ஓபிஎஸ் அவங்க மட்டும்தான் அந்த ஆட்சி வந்து இருப்பார், அவர் தான் சிஎம்மாக இருப்பார். தட்ஸ் கால்ட் பை அ ரீகன்ட். அப்போ ரீகன்ட்னா அ பர்சன் ஹூ ஆக்ட்ஸ் அஸ் an authoritative person in the absence of a king or a queen. அந்த டைம் இருக்கு. அப்போ ஒரு டெம்பரரி பீரியட், அப்போ நிஜமான பர்சன் வர வரைக்கும் அவர் டெம்பரரி ஹோல்ட் பண்ணியிருப்பார். ரீஜியன், ஸ்ட்ரெயிட். அப்போ இந்த ஸ்டேட்டை எவ்வளோ தூரத்துக்கு இது கவர் பண்ணுதோ அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்க இதெல்லாம் போகிறதோ அதெல்லாம் ரீஜன். அ பர்டிகுலர் ஏரியா ஆர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் எனி ஆஃப் த லார்ஜ் ஏரியாஸ் இன்டு விச் கண்ட்ரி இஸ் டிவைடட். அப்போது உங்கள் கண்ட்ரி இப்போ நார்த், சாரி என்ன சொல்லுவோம், நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் 4 டைரக்ஷன்லுமே அந்த ரூல் எவ்வளோ தூரத்துக்கு போகுது, அதனால தான் அந்த நார்த் வெஸ்ட் அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அந்த உங்களோட ரூல் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அதெல்லாம் நம்ம உங்களோட ரீஜன் வச்சுப்போம். அது நம்ம பார்ட்டாக ரீஜனாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். மவுண்டேனியஸ், கோஸ்டல் ரீஜன்ஸ். அப்போ அதில் மவுண்டெயின் ரீஜன், கோஸ்டல் ரீஜன் சொல்லிட்டு பிரித்து வச்சுருப்போம். ரெகுலர்னா என்ன, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ரெகுலர். ரெக்னன்ட், ஹேவிங் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அட் ப்ரெசன்ட் டைம் அட் அ பர்டிகுலர் டைம், சாரி. Failure to meet psychological needs of the developing child can be regnant cause of personality disorders. ஓகே, ஸோ ஒரு லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது ஒரு டைமில் இருக்கிறதுக்கு பேர் தான் ரெகனன்ட். அப்போ இந்த ரெகனன்ட்ன்றது ரீஜன்ட் மாதிரி தான், டெம்பரரி. ஃபெயிலியர் டு மீட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ஆஃப் த டெவலப்பிங் சைல்ட் கேன் பி ரெகனன்ட் காஸ் ஆஃப் டெம்பரரி காஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ். டெம்பரரி காஸ். அப்போ எதனால ஃபெயிலியர் டு மீட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ஆஃப் த டெவலப்பிங் சைல்ட், சைக்காலஜிக்கல் நீட்ஸ் வந்துட்டு குழந்தைனால டெவலப் பண்ணிக்க முடியல, கேன் பி ரெகுலர் காஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டிசார்டர். அப்போ அந்த பையனுக்கு வர பர்சனாலிட்டி டிசார்டர் இதனால தான், ஒரு டெம்பரரி டிசார்டர் தான் அது. ரெகுலர் காஸ்ன்றது என்ன, டெம்பரரி காஸ். லேமெண்ட்னா ஒரு விஷயத்தை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தப்படுறதுக்கு லேமெண்ட். டு எக்ஸ்பிரஸ் சேட்னஸ் ஆன் ஃபீலிங் சாரி அபவுட் சம்திங். த போயம் ஓப்பன்ஸ் பை லேமெண்டிங் ஓவர் த டெத் ஆஃப் அ யங் மேன். அப்போது ஒரு கூக்குரல், ஒரு ஒப்பாரின்னு வச்சுப்போம். சரி, எது ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுது புலம்பி தள்ளுறீங்களோ அதுக்கெல்லாம் லேமெண்ட் வச்சுப்போம்.
My grandmother, as usual, lamented the decline in moral standards in today's society. ஸோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவாங்களோ அதெல்லாம் நம்ம லேமெண்ட்னு வச்சுப்போம். ஃப்ளீ அப்படின்னா பறக்கிறது. ஓகே, பறக்கிறது ஃப்ளீ வச்சுப்போம். ஒரு விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறது பேர் ஃப்ளீ. டு எஸ்கேப் பை ரன்னிங் அவே எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் டேஞ்சர் ஆஃப் ஃபியர். இப்போ கூட ஸ்ரீலங்காவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது தே ஆல்வேஸ் யூஸ் த வேர்ட் ஃப்ளீ. ராஜபக்ஷே ஃப்ளீட் த கண்ட்ரி அப்படின்னா அந்த கண்ட்ரி விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டார். ஷீ ஃப்ளெட் the room in tears, which means went out. In order to escape capture, he fled to the mountains. Sorry, in order to escape capture புடிச்சு வச்சதுல இருந்து escape ஆகுறது, he fled to the mountains. மலைகளுக்குள்ள போயிட்டாரு. Tamper, to touch or make changes to something that you should not, usually without enough knowledge or how it works or when you are trying to damage it. Tamperன்றது என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம நாலேஜ் இல்லாமல் கை வைக்கிறதுக்கு பேர் எல்லாமே டேம்பர். டு டச் ஆர் மேக் சேஞ்சஸ் டு சம்திங் தட் யூ ஷுட் நாட் யூஸ்வலி வித்தவுட் இனஃப் நாலேஜ் ஆர் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஆர் வென் யூ ஆர் ட்ரைங் டு டேமேஜ் இட். அப்போ ஒரு விஷயத்தை டேம்பர் பண்ணிட்டோம்னா நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து சரி பண்ண தெரியாமல் அதில் கை வச்சு அதை ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் கால் டேம்பர். அப்போ டேம்பர் பண்ணிட்டாங்கன்றது ஆக்சுவல் மிஷினில் டேம்பர் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா நல்லா ஓடி இந்த மிஷினை ரிப்பேர் பண்ணிடுவாங்க. Tampering with pipelines could result in ruptures and fires. So tampering with pipelines, அதை போய் நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ண போகுதோ நாலேஜ் இல்லாமல் could result in rupturesனா break, அந்த கிராக்ஸ்லாம் விடலாம், அதாவது ruptures or fires. He is charged with official misconduct and tampering with witnesses. Tampering with witnessesனா அந்த விட்னஸ் எல்லாம் எடுத்து இடம் மாற்றி வச்சு அதில் உள்ள இல்லாதது உள்ளே வைப்பாங்க, உள்ளே இருக்கிறத எடுத்துவாங்க, அதெல்லாம் டேம்பர் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்போது நாலேஜ் ஆஃப் ஹவ் இட் ஒர்க்ஸ் வென் யூ ஆர் ட்ரைங் டு டேமேஜ் இட். அப்போ அதை அங்கே டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ என்ன அர்த்தம், யாருக்கும் ஃபேவர் ஆகிறதுக்கு பண்ணுறது, அதனால டேம்பரிங் வித் எவிடன்ஸ். மூட், டு சஜஸ்ட் சம்திங் ஃபார் டிஸ்கஷன். ஓகே, ஒரு டிஸ்கஷனுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. The idea was first mooted as long ago as the 1840s. The idea was first suggested as long ago as the 1840s. அந்த டைமில் அந்த மாதிரியான ஒரு ஐடியா அது அப்படின்னு சொல்கிறாங்க. His name was mooted as a possible successor. அப்போ அவனோட நேம் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு சக்ஸஸார், இதுக்கப்புறம் இவன் தான் இதான் சக்ஸஸார்னா யாருன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியவங்கள நம்ம சக்ஸஸார்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக அவங்கள சொல்கிறாங்க. Overhaul, to completely change a system so that it works more effectively. ஓகே, ஓவர்ஹால்ன்றது என்னன்னா ஒரு சிஸ்டமை கம்ப்ளீட்டாக அப்படியே அந்த இன்சைட் அவுட் போட்டுட்டோன்னா அதுதான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர். The government has recently overhauled the healthcare system, completely changed everything and gave a new appearance. The school chose to overhaul its curriculum by equipping classrooms with new technology. The school chose to overhaul its curriculum. அப்போ completely change its curriculum. எல்லாமே அப்போ புதுசாக ஒரு புதிய தோற்றம் அப்படின்வாங்க. by equipping classrooms with new technology. அப்போ புது டெக்னாலஜி, ஸ்மார்ட் போர்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயம் வந்துச்சு. ஒரு டைமில் எப்படி நமக்கு ஆக்சஸ் இருந்தது, இப்போ அந்த டைம்லாம் இந்த மாதிரி ஆக்சஸ் கிடையாது. அந்த டைம் ஆக்சஸ் கிடையாது, இந்த டைம் இப்போ ஆக்சஸ் இருக்குது. அப்போ ஒரு டைமில் வந்துட்டு ஆட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு அவங்க வாயில தான் சொல்லி ஆகணும். இப்போ ஒரு ஸ்மார்ட் போர்டில் போடுறாங்க. அப்போ கம்ப்ளீட்லி நியூ சிஸ்டம் ஒன்று வந்துச்சு. அப்போ அது வந்து நம்ம பார்ட்டில் இருந்தால் நம்ம கரிக்குலம் வந்து அவங்க ரீடிஃபைன் பண்ணி ஆகணும். ஸ்ட்ரீம் லைன், to improve the effectiveness of an organization such as a business or government, often by making the way activities are performed simpler. ஸ்ட்ரீம்லைன்றது என்னன்னா ஒரு விஷயம் நிறைய விஷயம் அங்கங்கே நடக்குது, வேறு டைமில் நடக்குது, அது எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஒரு லைனில் எப்பவுமே இது இப்படி தான் போகணுன்றது நம்ம ரெடி பண்ணுறது பேர் ஸ்ட்ரீம்லைன். To improve the effectiveness of an organization such as a business or government, often by making the way activities are performed simpler. இப்போ நான் கூட அதை தானே ட்ரை பண்ண நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வாரத்தில் ரெகுலராக 5 நாளுக்குமே வீடியோஸ் வந்து கரெக்டாக அப்லோட் ஆகணும். அப்போ நான் இந்த ஒர்க்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் கிடைக்கிற நேரத்தில் பண்ணாமல் இந்த பிஸ்னஸ்க்காகவே நம்ம டெடிக்கேட்டடாக பண்ணி இது எல்லாமே கரெக்டாக இந்த நேரத்தில் இது நடக்கணும், இது இப்போ நடக்கணும் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே ப்ரொடக்டிவாக எடுக்கிறது பேர் அப்போ ஸ்ட்ரீம் லைன். அந்த ஸ்ட்ரீம் போகுதுல்ல, அது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக போகும், அதான் ஸ்ட்ரீம் லைன்றது. அதுதான் streamlining cars increases their fuel efficiency. Streamlining cars increases their fuel efficiency. அப்போ ஸ்ட்ரீம்லைனிங் கார்ஸ்ன்றது கார்ஸ் வந்து கரெக்டாக ஓட்ட ஆரம்பிச்சோன்னா ரெகுலராக ஓட்ட ஆரம்பிக்கின்ற போது அதோட ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும்.
லீடிங் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் சாஃப்ட்வேர் டு ஸ்ட்ரீம்லைன் தியர் ஒர்க் ஃப்ளோஸ். டு ஸ்ட்ரீம்லைன் ஒர்க் ஃப்ளோனா எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அப்போ ஒரு இந்த இதில் அதுக்கு தான் வந்துச்சு எக்ஸல். மேக்ஸிமம் எக்ஸல்ன்றது ஒரு ஒர்க்கை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு தான். அப்போ அதில் டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணி இந்த டேட்டா வச்சு நம்ம ஒர்க் பண்ணி இது எங்கெங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவோம். எல்லாம் இந்த இடத்துல இங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது பேர் தான் ஸ்ட்ரீம்லைன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 20th July 2022 இதோட வொக்காப். ஸோ இதில் வந்து இண்டிக்மெண்ட். ஸோ இண்டிக்மெண்ட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய வேர்ட் பார்த்தீங்கன்னா டிக்னா டு சே, ப்ரொக்ளைம், டிக்டேஷன். இந்த வேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது, அதாவது டிக்ட். இண்டிக்மெண்ட் அப்படின்னா என்னென்னா சம்திங் தட் ஷோஸ் பாலிசி, சிஸ்டம், சொசைட்டி எக்ஸெட்ரா இஸ் பேட் ஆர் ராங். அதாவது குற்றம் சாட்டுறது தான் இண்டிக்மெண்ட். தமிழை சொல்லணும்னா குற்றம் சாட்டுறோம், இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சிஸ்டமோ இல்லை ஒரு ஐடியாவோ இல்லை ஒரு ஃபிலாசபியோ எது ஒன்று வந்து சரியில்லை, அது கெட்டது அப்படின்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்களோ தட் இஸ் கால்ட் இண்டிக்மெண்ட். ஸோ டிக் மீன்ஸ் சொல்கிறது, குறை சொல்வது இண்டிக்மெண்ட். It seems to me to be a damning indictment of the government's education policy. It seems to me a damning indictment in the sense ஒரு பெரிய குற்றச்சாட்டு of the government's education policy. The charges on the indictment include murder and attempted murder. Include murder and attempted murder ரெண்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த இண்டிக்மெண்ட் அந்த குற்றச்சாட்டில் என்ன இருக்குன்னா மர்டர் இருக்கு, attempted murder இருக்கு. இதுலேருந்து வேறு என்னென்ன வேர்ட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா dictator, diction, dictum, abdicate, dedicate, indicate, predicament, syndicate, benediction, contradiction, edict, indict, malediction, predict. அவ்வளோதான், இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிக்டேட்டாக சொல்கிறது. இப்போ டிக்டேட்டர் அப்படியானா அவர் சொல்லக்கூடியதை நீங்கள் செஞ்சாகணும், அதுதான் டிக்டேட்டர். அப்போ டிக்டேட்டர்ன்றது சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல மெயினாக நம்ம எதை மீன் பண்ணுவோம்னா ஒரு ஆர்டர், ஒரு கமாண்ட். ஓகே, so to give orders or to tell someone exactly what they must do with total authority. ஒருத்தர் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு டோட்டல் அத்தாரிட்டியோட சொல்றதுக்கு பேர் தான் டிக்டேட். அதனால தான் அவங்க பேர் வந்து டிக்டேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The UN will dictate the terms of troop withdrawal from the region. ஸோ அவங்க வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. டிக்டேட்டர் அதுதான் நான் சொன்னது யாரோ, a person who gives orders and behaves as if they have complete power. My boss is kind of a dictator. Diction, the manner in which words are pronounced. ஸோ எப்படி ஒரு வேர்டை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க, எந்த தன்மையில் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க அதுதான். இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அ லாங்குவேஜ் டீச்சர் டு ஹேவ் குட் டிக்ஷன், குட் ப்ரொனன்சியேஷன், த வே ஹவு தி ப்ரொனவுன்ஸ் வேர்ட்ஸ். ஓகே, ப்ரொனன்சியேஷன் ஆஃப் வேர்ட்ஸில் மெயினாக என்ன பார்ப்போம்னா எங்கே ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுக்குறோம், எங்கே நம்ம ஸ்ட்ரெயின் எங்கே வச்சிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்ப்போம். டிக்டம், a short statement, especially one expressing advice or a general truth. அதாவது ஒரு சொல் வழக்குன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு ப்ராப்புலராக ஒரு இடத்துல ஒரு அடைமொழி மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு டிக்டம். He followed the famous American dictum, don't get mad, get even. Don't get mad, get even is a அந்த மேபி இட் இஸ் அ ஃபேமஸ் கோட் இன் தட் பர்டிகுலர் ரீஜன். ஓகே, அதுதான் நம்ம டிக்டம் சொல்லுவோம். அப்போ அங்கே இது வந்து வழக்கமாக சொல்றதா இருக்கலாம். அப்டிகேட் அப்படின்றது என்னன்னா ஒரு கிங்கோ குவீனோ அவங்களோட பொசிஷனை renounce பண்றதுக்கு பேர் abdicate. If the king abdicates, he or she makes a formal statement that he or she no longer wants to be king or queen. அப்போ அவங்களோட பொசிஷனை they renounce, நாங்கள் இதுக்கு மேலே இது கிங் ஆர் குவீனாவோ நாங்கள் கண்டினியூ பண்ணலை அப்படின்றது பேர் தான் abdicate. அப்போ அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இதுக்கப்புறம் கிங் அண்ட் குவீனா இருக்க மாட்டோம், ஃபங்க்ஷன் ஆக மாட்டோம்ன்றது பேர் abdicate. King Edward VIII abdicated the British throne in 1936. I don't want to be the king henceforth. Dedicate. ஓகே, ஒரு விஷயத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக அதுக்கு மேலே நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க, அது மேலே உங்களோட மொத்த ஃபீலிங்ஸுமே வைக்கிறதுக்கு பேர் டெடிகேட். டு கிவ் ஆல் ஆஃப் யுவர் எனர்ஜி ஆன் டைம், உங்கள் எனர்ஜி டைம் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குறது பேர் டெடிகேட். He has dedicated all his life to scientific research. இண்டிகேட்னா ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்கு பேர் இண்டிகேட். இப்போ இண்டிகேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு விஷயம் காட்டுறதுல இது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது, அது இண்டிகேட் பண்ணுறேன்னு சொல்லலாம். To show, point, make clear in another way. Exploratory investigations have indicated large amounts of oil below the seabed. ஸோ அது இண்டிகேட் பண்ணுது, அது சொல்லுது. ஆக்சுவலி இப்போ இந்த இண்டிகேட்டர்னா அது குறிக்குதுன்றத ஒரு சொல்லுதுன்றது மாதிரி தான் நம்ம வச்சுப்போம். இதை வந்து மேற்கோள் காட்டி சொல்வது அப்படின்றதா இண்டிகேட். Predicament, an unpleasant situation that is difficult to get out of. ஸோ ப்ரெடிக்மெண்ட்னா ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷன் இருக்கோ, அது வந்து வெளியே வர்றது கஷ்டமாக இருக்குது.
she is hoping to get a loan from her bank to help her out of her financial predicament. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்கு. ஓகே, அப்போ எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நெருக்கடி, அதுதான் ப்ரெடிக்கமெண்ட், சொல்ல முடியாத நெருக்கடி. சிண்டிகேட். ஸோ சிண்டிகேட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2-3 பேர் சொல்லி வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மூவி நம்ம பார்க்கும்போது, ஐம் நாட் ஷூர், இட்ஸ் தெலுங்கு மூவி ஐ திங்க். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. சிண்டிகேட்னு என்னன்னா, நிறைய பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க. அப்போ அதில் வர ப்ராஃபிட் அவங்க யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுப்பாங்க. A group of people or companies who join together in order to share the cost of a particular business. எல்லாம் சேர்ந்து அந்த பர்டிகுலர் பிஸ்னஸோட எக்ஸ்பென்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. பிஸ்னஸ் ஆப்ரேஷன் for which a large amount of money is needed. ஒரு பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 பேரை நம்ம சேர்த்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். இது பிஸ்னஸ் பார்ட்னர்ன்றதை தாண்டி ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும். அந்த ஆப்ரேஷனுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் இது எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா குடவுன்ஸ். ஒரு பெரிய குடவுன் நீங்கள் வாங்குறீங்க, மேக்ஸிமம் குடவுன்றது ரொம்ப லார்ஜ் ஸ்பேஸில் தான் கிடைக்கும். ஆனால் உங்களோட ப்ராடக்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. ஆனால் என்டையர் குடவுனுக்கு தான் நீங்கள் ரெண்ட் பே பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன்னொரு கம்பெனி அப்ரோச் பண்ணுவீங்க. உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் எடுக்கிற ஸ்பேஸ்க்கான அமௌண்ட் மட்டும் கொடுங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்பிளிட் பண்ணிப்பீங்களா, தட்ஸ் கால்ட் syndicate. A syndicate of banks is or are financing the deal. A syndicate of banks, a group of banks. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், ஐஓபி இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறாங்கன்னா தட்ஸ் கால்ட் syndicate of banks. Benediction. அப்படி மீன்ஸ் குட். பெனடிக்ஷன் அப்படின்றது என்னன்னா, கடவுள்கிட்ட நம்ம மன்றாடி கேட்டுக்கிறோம். ஓகே, எனக்கோ இல்லை என்னை சார்ந்தவங்களுக்கோ நல்லது செய், அவனை பார்த்துக்கோ, அவங்க மேலே இறக்கமா இரு அப்படின்னு சொல்றது எல்லாமே தட்ஸ் கால்ட் பெனடிக்ஷன். A prayer asking God for help and protection for someone. அதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒன்று இருக்கும், தட்ஸ் கால்ட் malediction. இங்க இருக்கு malediction, malign or malpractice அப்படின்னா பேட், curse இந்த மாதிரி. அப்போ malediction is words that are intended to bring bad luck to someone or that express the hope that someone will have bad luck. ஒருத்தவங்களை அவங்க நல்லா இருக்கக்கூடாது நாங்கள் முணுமுணுத்து பேசுறதோ நினைக்கிறதோ ஆக்சுவலி சொல்லுவாங்க, இவன் நல்லாவே இருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் ஏதாவது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பேரு மேலடிக்ஷன். அப்படி இந்த மேலடிக்ஷன்றது பெனடிக்ஷனுக்கு ஆப்போசிட். ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைச்சோ இல்லை நம்ம நல்லா இருக்குன்னு நினைச்சோ நல்லதை நம்ம பேசுறதுக்கு பேரு பெனடிக்ஷன். நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு ஏதாவது நம்ம சொல்றோம்னா அது மேலடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன் அதே டிக்ஷன்னா சொல்றது, எதிர்மறையா சொல்றது. கான்ட்ரானா அகேன்ஸ்ட், நீங்க ஒன்று சொல்றீங்க அதுக்கு நான் எதிராக ஒன்று சொல்றேன், அது கான்ட்ரடிக்ட் பண்ற கான்ட்ரடிக்ஷன். The fact of something being complete opposite of something else or very different from something else so that one of them must be wrong. நீ ஒன்று சொல்ற, நான் அதுக்கு எதிராக ஒன்று சொல்றேன், யாரும் ஒன்று சொல்றது தான் கரெக்டா இருக்கு, அதுதான் கான்ட்ரடிக்ஷன். You say that you are good friends and yet you don't trust him, isn't that a contradiction? நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க ஆனா ஒருத்தரும் நம்ப மாட்டேன்னு சொல்றீங்க, அப்போ இது கான்ட்ரடிக்ட் ஆகுதுல நீ சொல்றதுக்கும் நடக்கிறதுக்கும். அடுத்து எடிக்ட். எடிக்ட்ன்றது எடிஃபிஸ் அப்படின்னு ஒன்று பார்க்கணும். எடிஃபிஸ்னா ரொம்ப பெரிய ஒரு மாளிகை, ஒரு அரண்மனை. எடிஃபிஸ்ன்றது ஒரு பெரிய கட்டமைப்பு அப்படின்றத எடிஃபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எடிக்ட் அப்படின்னா an official order, especially one that is given in a forceful and an unfair way. எடிக்ட்ன்றதுன்னா ஒரு நீங்க அந்த காலத்துல இது பார்த்துருப்பீங்களா, ஒரு கட்டளை விதிப்பாங்க, அப்படி ஒரு விஷயம் இது பண்ணி பேசுவாங்க, அதுதான் எடிக்ட் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா அந்த எடிக்ட்ல என்ன இருக்குன்னா ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. an official order, especially one that is given in a forceful or unfair way. கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை அன்ஃபேரோ, அதாவது நம்ம நினைச்ச மாதிரியோ இல்லை நல்லதுக்காக இருக்காதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதை எடிக்ட். The city council issued an edict against spitting in the street. Okay. Indict. If a law court or a grand jury indicts someone, it accuses them officially of a crime. அப்போ அவங்க மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டதா, அவங்க மேல குற்றவாளி நம்ம அறிவிக்கிறதுக்கு பேர் தான் இண்டிக்ட். அவங்க குற்றவாளின்னு சொல்றது இண்டிக்ட். எடிக்ட்ன்றது என்னன்னா ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது எடிக்ட். இது எல்லாமே பாருங்க சொல்றது டிக்ட்னா சொல்றது, இவன் குற்றவாளின்னு சொல்றது இண்டிக்ட். இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கப்புறம் இதுதான் நடைமுறையில் வரப்போகுது அப்படின்னு சொல்றது எடிக்ட். எதிர்மறையா சொன்னா கான்ட்ரடிக்ட். கடவுள்கிட்ட மன்றாடி நமக்கு கேட்டோம்னா பெனடிக்ட். அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோன்னா மேலடிக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ப்ரிடிக்ட். ப்ரீனா முன்னாடி, அப்போ முன்கூட்டியே கணிச்சு சொல்றது பேர் ப்ரிடிக்ஷன். டு சே தட் an event or action will happen in future. ஒரு விஷயத்தை முன்கூட்டியே கணிச்சு சொல்லுவாங்கல்ல, அன்றே சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா,
அது மாதிரி astronomers can predict the exact time of an eclipse. ஸோ அது நம்ம பண்ணுவோம் தெரியுமா? இப்போ பஞ்சாங்கெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இந்த பஞ்சாங்கத்தில் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் அந்த இடத்துல இருக்கும், அகைன் அது ஒரு கோலாக தான் இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்கேப் கோட்டிங்ன்றதுனா ஒரு பலியாடு, அவ்வளோதான். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். The act of blaming a person or group for something bad that has happened or that someone else has done. ஒருத்தர் பண்ண கொட்டுறதுக்கு இன்னொருத்த மேலே குற்றம் சாட்டுறதுக்கு பேர் ஸ்கேப் கோட்டிங். அப்போ அவங்கள வந்து நம்ம பலியாடாக கொடுக்குறோம், அவ்வளோதான். The scapegoating of immigrants for the country's economic problems. He criticized the scapegoating of a religious minority for America's recent economic failures. So he criticized the scapegoating of a religious minority. ஒரு religious minority மேலே நம்ம குற்றம் சாட்டி சொல்கிறோம். The scapegoating of immigrants for the country's economic problems. நம்ம எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆனால் யாரை கூட சொல்கிறதுக்கெலாம் இமிகிரண்ட்ஸ் உள்ளே வந்தவங்க மேலே தான் நம்ம இந்த சாட்டுறோம். அப்போ அவங்கள வந்து நம்ம பலி கொடுக்குற மாதிரி. அக்விட்டல்ன்றது என்னன்னா ஒரு விஷயத்த இதுக்கப்புறம் நான் வந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். The decision of a court that someone is not guilty. அப்போ இதுக்கு அவன் இவன் குற்றம் செய்யலை, இவனை நம்ம விடுவிக்கிறோம், அதுதான் acquittal. If you acquit a person, it means you are releasing the person to say that he has not been found guilty. He is not guilty of the crime. Of the 3 cases that went to the trial, 2 ended in acquittals, which means it was proven not guilty. He hoped for an acquittal. He hoped for an acquittal, release. நிரபராதியா அறிவிக்கிறது பேர் தான் acquittal. Requit. இப்போ இதுலேருந்து அப்போ குவிட்னா டு ரெஸ்ட், நான் அதை பார்க்கல. குவிட் அப்படின்னா டு ரெஸ்ட், அதனால தான் நம்ம குவிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போனா என்ன அர்த்தம்? அதை இதோட ஸ்டாப் பண்ணுறோம், அப்புறம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம்னு அர்த்தம். குவயட், குவிட் இது எல்லாமே இதுலேருந்து வரக்கூடிய வேர்ட்ஸ். குவயட்னா என்னன்னா கம்முன்னு இருங்க, அமைதியாக இருங்க, அப்போ என்ன ரெஸ்ட் எடுங்கன்றதும் அதுக்கு அர்த்தம் தான். அதுதான் அங்கேருந்து தான் அக்விட்டல் வரும். அக்விட்டல்னா இப்போ அவ்வளோ நாள் அவன் போராடி இருப்பான் தெரியுமா, இந்த கேஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் அவன் அக்விட் பண்ணிட்டோன்னே என்னன்னா இதுக்கப்புறம் நீ ரெஸ்ட் எடு, பிகாஸ் நீ குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தீர்ப்பு சொல்லியாச்சு. Requite, to give or do something in return for something given to you or done for you. Requitன்றதை திருப்பி ஒரு விஷயத்தை கொடுத்து நம்ம பைசல் பண்ணுறது, அது பேர் requite. Requited love is not enough to sustain a long-term relationship. To give or do something in return for something given to you or done for you. நம்ம செஞ்சதுக்கு பதில் செய்கிறதோ பரிகாரம் இல்லை, பதில் செய்கிறது ஒரு அதுதான் requite அப்படி சொல்கிறது. அப்போது அங்கே உங்கள் மனசு வந்து அலைப்பாஞ்சிட்டு ஐயோ அவர் நமக்கு செஞ்சுட்டாருன்ட்டு அது திருப்பி நம்ம கொடுத்தப்பறம் தான் நம்ம நிம்மதியாக இருப்போம். ரெஸ்ட், ஓகே, அதுக்கு தான் அது requite. Draconian, ஆக்சுவலி இதுக்கு ரூட் வேர்ட் இருக்காது, பிகாஸ் அது ஒரு பர்சனோட நேம்லேருந்து வந்துருக்கும். ஐயோ ஐ forgot the person's name. ஆக்சுவலாக ஒரு லாயர் வந்து ஒரு செட் ஆஃப் லா ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பார். அந்த செட் ஆஃப் லாஸை வச்சு நம்ம ரூல் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதுதான் ட்ரக்கோனியன் லான்னு சொல்லுவாங்க. அவர் ரூல் ஆக்சுவலாக அந்த ரூல் வந்து ரிலீஜியஸ் ரூல்ஸ் இருக்கும், அந்த ரிலீஜியஸ் ரூல்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவரோட லா ஒன்று வந்து கொடுத்துருப்பாரு. அது வந்து நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும், ஓகேவா. ஆனால் அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இப்போ ட்ரக்கோனியன் லான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா லா கூட தான் வரும். ட்ரக்கோனியன் லானா ரொம்ப அன்ஃபேராக இருக்கக்கூடிய லா, எஸ்பெஷலி ஆஃப் ரூல் லா ஆர் பனிஷ்மெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சிவியராக இருக்கும். நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே அது கர்டெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். He criticized the draconian measures taken by the police in controlling demonstrators. அப்போ draconian measures in the sense unfair or extremely severe methods. The governor proposed draconian cuts in state aid to education. Proposed draconian cuts in state. அப்போ share aid to education. அப்போ draconian aidsனா draconian cuts அப்படின்னா ஒரு unfair share. ஒரு நார்மல் ஷேர் எடுத்து எஜுகேஷன் போகிறது வேகலை, ஆனால் ஸ்டேட்டுக்கே ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி அது பண்ணாங்கன்னா அப்போ அது அன்ஃபேர் தானே, அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் மேசக்கர். மேசக்கராக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வேர்ட் மாஸ்னா வால்யூம், ஓகே, மோர் இன் நம்பர் அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ மாஸ்ன்றது இந்த இடத்துல என்னன்னா இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு குரூப் ஆஃப் பீப்புள். இந்த ஒரு நோஷனை கொடுக்குது. மேசக்கரில் என்ன ஒரு நம்ம ஐடியா டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, ஆக்சுவல் மேசக்கர்ன்றது என்னன்னா கூட்டமாக மக்களை கொன்று குவிக்கிறது, இதான் மேசக்கர். நீங்கள் இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாலியன் வாலாபாக் மேசக்கர். அந்த ஜாலியன் வாலாபாக் மேசக்கரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க, அவங்கள சுட்டு கொண்டுடுவாங்க. அப்போ கொலை பண்ணுறதுல கூட்டமாக மக்களை கொல்றதுக்கு பேர் மேசக்கர். an act of killing a lot of people, இது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்ன கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டீம் வந்து ஒரு காம்படிஷனில் போட்டி இடுறாங்கன்னா எந்த ஒரு டீம் பேடாக ரொம்ப மோசமாக டிஃபீட்டை ஃபேஸ் பண்ணுதோ அதை வந்து நம்ம மேசக்கர்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
இவங்க 4 இப்போ ஃபுட்பால் எடுத்துப்போ இவங்க 4 கோல்ஸ் போட்டுட்டாங்க, அவங்க வந்து 2 கோல் தான் அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இது பரவாயில்ல. ஆனால் இவங்க 6 கோல் போட்டுட்டாங்க, அவங்க 1 கோல் போட்டிருக்காங்க அப்படின்றபோது தட்ஸ் அ பேட் டிஃபெக்ட். அதை நம்ம மேசக்கர்னு சொல்லுவோம். அப்போ அந்த டீமை அந்த இருக்க எல்லாரையுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரேடியே கொன்ன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல, அதனால அது மேசக்கர். பாருங்க, he ordered the massacre of 2000 women and children. ஓகே, 2000 பேர், அப்போ அது மேசக்கர். The manager resigned after the team's 7-2 massacre. அப்போ 2 எடுத்து அந்த டீம் பரிதாபமாக தோத்துச்சு, 7 எடுத்து அவங்க ஜெயிச்சாங்க. இந்த டிஃபரன்ஸ் பாருங்களேன், 1-2 ஓகே, அப்போ 2 தான் அவங்க கோலே எடுத்திருக்காங்கன்னா இப்போ இவங்க 7 கோல் எடுக்க விட்டுருப்பாங்கன்னா அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படியா இருந்திருக்கும். ஸோ that is also called massacre in the final. நெக்ஸ்ட் டூபியஸ். டூபியஸ்னா டவுட் இப்படின்ற வேர்ட் ஃபர்ஸ்ட் மைண்டில் வந்துடணும். டப் மீன்ஸ் டவுட். டூபியஸ்னு எந்த விஷயம் சொல்லலாம், எந்த ஒரு விஷயத்த நம்ப முடியலையோ அது மேலே சந்தேகம் கிளம்புதோ அதெல்லாம் நம்ம டூபியஸ்ன்னு சொல்லலாம். தாட் நாட் டு பி கம்ப்ளீட்லி ட்ரூ ஆர் நாட் ஏபிள் டு பி ட்ரஸ்டட். நம்ம நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம டூபியஸ்ன்னு சொல்லுவோம். தீஸ் கிளைம்ஸ் ஆர் டூபியஸ் அண்ட் நாட் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நம்பகத்தன்மை இல்லாதது ஒரு விஷயம், இதை வந்து நம்ம நம்ப முடியாது, இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப்ன்ற ஒரு விஷயம் இல்லை. He has been associated with some dubious characters. Some dubious characterனா அவங்க வந்து சந்தேகப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் dubious characterனா சந்தேகப்படக்கூடிய ஒரு கேரக்டர். Credence. Credence credலேருந்து ஒரு வேர்டு வர்றது believe. Credனா believe அர்த்தம். ஸோ credenceன்றது என்னன்னா நம்பகத்தன்மை. ஓகே, the belief that something is true. ஒரு விஷயம் உண்மை அப்படின்னு நம்புறது credence அப்படின்னு சொல்லுவோம். I am not prepared to give credence to anonymous complaints. அப்போ இந்த கம்ப்ளைண்ட்ஸில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதாவது இது உண்மையாக இருக்குன்ற கம்ப்ளைண்ட்டில் நம்பிக்கை இல்லை. ஏன், இதெல்லாமே அனானிமஸாக இருக்குது, யார் என்னன்றே சொல்ல மாட்டாங்க. அப்போ அனானிமஸ் கம்ப்ளைண்ட்ஸை வந்து என்னால் நம்பி இதை வந்து இது மேலே ட்ரஸ்ட் வச்சு என்னால் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. I had heard rumors over the years, but I never gave them any credence whatsoever. I had heard rumors over the years. நிறைய ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், பட் எதுக்குமே நான் கிரெடன்ஸ் கொடுத்தது இல்லைன்னா நான் நம்பிக்கை செலுத்துறது இல்லை. இது வேறு என்னென்ன வேர்டுனா credibility, credo, credulous, accreditation, incredible, creed. ஓகே, credibility. ஸோ credoஸ்ன்றது ஒரு பொருள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறது, பட் credibilityன்றது என்ன, ஒரு ஆள் மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம். இப்போ அவரோட credibility, ஒரு பர்சனோட credibility அப்படின்றது என்னன்னா அவரோட நம்பகத்தன்மை, அவர் மேலே நம்ம அவரை நம்பலாம் அப்படின்றது. இது சில சினாரி வந்து எக்ஸாக்டாக எப்படி ஒர்க்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ட்டில் வந்துட்டு ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸில் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு சில டைம் டாக்டர்ஸோ ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்க ஒரு ஆளை நம்ம கூப்பிடுவோம், ரேண்டமாக யாரை வேணால் கூப்பிட முடியாது. அப்போ ஒரு பர்டிகுலர் டாக்டர் வர்றாருன்னா அவர் வந்து இத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் அவருக்கு இருக்கணும். அப்போ அவரோட கிரெடிபிலிட்டி வச்சு அவர் சொல்கிறத கோர்ட் ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்போ டாக்டர் சொல்லிட்டனால மட்டும் கிடையாது, அவர் ஒரு குவாலிஃபைட் டாக்டர். அப்போ இதுக்கான குவாலிஃபைட் ஏன்னா ரெண்டாவது அவர் மேலே கிரெடிபிலிட்டின்றது இன்னும் இருக்குன்னா அவர் காசுக்கு விலை போனவரா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயங்களும் இதில் இருக்கணும். அப்போது கிரெடிபிலிட்டின்னு யாருன்னா யாரை வந்து நம்பலாம், இவர் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம கிரெடிபிலிட்டின்னு சொல்லலாம். அப்போ ஒருத்தர் சில பேர் இருப்பாங்களா, அவங்க சொன்னாங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க, ஏன்னா அவர் போய் சொல்லியிருக்க மாட்டார், அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டார், அவர் உண்மையானவர், அந்த மாதிரி விஷயங்களா கிரெடிபிலிட்டி. The fact that someone can be believed or trusted. He complained that we had tried to undermine his credibility within the company. அப்போ அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி, அவரோட கிரெடிபிலிட்டி வந்து அண்டர்மைன் பண்ணோன்னா கீழே கொண்டு வந்துட்டு அதை புதைக்கிறது அந்த மாதிரி வச்சுப்போம். ஸோ அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பேர் அண்டர்மைன். ஓகே, அதுதான் அண்டர்மைன். ஸோ எதை அண்டர்மைன் பண்ணோம், we tried to undermine his credibility. அப்போ அவர் வந்து எல்லாருக்கிட்ட கிரியேட் பண்ண அந்த நம்பகத்தன்மையை வந்துட்டு எடுத்து புதைக்க பார்த்தாங்க அந்த கம்பெனிக்குள்ள. Credoன்றது a set of beliefs that influence the way you live. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் ஒரு சித்தாந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சித்தாந்தம்னா எந்த ஒரு ஃபிலாசபி அவங்க பிலீவ் பண்ணி அதுபடி செயல்படுறாங்களோ அது வந்து அவங்க லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் his credo is less is more. less is moreன்றது எப்படின்னா தமிழில் வந்து சொல்லணும்னா போதுமான மனமே பொன் செய்ய மருந்து நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு அளவுக்கு இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும், அதை வச்சு நம்ம லைஃப்பில் அழகாக லீட் பண்ணலாம், இதுவே நமக்கு மோர் தென் இனஃப் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். அப்போ அவர் லைஃப்பில் எல்லாமே என்ன பண்ணுவார், அதிகமாக மணிக்கு ஆசைப்பட மாட்டார், அதிகமான விஷயங்கள் வாங்கி சேர்க்க மாட்டார், அவர் லைஃப் ரொம்ப சிம்பிளாக வாழ்வார். அதுதான் அவரோட மோட்டோ அப்படின்னு வச்சுக்கலாம். கிரெடுலெஸ் அப்படின்றது என்னன்னா ஈஸியாக ஏமாறக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஏன் ஈஸியாக ஏமாறுவாங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஈஸியாக நம்பிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி பர்சனா இல்லை அந்த மாதிரி கேரக்டரை நம்ம கிரெடுலெஸ்ன்னு சொல்லுவோம். Too willing to believe what you are told and so easily deceived. நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது அது ஈஸியாக நம்பிடுவாங்க, அதனால அவங்க ஈஸியாக ஏமாத்திட முடியும். ஓகே, அது நம்ம கிரெடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
sermon is staged for credulous tourist. Credulous touristனா அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது, சொன்னாங்கன்னா ஈஸியாக நம்பிடுவாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நடக்கும். ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபாரின் டூரிஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 50 ரூபா 100 ரூபா விற்கிற ப்ராடக்ட் அவங்க கிட்ட 500 ரூபா 1000 ரூபான்னு விற்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இது இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் இவ்வளோ விலையா இருக்கும்னு சொல்லிட்டு நம்பி வாங்கிடுவாங்க. ஸோ அக்ரெடிட்டேஷன். ஸோ அக்ரெடிட்டேஷன்றது the fact of being officially recognized, accepted or approved of or the fact of the act of officially recognizing, accepting or approving of something. அக்ரெடிட்டேஷன்ன்றது என்னன்னா, இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அக்ரெடிட்டட் காலேஜ் அப்படின்றது. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இந்த காலேஜை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், இந்த காலேஜ் வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணுது, இந்த காலேஜில் வந்து நீங்கள் படிக்கலாம், இந்த காலேஜ் வந்து எங்களோட சிலபஸ் ஃபாலோ பண்ணுது, நாங்கள் தான் இதை எவாலுவேட் பண்ணுறோம், இந்த காலேஜுக்கு எல்லா ரிக்வயர்மெண்ட்ஸும் ஃபுல்ஃபில்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது பேர் தான் அக்ரெடிட்டேஷன். த ஃபேக்ட் ஆஃப் பீங் அஃபிஷியலி ரெக்கக்னைஸ்ட். இந்த காலேஜ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு காலேஜ். அப்போ அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லிட்டு சில விஷயம் இருக்குது. அப்போ வந்து யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடியது காலேஜ். ரெக்கக்னைஸ்ட், அக்செப்டட் ஆர் அப்ரூவ்ட் ஆஃப் or the fact of officially recognizing, accepting or approving of something. ஒரு விஷயத்தை அப்ரூவ் பண்றதோ ரெகக்னைஸ் பண்றதுக்கும் சொல்றதா அக்ரெடிட்டேஷன். The college was given full accreditation in 1965. அப்போ நீங்க காலேஜ் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு அக்ரெடிட்டேஷன் கிடைக்காது. நீங்க எல்லா ரிக்வயர்மெண்ட்ஸ் மீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேப் இருக்கணும், அந்த லேப்ல இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், அந்த லேப்ல இந்த எக்யூப்மெண்ட் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும். ஒரு கிளாஸ் ரூமுக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், அந்த கிளாஸ் ரூம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கணும். அப்போ சிலபஸ் இருக்கணும், அது குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அப்போ டீச்சர்ஸ் வந்து சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் டீச்சர்ஸ் இருந்தால் போதும், இல்லை அவங்க இந்த சர்டிஃபிகேஷன் முடிச்ச டீச்சர்ஸ் தான் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் அக்ரெடிட்டேஷன் கொடுப்பாங்க. அப்போ கிரெடிட் பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கப்புறம் இந்த காலேஜை நம்பலாம் அப்படின்றதா அதுக்கு மீனிங். இன்கிரெடிபிள், நம்ப முடியாத ஒரு விஷயம். ஓகேவா, நம்பவே முடியல. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ப முடியலன்னா பொய்ன்றது அர்த்தம் இல்லை. நடந்துருச்சு, ஆனால் நம்ம நினைச்சதை தாண்டி ஒரு விஷயம் நடந்துச்சு. டு பிலீவ், தட் இஸ் இம்பாசிபிள், வெரி டிஃபிகல்ட் டு பிலீவ். நம்ம நினைக்காத ஒரு விஷயம் நடந்தது, எக்ஸலண்ட்டாக ஒரு விஷயம் நடக்குது, தட்ஸ் கால் இன்கிரெடிபிள். அண்ட் இன்கிரெடிபிள் ஸ்டோரி, நம்பவே முடியாத ஒரு கதையாக இருக்கும். க்ரீட், க்ரீடுன்றது என்னன்னா, people who have certain beliefs and thought process, a set of beliefs that influences the way you live. இதுவும் நம்ம க்ரீடுன்னு சொல்லுவோம். கேஸ்ட் அண்ட் க்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. கேஸ்ட் அண்ட் க்ரீடுன்றது, கேஸ்ட்ன்றது எந்த ஜாதி அது மாதிரி சொல்லுவோம். க்ரீடுன்றது என்னன்னா, என்ன தாட் ப்ராசஸ்ல எந்த சம்பிரதாயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் க்ரீடுன்றது. ஸோ க்ரீடுன்றது அதுக்குள்ள ஒரு சில வகுப்புகள் வரும்ல, அது நம்ம க்ரீடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க தாட் ப்ராசஸையும் நம்ம க்ரீடுன்னு சொல்லலாம். ஸோ க்ரீடுன்றது ஒரு இனம் அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் க்ரீடில். த லா ஃபார்வர்ட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பிகாஸ் ஆஃப் ரேஸ், கலர் ஆர் க்ரீட். க்ரீடுன்றது இவங்க இந்த வகுப்புலேருந்து வந்தவங்க இல்லை இந்த சம்பிரதாயத்திலேருந்து வந்தவங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நான் எதனா டிஸ்கிரிமினேட் பண்ணேன்னா, அது ஆக்சுவலாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறது கவர்மெண்ட் வந்து தப்புன்னு சொல்லாது. என்ன சொல்லுவாங்கன்னா, நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் கூடாது. அதாவது இதை பேஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஓகே, நாலு பேர் அவங்க கெட்டவனாக இருந்து உள்ளே வரும்போது நீ வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா சொல்லலாம், நமக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட், பாண்டர். பாண்டர்னா ஆழ்ந்து யோசிக்கிறது. பாண்டர், டு திங்க் கேர்ஃபுல்லி அபவுட் சம்திங். டு திங்க் கேர்ஃபுல்லி அபவுட் சம்திங், எஸ்பெஷலி ஃபார் அ நோட்டிசபிள் லென்த் ஆஃப் டைம். டு வை மென்டலி திங்க் டீப்லி அபவுட். ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறது பாண்டர். அவ்வளோதான், சிம்பிள். She sat back for a minute to ponder her next move in the game. The back porch is a quiet place where I can ponder. இதுல முக்கியமான வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பாண்ட்னா திங்க், இந்த வேர்டு தான் வந்திருக்கணும். equiponderant, imponderable, preponderate. ஓகே, equiponderantனா எல்லாருமே ஈக்குவல் அமௌண்ட்ஸில் இருக்கும். இதுக்கும் ப்ரீபாண்டரேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அடுத்து பாருங்க, இம்பாண்டரபிள். இம்பாண்டரபிள்ன்றது பாண்டர்னா ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுது. நீங்கள் எவ்வளோ டீப்பாக திங்க் பண்ணாலும் அதை பற்றின ஒரு நாலேஜ் உங்களால் கிரியேட் பண்ண முடியாது, நீங்கள் கெஸ் பண்ண முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னா இம்பாண்டரபிள். சம்திங் தட் கேனாட் பி கெஸ்ட் ஆர் கால்குலேட்டட் பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்னோன். அதை பற்றி நீங்கள் கெஸ்ட் பண்ண பிகாஸ் உங்களுக்கு அதில் பேசிக் நாலேஜ் கொஞ்சம் கூட இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டப்புன்னு உங்களுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் பற்றி பேசணும்னா யாருக்குமே தெரியாது. கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் பற்றி தெரியணும்னு அவசியம் கிடையாது. சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் அ different phenomenon. There are too many imponderables to make an accurate forecast. So there are too many imponderables na தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. imponderables to make an accurate forecast. ஒரு accurate forecast இது எல்லாமே நிறைய விஷயம் இருக்கு. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சாதான் அதை நம்ம அக்யூரேட்டா பண்ண முடியும். preponderate. preponderate னா ப்ரீனா மேல, முன்னாடி. ஓகே, முன்னாடின்றது டாப்பா கூட நம்ம சில டைம் வச்சுக்கலாம். preponderate என்னன்னா, to be more important or larger in size or number than other people or things in a group.
ஒரு குரூப் இருக்கு, அதில் வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் அதிகமாக இருக்கும். எல்லாத்த விட அதிகமாக மேலே இருக்கும், மேலோங்கி இருக்கிறது ப்ரீபாண்டரேட். ஈக்விபாண்டரேட்னா என்னது? எல்லாமே சமநிலையில் இருக்கிறது ஈக்விபாண்டரேட், ஈக்குவல் அப்படின்றது. ஆல்தோ இட் வாஸ் மிக்ஸ்ட் கிளாஸ், கேர்ள்ஸ் ப்ரீபாண்டரேட்டட் அப்படின்னா கேர்ள்ஸோட அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சு அவங்களோட. அப்போ டெசிஷன்ஸ் ஆக்சுவலாக திங்க் பண்ணும்போது நம்ம அந்த கிளாஸ் ரூம் யாரை நம்ம மெயினாக திங்க் பண்ணுவோம்னா கேர்ள்ஸை வச்சு நம்ம திங்க் பண்ணோம். பிகாஸ் அவங்களோட கவுண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ 4 பேர் நான் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது இவங்கள தான் நான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவேன்ல. ஸோ அதனால ப்ரீபாண்டரேட் அதுதான். ஈக்விபாண்டரேட்னா ஈக்குவல் அமௌண்ட்ஸில் தான் எல்லாமே இருக்கும். ஹாப்லெஸ், ஹாப்பை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஹாப்பி அப்படின்றது ஞாபகம் வந்துடும். அப்போ ஹாப்லெஸ்னா என்ன? ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். அன்லக்கி, யூஸ்வலி அன்ஹாப்பி இதுதான். அப்போ இதுக்கப்புறம் ஆப்போசிட் வேர்டு தான் அன்ஹாப்பி, அன்லக்கி இந்த வேர்டு தான் வரும். அதான் ஹாப்லெஸ். மெனி சில்ட்ரன் ஆர் ஹாப்லெஸ் விக்டிம்ஸ் ஆஃப் திஸ் வார், ஹாப்லெஸ் விக்டிம்ஸ் ஆஃப் த எர்த்குவேக். இந்த 2 ஃப்ரேஸ் பார்த்துப்போம். அடுத்து இன்சர்ஜென்சி. இன்சர்ஜென்சி சர்ச்னா டு ரைஸ். இதுல இருந்தால் சர் அப்படின்னு ஒரு வேர்ட். சர்னா மேலே எழும்புறது, இன்க்ரீசிங் அந்த மாதிரி. இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிசரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, உயிர் தெழுவது அப்படின்றது ரிசரக்ஷன். ஸோ தோன்றாரு, மறுபடியும் இறந்துட்டாரு, மறுபடியும் உயிர் தெழுவார். அந்த கிறிஸ்டானிட்டியில் இந்த வேர்டு ரிசரக்ஷன் போடுவாங்க. ஏன்னா திரும்பி உயிர் தெழுவார் அப்படிங்கிறது ரிசரக்ஷன், அகைன் மறுபடியும் உயிர் தெழுவார். அதான் இன்சர்ஜென்சி. சர்னா என்ன? மேலே எழும்புறது, கிளர். அப்போ இந்த இடத்துல இன்சர்ஜென்சின்றது கிளர்ச்சி அப்படின்வாங்க. கிளர்ச்சின்றது என்னன்னா மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு எழுந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுவாங்க. அதாவது கவர்மெண்ட்டை வந்து இந்த இடத்துல போய் அவங்க போராடுறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டை காலி பண்ணிட்டு அவங்க அந்த கவர்மெண்ட்டை கையில் எடுத்துப்பாங்க. An occasion when a group of people attempt to take control of their government by force. அப்போ அவங்ககிட்ட கன்ஸ் இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. தட்ஸ் கால் இன்சர்ஜென்சி. இன்சைட் உள்ள இருக்கக்கூடிய மக்கள், அதனால இன் ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம். சர்ஜென்சி, அப்போ சர்ஜிக்கல் அட்டாக் நம்ம சொல்ல. சர்ஜிக்கல் அட்டாக்னா என்ன? அவங்க எதிர்பார்க்குற நேரத்துக்கு போய் தாக்குறது. அப்போ இன்சர்ஜென்சின்றது அதான், உள்ள இருக்க மக்கள் எப்போ தாக்குவாங்கன்னு தெரியாது. அப்போ சர்ஜ்னா ரைஸ், எழுச்சி அப்படின்வாங்க. அதனால தான் அது பேர் கிளர்ச்சின்னு வச்சிருப்போம். The government is reported to be concerned about the growing insurgency in the south. அப்போ சவுத்தில் இன்சர்ஜென்சி உருவாகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்திருக்கணும். The insurgency continues despite last week's assault on the rebel stronghold. அந்த ரெபல்னா யாரு? மக்களுக்கு எதிராக, கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கவங்க ரெபல். அந்த ரெபலோட ஸ்ட்ராங் ஹோல்டுன்றது அவங்க பிடிச்சி வச்சிருக்க ஒரு இடம். அந்த இடத்துல அவங்கள வந்து அசைக்க முடியாது, அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு அட்டாக் பண்ணியும் அந்த சர்ஜென்சி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இல்லை வேற என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னா அசர்ஜென்ட், ரிசர்ஜென்ட். அசர்ஜென்ட்னா மூவிங் அப்வர்ட், ஒரு விஷயம் முன்னாடி போகுது, முன்னாடி எழுகுது அப்படின்றது அசர்ஜென்ட். ரிசர்ஜென்ட்றது என்னன்னா ரீனா அகெயின். நான் சொன்ன மாதிரி ரீனா அகெயின். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் ஒன்று இருக்குது, அது அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் டைமில் டவுன் ஆச்சு, மறுபடியும் அது ரைஸ் ஆகி அந்த மார்க்கெட்டுக்கு வருதுல, அதை நம்ம ரிசர்ஜென்ட் சொல்லலாம். டு பிகேம் பாப்புலர் ஆர் கம் அகெயின், ஒரு கம்பேக் அப்படின்றது. ஸோ நிறைய ஹீரோஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு டைமில் நல்ல ஹீரோ வந்திருப்பாங்க, அப்புறம் மார்க்கெட்டில் எங்கே இருக்கான்னு தெரிவாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க ஒரு வில்லனாவோ ஒரு மூவியில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரோலில் திருப்பி வந்து கம்பேக் கொடுப்பாங்க. தட்ஸ் கால்ட் ரிசர்ச். பிரேக் டான்சிங் இஸ் ரிசர்ச்சிங் நேஷன் வைட். அப்போ ஒரு டைமில் பிரேக் டான்சிங் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு டவுன் ஆச்சு, மறுபடியும் அந்த பிரேக் டான்சிங்ன்றது பூமாக ஆரம்பிக்குது. டிஸ்என்சாண்டட். டிஸ்என்சாண்ட்ல இந்த முக்கியமான வேர்ட் பார்த்தீங்கன்னா சாண்ட், கேன், சென்ட். இந்த வேர்ட்ஸ் வச்சு தான் டு சிங் சாங், சொல்வது, பாடுறதோ சொல்வதோ, அதுதான் கேன் ஆர் சென்ட் டு சிங் சாங். இது டிஸ்கைஸ் ரூட் வேர்ட்னு சொல்லுவோம். டிஸ்கைஸ் ரூட் வேர்ட்ன்றது என்னன்னா எக்ஸாக்டாக இந்த வேர்ட்ஸ்லேருந்து அது வந்திருக்காது, அதனால தான் நீங்கள் வேர்ட் டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது. கேன், சென்ட் தான் ரூட் வேர்டு, ஆனால் என்சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ ஒரு காலப்போக்கில் மாறி 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 இந்த வார்த்தை இப்படி ஒரு உருவம் எடுத்துருக்கு, ஓகேவா? ஆனால் ஒரு பாடுறதோ சொல்கிறது, பாடுறதுன்றது என்னன்னா ஒரே வார்த்தையை நம்ம திருப்பி திருப்பி போடும்போது தான் அது பாட்டாக வரும். அப்போ பாட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி சில வார்த்தைகளை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுங்க, ஃப்ரேசஸ்ல திருப்பி திருப்பி வருவாங்க. அப்போ திருப்பி திருப்பி சாண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். சாண்ட்னா என்ன? மந்திரம் சொல்றது, அதெல்லாம் நம்ம சாண்டிங்னு சொல்லுவோம். சாண்டிங் ஃப்ரேஸ்னா திருப்பி 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 அதை சொல்லிக்கிட்டே இருப்போம், அதுதான் சாண்ட். டிஸ்என்சாண்டட் அப்படின்னும் போது எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்சாண்டட்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. என்சாண்டட்ன்றது என்னன்னா ஒருத்தவங்களை மெய் மறக்க வச்சுட்டோம் அப்படின்வாங்க. ஒரு சொல் போட்டு அவங்கள வந்து மெய் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லல, அது என்சாண்டட். டிஸ்என்சாண்டட் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். நோ லாங்கர் பிலீவிங் இன் த வேல்யூ ஆஃப் சம்திங் எஸ்பெஷலி ஹேவிங் லேர்ன்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இட். அப்போ என்சாண்டட் என்ன? ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க, அப்படியே மெய் மறந்து அதுக்கு பின்னாடி போறீங்க. டிஸ்என்சாண்டட் என்ன ஆகுதுன்னா அதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சிட்ட அப்புறம் அதை நம்புறதோ அதை ஃபாலோ பண்றதோ கிடையாது, அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க. அதான் டிஸ்என்சாண்டட். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். Many voters have become disenchanted with the president.
அப்போ இவ்வளோ காலம் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரசிடென்ட்டை வந்து புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க, அவர் சொன்னதெல்லாம் வேத வாக்க நினச்சிருப்பாங்க. இப்போ அவரோட உண்மையான முகம் தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, they become disenchanted with the president. I have become more disenchanted with politics. ஒரு டைம் வர பாலிடிக்ஸில் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், அதில் நான் மேபி பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப நேர்மையாக செய்யணும்னு நினச்சிருப்பாங்க. இப்போ பாலிடிக்ஸ்னால என்னன்னு தெரிஞ்ச உடனே அது உங்களுக்கு பிடிக்கல. இப்போ 2 வேர்டுக்கு சாண்ட், என்சாண்ட். நான் ரெண்டுமே சொல்லிட்டேன். சாண்ட்னா ரிப்பீட்டடாக சொல்லுது, டு ரிப்பீட் ஆர் சிங் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் கண்டினியூஸ்லி. த க்ரௌட் வர் சாண்டிங் த டீம்ஸ் நேம். அதை சொல்லுவாங்க, இப்போ தோனி உள்ளே போனோடனே மொத்த க்ரௌடு கத்தல தோனி தோனின்னு கற்றுக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் கால் சாண்ட். என்சாண்ட் என்ன, டு அட்ராக்ட் ஆர் ப்ளீஸ் சம் ஒன் வெரி மச். ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணிடுறோம், அதை சொல்ல மெய் மருந்து நம்ம பார்ப்போம். அதுதான் the audience was clearly enchanted by her performance. இது நடக்கும் தெரியுமா, அப்படியே ஒருத்தவங்க பாடிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா க்ரௌடில் ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கு, அப்படியே எல்லாரும் அப்படியே மெய் மறந்து அவங்கள பார்ப்பாங்க, கை கால் கூட அசையாது. அப்புறம் முடிஞ்ச அப்புறம் தான் அப்பா எவ்வளோ சூப்பராக இருந்துன்றது கெஸ் பண்ணுவாங்க. 2 மாதிரி ரசிப்பாங்க, ஒன்று வந்து கத்தி கூச்சலிட்டு ரசிப்பாங்க, அதுவும் இருப்பாங்க. பட் இன்னொன்று என்சாண்டட்னா அப்படியே வந்து மந்திர சொல் போட்ட மாதிரி இருப்பாங்க, அது என்சாண்ட். லெஜிட்டமசின்னு பார்த்தாலே லீகல், எது ஒன்று லீகலாக அப்ரூவ் ஆகுதோ அதெல்லாம் லெஜிட்டமசி. லெஜிட்டிமேட் சைல்டு, இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு பாருவாங்க. அப்போ லால் அப்ரூவ் ஆகுது, லால் அப்ரூவ் ஆகாத சைல்டு. அப்போ ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைய தான் நம்ம லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் இட் ஹாஸ் லெஜிட்டிமசி, அதுக்கு ஒரு லீகாலிட்டி இருக்குது. அப்போ அப்பா யாரோ இல்லை அம்மா யாரோ தெரியாத ஒரு குழந்தையா இருக்க பட்சத்தில் அது இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லுவோம். த குவாலிட்டி ஆஃப் பீயிங் லீகல், அவ்வளோதான். The lawyers express serious doubts about the legitimacy of military action. இப்போ military actionோட legitimacyன்றது என்னன்னா, இப்போ மிலிட்ரி என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தவங்கள ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு இவங்களை தீவிரவாதிகன்னு சுட்டுட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம், சரி இப்படி வச்சுப்போம். ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து ஒரு பில்டிங்கை வந்துட்டு கட்டிட்டாங்கன்னு வச்சுப்போம். மிலிட்ரி எடுத்து பில்டிங்கை கட்டிடுச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, மிலிட்ரி வந்து ஏதாவது ஆக்ஷனாக இருந்தால் அவங்க சுடலாம், எல்லாம் ஓகே. ஆனால் மிலிட்ரி வந்துட்டு அந்த பில்டிங் கட்டுறதுக்கான உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? அப்போ அது லெஜிட்டிமேட்டா? லெஜிட்டிமேட்ன்றது என்ன, லா அவங்கள அலோவ் பண்ணணும், இதை நீ செய்கிறதுக்கான உனக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்போ உனக்கான ரைட்ஸ் அது கிடையாது, அது பிடபிள்யூடி ஒர்க்கு, அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஒர்க் இல்லை. அப்போ இதை நீ செய்கிறனா இதோட லெஜிட்டிமசி என்ன, அவங்க அந்த ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க அதோட லெஜிட்டிமசி என்ன, அவங்களுக்கு எங்கேருந்து இந்த பவர்ஸ் வருது. இல்லை இன்னொரு மாதிரி பார்ப்போம், எல்லா ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கும் துப்பாக்கி எடுக்க சுடுத ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்போ எந்த ஆஃபீஸர் எந்த இடத்துல சுட்டாரு, எல்லாருக்கும் அப்சல்யூட் ரைட்ஸும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல அந்த மிலிட்டரி ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணிக்க இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு அவங்க சுட்டுருவாங்கன்னு வச்சுப்போம். ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு அவங்க வந்து ஏதோ ஆக்கிரமிச்சு ஏதோ பண்ணிட்டாங்க, அப்போ அது வந்து லா படி கரெக்டா, அந்த இடத்துக்குள்ள அவங்க வரக்கூடாத இடத்துல அவங்க வந்திருக்காங்க அப்படின்றது, இதெல்லாம் தான் லெஜிட்டிமசி. She challenged the legitimacy of the previous speaker's arguments. In the sense, இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்களா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சிங்களா, இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க, இதெல்லாம் எங்கே இருக்குது, இதெல்லாம் ப்ரூஃப் என்ன, இதெல்லாம் லீகலி கரெக்டாக, அதுதான் லெஜிட்டிமசி. சேலஞ்ச் பண்ணுறாங்க, நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. லீகாலிட்டி, லெஜிட்டிமேட், அது அலோட் பை லான்றது லெஜிட்டிமேட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு லீகாலிட்டின்றது த ஃபேக்ட் தட் சம்திங் இஸ் அலோட் பை லா, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். லீகாலிட்டின்றது நவுன். 6 journalists sought to challenge in court the legality of the ban on broadcast. The legality-ன்றது அதோட லால அலோவ் பண்ணதா இல்லையா அப்படின்றது லீகாலிட்டி. லெஜிட்டிமேட்ன்றது அலோட் பை லா, பட் இந்த லான்றது கோர்ட் லான்றது கூட கிடையாது, சொசைட்டியாக கூட இருக்கலாம். அதான் லெஜிட்டிமேட் சைல்டு, இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்றதுல இப்போ கோர்ட்டை வந்து சொல்ல முடியும், இந்த குழந்தை வந்து லெஜிட்டிமேட் இல்லெஜிட்டிமேட் அப்படி சொல்ல சொசைட்டி சொல்லும். அப்போ லா அலோட் பை சொசைட்டி. லீகாலிட்டி எக்ஸாக்ட் லா விச் இஸ் கோர்ட், கான்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி. அடுத்து கிரிஸ்ட், எனிதிங் தட் கேன் பி யூஸ்ட் டு யுவர் அட்வான்டேஜ். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க உங்கள் அட்வான்டேஜ்க்காக அது அமைகிறதா இருந்துச்சுன்னா அது கிரிஸ்ட்னு சொல்லலாம். I might as well learn another language. It's all grist to the mill when it comes to getting a job. Grist to the mill, in the sense, it's a benefit to me when it comes to getting a job. இது எல்லாமே எனக்கு ஒரு advantage போய் நிற்கும். எது? Learning another language. No control is exercised over the grist mills. Actually grist to the mill தான் வந்திருக்கணும். அவங்க இது ஒரு grist to the mill or grist mills. ஆக்சுவலாக இதுதான், இது ஆக்சுவலாக ஒரு இடியம். அது எடுக்கும்போது நான் தூக்கத்தில் எடுத்திருக்கேன் போல இருக்கு, அதான் பார்க்குறேன் என்னடா அந்த நோ கண்ட்ரோல் இஸ் எக்ஸசைஸ்ட் ஓவர் த grist mills of individual farmers. ஸோ நோ கண்ட்ரோல் இஸ் எக்ஸசைஸ்ட் ஓவர் த grist mills அப்படின்றது தியர் அட்வான்டேஜ், தியர் பெனிஃபிட்ஸ், அதில் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது.
ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ். அப்போ அவங்க பெனிஃபிட்ஸ்க்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள்ல உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. அடுத்து 21 ஜூலை 2022 இதோட வெக்காப்ஸ் பார்ப்போம். எனக்கே தூக்கமாக வருது. பட் என்ன பண்ண, இதை நீங்கள் ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தோடையாவது நான் பண்ணுவேன். அதையாவது என் தூக்கத்தை கலைக்கும். நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க. ஒழுங்காவது இதுக்கப்புறம் பாருங்க. இதுக்கப்புறம் நான் இந்த ஒரே ஸ்ட்ரெச் வீடியோன்றதுல எனக்கு இப்போ சில தாட்ஸ் வருது. ஏன்னா என்னாலே ரெக்கார்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் 2 நாளுக்கு ஒரு தடவையாவது நான் வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். பட் என்னால் டெய்லியும் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் ஃபுல்லாக எடுத்து பண்ணாலுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, அட்லீஸ்ட் 2 நாளுக்கு ஒரு தடவையாவது வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் முக்கியமாக விதிகள் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் விதிகள் சீரிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போவோம். இந்த சிஜிஎல்ல நம்ம மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். credibility. The fact that someone can be believed or trusted. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம credibility பார்த்தோம். மறுபடியும் வந்திருக்கு. அடுத்த நாள் இது ஆக்சுவலாக இது என்னது 21 ஜூலையோட இதுலேயும் மறுபடியும் credibility வந்திருக்கு. ஸோ credibility ஒரு ஆளை நம்ப தன்மை, அவ்வளோதான். He complained that we had tried to undermine his credibility within the company. அதே தான். With 5 consecutive defeats, the manager has lost all credibility. அந்த மேனேஜர் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் டிஃபீட்ல இல்லை சரி அவருக்கு எந்த தப்பு நடந்துக்கா, ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிடையாது, அவரால் முடியும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். 5 டிஃபீட்ல அவர் மொத்த கிரெடிபிலிட்டி. இதுக்கப்புறம் 4 பேர் வந்து அவர் எதாவது சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ அவரோட கிரெடிபிலிட்டி போச்சு. கிரெடன்ஸ், கிரெடோ, கிரெடுலஸ், அக்ரெடிடேஷன், இன்கிரெடிபிள், க்ரீட். ஸோ கிரெடன்ஸ்ன்றது என்னது, சில விஷயங்கள் உண்மை அப்படின்னு நம்புவோம். அது வந்து கிரெடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் டு கிவ் கிரெடன்ஸ், என்னோட நம்பிக்கை கொடுக்க விரும்பல டு அனானிமஸ் கம்ப்ளைண்ட்ஸ். அது கிரெடோன்றது என்னன்னா ஒரு சித்தாந்தம், ஒரு ஃபிலாசபி நீங்கள் நம்பி போடுவீங்க. லெஸ் இஸ் மோர் அப்படின்றது என்னோட ஃபிலாசபி இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நான் அதுவே எனக்கு போதுமானதுன்னு நினைச்சு வாழுவேன். கிரெடுலஸ் அப்படின்றது என்னன்னா ஈஸியாக ஏமாறக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஏமாறக்கூடிய தன்மை உடையவர். ஏன்னா அவர் எதை சொன்னாலுமே எதை காட்டினாலுமே நம்பிடுவாங்க. ஓகே, அப்போ ஈஸியாக நம்பிடுவேன்னா ஏமாந்துடுவாங்கன்னு அர்த்தம். A ceremony staged for credulous tourists. நான் சொன்ன credulous tourists என்ன சொன்னேன், அதான் 100 ரூபா பொருள் 500 ரூபா கொடுத்தாலும் சில பேர் வாங்கிடுவாங்க. அவங்கள credulous tourists. ஏன்னா அவங்க சொன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், அதனால வாங்கிடுவாங்க. Accreditation. The fact of being officially recognized, accepted or approved of. Accreditation அது சொல்ல அண்ணா யூனிவர்சிட்டி அக்ரெடிட்டட் காலேஜ்னா என்ன அர்த்தம், அந்த காலேஜ் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடியது, அப்ரூவ் கொடுத்தது ஒரு காலேஜ். அப்போ இந்த காலேஜ் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்கலாம், இதுக்கு நான் கேரண்டின்னு சொல்கிற மாதிரி தான் அதை நீங்கள் பார்க்கணும். The college was given full accreditation 1965. Incredible, நம்பவே முடியாத ஒரு விஷயம். Incredible. Creed அப்படின்றது again a set of belief. ஒரு ரிலிஜனுக்குள்ளே creedன்றது இருக்கும். அப்போ 2 டிவிஷன் 3 டிவிஷன் இருக்கும். அந்த டிவிஷனையும் நம்ம creedன்னு சொல்லலாம். அடுத்து emerge. ஸோ emerge அப்படின்னா merge அப்படின்னா to dip, மூழ்கிறது. emergeனா மூழ்கினதுலேருந்து வெளியே வர்றது, அது emerge. To appear by coming out of something or out from behind something. ஒரு விஷயத்து உள்ள இருந்து வெளியே வரதோ இல்லை பின்னாடி இருந்து வெளியே வருதோ ஆகும்போது எமர்ஜ், வெளியே வர்றது. அப்போ இது வரைக்கும் மறைஞ்சிருக்கும், மூழ்கி இருக்கும், மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது வெளியே வந்துச்சுன்னா ஈன்றது எக்ஸிட், வெளியே அப்படின்றது. அடுத்து டு கம் டு த எண்ட் ஆஃப் அ டிஃபிகல்ட் பீரியட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க மாட்டிட்டு இருப்பாங்க, சிக்கல் இருப்பாங்க, அதோட எண்டில் வந்துருப்பாங்க. அப்போது அது வந்து வெளியே வந்துருவாங்கன்னு அர்த்தம். She emerged from the sea blue with cold. Sea, blue sea. அதாவது sea blueன்னு சொல்லலாம், blue sea. ஆனால் கம்மா போட்டுக்கணும். Sea blue with cold. அப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க, அந்த ஓஷன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. The prince emerged unscathed from the scandal. அப்போ ஒரு ஸ்கேண்டல் அவர் மாட்டிட்டார், அவர் பேர் ரொம்ப டேமேஜ் ஆகி அவர் ரொம்ப நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டார். இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டார். எமர்ஜென்சி, சப்மர்ஜ், இமர்ஜ். அப்போ எமர்ஜென்சி, எமர்ஜ் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் எமர்ஜ் வெளியே வரணும். அப்போ வெளியே வரதுக்கான ஒரு தருணம், ஒரு ஹெல்ப் பண்ணணும். அப்போ அவங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்தை மூழ்கிடுவாங்க, ஒரு டிசீஸை ஒரு அடிப்பட்டு அவங்க ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக் ஆயிடுவாங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம வெளிக்கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணோம். அதுதான் எமர்ஜென்சி. அந்த நிலையில இருப்பாங்க, அவங்க கொண்டு வந்தே ஆகணுன்ற நிலையில இருப்பாங்க, வெளிக்கொண்டு வந்து ஆகணும். அப்போ அதுதான் எமர்ஜென்சி. அப்போ எமர்ஜ் அப்படின்னா அவங்க வெளிக்கொண்டு வரணும். சப்மர்ஜ் அப்படின்றது என்னன்னா மூழ்கிறது. சப்மர்ஜ், சப்மரைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சப்னா அடியில், அப்போ சப்மர்ஜ்னா அடியில் மூழ்கிறது. இமர்ஜ் அப்படின்றது அகைன் ஒரு விஷயத்துக்குள்ள இமர்ஜ் ஆகுறது, மூழ்கிறது. சப்மர்ஜ்ன்றது தண்ணி கடியில் போகிறது, சப்மர்ஜ் புதைஞ்சிரும். இமர்ஜ்ன்றது ஒரு விஷயத்துக்கு உள்ள போகிறது, இமர்ஜ். அப்போ வெளியே வந்தால் எமர்ஜ், உள்ள போகிறது இமர்ஜ், வெளியே வரந்தா எமர்ஜ். சப்மர்ஜ்ன்றது மூழ்கிறது ஆனால் தண்ணி கடியில், அதுதான் சப்மர்ஜ். ரெமிட்டன்ஸ், மிட் அப்படின்னா டு சென்ட். ரெமிட்டன்ஸ்ன்றது மணி. ஒருத்தங்க சென்ட், மிட்னா என்ன பார்த்தா சென்ட். ஒருத்தங்களுக்கு மணி கொடுக்கறதுக்கு பேர் ரெமிட்டன்ஸ். an amount of money that you send to someone. She sends a small remittance home
to her parents each month. மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகைன்றது அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க அனுப்புறாங்க. They bought food using non-farm earnings and remittances. அப்போ ஃபார்மிங்ல ஒரு ஏர்னிங் வருது, அது போக ரெமிட்டன்சஸ்னா அங்கங்க வரக்கூடிய மணி, வந்த மணி, கலெக்ட் பண்ண மணி, அதை வச்சு they bought food. அப்போ ஏதோ ஒரு சேவிங் இருக்கு, இதான் ரெமிட்டன்ஸ். இல்லை வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிட்டிகேட், அட்மிட், கமிட், டெமிட், எமிட், இன்டர்மிட், ஒமிட், பெர்மிட், அட்மிட், சப்மிட். மிட்டிகேட் அப்படின்றது என்னன்னா இப்போ மிட்ன்றது நம்ம என்ன பார்த்தோம், சென்ட், டு சென்ட். அதுதான் மிட்டிகேட்ன்றது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த ப்ராப்ளத்தை நம்ம அதோட எஃபெக்டை நம்ம கம்மி பண்ணுறோம். ஓகே, டு மிட்டிகேட் the effects of inflation அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இன்ஃப்ளேஷன் இருக்கனால ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா, அந்த ப்ராப்ளத்தோட வீரியத்தை நம்ம கம்மி பண்ணுறோம். தட்ஸ் கால்ட் மிட்டிகேட், டு பிரிங் டவுன் தி எஃபெக்ட்ஸ். மிட்டுன்றது என்ன, டு சென்ட், அது நம்ம கீழே அனுப்புகிறோம். ஓகே, நம்ம மிட்டிகேட் பண்ணுறோம்னா கீழே அனுப்புகிறோம், சென்டிங் அவே. சென்ட் தான் நம்ம பார்த்தோம். ஆமாம், ஓகே. அட்மிட், அட்மிட்ன்றது என்ன, உள்ள நம்ம சென்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் அட்மிட் பண்ணுறேன்னா வாங்குறீங்க, ஏற்றுக்கிறீங்க, அப்போ உள்ள அனுப்புகிறோம், சென்ட். கமிட், ஓகே, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க, அது கமிட். ஓகே, உங்களே நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். கமிட்ன்றது உங்களே நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, தட் இஸ் கமிட். டெமிட் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஜாபோ ஒரு பொசிஷனையோ நம்ம விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது டெமிட். டு கிவ் அப் அ ஜாப் ஆர் பொசிஷன் பை டெல்லிங் யுவர் எம்ப்ளாயி தட் யூ ஆர் லீவிங். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது டெமிட். அப்போ இது வேணான்னு விட்டு போகிறது, அகைன் போகிறது, டு சென்ட் அவே. யூ ஆர் சென்டிங் யுவர் செல்ஃப் அவே, யூ ஆர் சென்டிங் த ஜாப் அவே. ஓகே, நீங்கள் இது வேணாம் அப்படின்னு சொல்கிறது டெமிட். However, he had to demit his status when he stood as a candidate. அவர் கேண்டிடேட் நிற்கும் போது அவர் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே விட்டு போகிறது. அப்போ ஒரு விஷயத்தை விடுறது, அது சென்டிங் அவே தானே. ஒரு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் ஜாபாக இருக்கட்டும், உங்கள் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு போகிறது பேர் டெமிட். எமிட் அப்படின்றது என்னன்னா பரவுறது, வெளிவரது எமிட். ரேடியோ எமிஷன் நம்ம கேள்விப்பட்டோம்ல. எமிஷன்னா என்ன, கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் அப்படின்னா என்னன்னா, சில கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ஏசிலேருந்துலாம் நிறைய வெளியே போகும், அது எமிட் ஆகுதுன்னா வெளியே போகுது. யூஆர் சென்டிங் கேஸஸ் டு சென்ட் அவுட் அ பீம், நாய்ஸ், ஸ்மெல் ஆர் கேஸ். இதுதான் எமிஷன். த அலார்ம் எமிட்ஸ் இன்ஃப்ராரெட் ரேஸ். அப்போ அது இன்ஃப்ராரெட் ரேஸ் அனுப்பும், விச் ஆர் யூஸ் டு டிடெக்ட் எனி இன்ட்ரூடர். அந்த அலாரம்ன்றது ஒரு இன்ஃப்ராரெட் ரேஸை எமிட் பண்ணும், பரப்பும். ஓகே. இன்டர்மிட்ன்றது என்னன்னா இன்டர்மிஷன் அப்படின்னு. இன்டர்மிஷன்றது என்ன, மூவி போயிட்டே இருக்கும், நடுவில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அப்போ கொஞ்சம் டைம் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும், அப்போ அதை இன்டர்மிஷன், ஒரு சின்ன கேப். சஸ்பெண்ட் ஆர் டிஸ்கண்டினியூ, சஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணணும் ஃபார் அ டைம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும். அண்ட் ஆக்ஷன் ஆர் ப்ராக்டிஸ், ஒரு ஆக்ஷன் ஒரு ப்ராக்டிஸோ சஸ்பெண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட, அதனால அது பேர் இன்டர்மிஷன். இன்டர்மிட்ன்றது வேர்ப், இன்டர்மிஷன்றது நவுன். எமிட்ன்றது வேர்ப், எமிஷன்றது நவுன். He was urged to intermit his application, to suspend, ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும், கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சுட்டு மறுபடி பண்ணணும். ஒமிட், நான் உங்களுக்கு கிட்ட கொடுக்குறேன், அதை நீங்கள் வெளில எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அட்மிட், இல்லைன்னு போட்டிங்கன்னா ஒமிட். பெர்மிட்னா மற்றவங்க ஒரு விஷயம் செய்கிறதுக்காக நீங்கள் ஓகே சொல்கிறதுக்கு பேர் பெர்மிட். அகைன் நீங்கள் உள்ள எடுத்துக்கிற மாதிரி தான், கிட்டத்தட்ட அட்மிட் மாதிரி தான். பட் பெர்மிட்ன்றது என்னன்னா, நீங்கள் எடுத்துக்கல, அவங்கள வந்து செய்ய அலோவ் பண்ணுறீங்க. சப்மிட். ஸோ சப்மிட்ன்றது என்ன, ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம், அதை நம்ம ஏற்றுக்கிறது, விஷயத்தை போய் கொடுக்குறது பேர் சப்மிட். யூ ஆர் சென்டிங் சம்திங், அதை போய் அப்போ அவங்கள போய் சேருதுன்னா அது சப்மிட். ட்ரஃப். ஸோ ட்ரஃப்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி இருக்கும் தெரியுமா கிராஃபில், இல்லை லோவஸ்ட் பாயிண்ட் ட்ரஃப் நம்ம சொல்லுவோம். A low point in a regular series of highs and lows points, high and low points. அந்த high and lowல இருக்க points, a low point in a regular series. அப்போ இதான் ரெகுலர் சீரீஸ்னு வச்சுப்போம். இல்லை இந்த டவுன் பார்ட் எல்லாமே உங்களுக்கு ட்ரஃப், அப்பர் பார்ட் கிடையாது. ஆஃப் ஹை அண்ட் லோ பாயிண்ட்ஸில் இதான். A trough of low pressure over hilly areas will bring heavy thunderstorms. A trough of low pressure over hilly areas. A trough of low pressure என்னன்னா, இந்த லோ ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா. A trough of low pressure இந்த மாதிரி பாயிண்ட், இந்த பாயிண்ட் எல்லாம் ரீச் ஆகும்போது அது மழை கொண்டு வரும். will bring heavy thunderstorm overnight. The economy troughed 6 months ago and is now growing again. Troughedனா came to the lowest point. அந்த lowest point வந்து இப்போ மறுபடியும் மேலே எழும்புது. Arduous. Arduous அப்படின்னா இந்த வேர்ட் நம்ம அடிக்கடி பார்த்துக்கோம். ஆட் அப்படின்னா டு பேர்ன் பியாண்ட் ஃபயர், ஞாபகம் இருக்கா.
ஆர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு. இந்த சீரிஸ் நீங்க பாக்குறீங்கன்னா ரெகுலரா பாக்குறீங்க இது தெரிஞ்சிருக்கும். ஆர்சன் அப்படின்றது என்ன, ஒரு பில்டிங்கை பத்த வைக்கிறது. ஆர்ஜுவஸ் அப்படின்றது என்னன்னா அதிகமான எஃபர்ட்டோ இல்ல ஒரு உங்களோட அதிகமான டைமோ எஃபர்ட்டை நீங்க போட்டு ஒரு விஷயத்தை செய்யற வேண்டிய இருக்கும். அதுக்கு ரொம்ப எஃபர்ட் தேவைப்படும், நிறைய எனர்ஜி தேவைப்படும். டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். நீடிங் லாட் ஆஃப் எஃபர்ட் ஆர் எனர்ஜி. அப்போ ஒரு டாஸ்க் வந்து ஆர்ஜுவஸ் டாஸ்க் அப்படின்னு நம்ம சொன்னா ரொம்ப கஷ்டமான டாஸ்க். நெருப்பு மாதிரி அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுப்போம். அது அணைக்கிறது எவ்வளோ ஈஸியாக, ஒரு வீடு பற்றிக்கிட்டே எரியுது, அது அணைக்கிறது ஈஸியாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நம்ம போடுவோம், அது மாதிரி அந்த ஜாப். இன் தோஸ் டேஸ் அ ட்ரிப் டு த வெஸ்ட் வாஸ் அன் ஆர்ஜுவஸ் ஜேர்னி. அப்படின்னா இது ஈஸி கிடையாது, வெஸ்ட் போகிறதுன்றது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். டொமஸ்டிக் ஒர்க் ரிமைன்ட் எஸ்பெஷலி ஆர்டுவஸ் சின்ஸ் even in the 1970s a large part of rural housing lacked basic amenities. அது ஸ்டேட்மெண்ட் எப்படி படிக்கணும்னா, domestic work remained especially arduous since a large part of rural housing lacked basic amenities. அப்போ domestic workன்றது எஸ்பெஷலி இந்த 1970s ரொம்ப ஆர்டிவஸ், ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்? a large part of rural housing lacked basic amenities. அந்த ரூரல் ஹவுசிங்கிறதுல பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இருக்காது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஒன்று இருக்கும், அதில் தான் நம்ம வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கும். அந்த மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு கழிப்பறை எதுவுமே இல்லாதனால டொமஸ்டிக் ஒர்க்ன்றது என்ன, வீட்டு வேலைங்க, அதுவே பார்க்குறது ரொம்ப கஷ்டமானது. அது ரொம்ப பெரிய டாஸ்க்காக அந்த டைம்லாம் இருந்துச்சு. ஏன்னா அது பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இல்லை. ஆர்சன் ஆர்டர். ஆர்சன்றது யாருன்னா, யார் ஒருத்தர் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக ஒரு பில்டிங்கை கொளுத்துறாங்களோ அதான் ஆர்சன் நம்ம சொல்லலாம். The crime of purposely setting fire to the another's building or property or to one's own as to collect insurance. ஒன்று ஒரு ரிவெஞ்சுக்காக ஒரு பில்டிங்கை கொளுத்துவீங்க, இல்லை உங்களோட ஓன் பில்டிங்கை என்னது இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக கொளுத்துவீங்க. ஆக மொத்தம் அது நேச்சுரலாக இல்லாமல் யாரோ செஞ்சு அந்த விஷயத்தை பற்ற வச்சுருந்தாங்கன்னா தட்ஸ் கால் ஆர்சன். அந்த ஒரு மூவி நான் எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன், சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கு. அந்த மூவி ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுதுல. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அது என்ன போட்டிருப்பாங்கன்னா, அந்த ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி பற்றி எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த என்கொயரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த ஆர்சன் ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பார். அவர் கூட சொல்வார், இங்கே பாருங்க சார் திண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ திண்டர் இருக்குன்னா யாரும் பத்தை தான் வச்சிருக்காங்க, இது ஆர்சன் தான் வாரு அவர். அப்போ ஆர்சன் யாருன்னா யாருமே வேணும் தான் பற்ற வச்சிருக்காங்க, அதுவாக ஒரு விபத்தில் தீப்பிடிச்சு எரியலை. அப்போ ஆர்சன் அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா இன்சூரன்ஸ் கிடையாது. ஓகே, அடுத்து A cinema was burned out in North London last night. Police suspect arson. யாரோ வேணும்னே திட்டமிட்டு இது செஞ்சிருக்காங்க. Order. Great enthusiasm or love. His order for her cooled after only a few weeks. ஆர்டர்ன்றது உள்ளவுக்குள்ள அப்படியே ஒரு லவ்ன்றது பத்தி எரியும்னு அவங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறதுக்கு பேர் ஆர்டர். ஹர் ஆர்டர் ஃபார் ஹர் கூல்ட். அப்போ his ஆர்டர் ஃபார் ஹர். ஸோ அவன் மேலே கொண்டிருக்க அந்த காதல், அது அந்த ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அந்த இந்த படத்தில் வர கார்த்திக் மாதிரின்னு வச்சுப்போம். கூல்ட் ஒன்லி ஆஃப்டர் அ வீக்ஸ். ப்ராக்சிமிட்டி. ப்ராக்ஸ் அப்படின்னா நியர், நெக்ஸ்ட் ஆர் நியர் டு, ரொம்ப கிட்ட வர்றது ப்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராக்சிமிட்டின்றதுனா க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி உள்ளதே எவ்வளோ நியரஸ்ட்டாக இருக்கோ அதுதான் ப்ராக்சிமிட்டின்னு சொல்லுவோம். இட்டின்றது ஒரு ஏரியா மாதிரி வச்சுப்போம். த ஸ்டேட் ஆஃப் பீங் நியர் இன் அ ஸ்பேஸ் ஆர் டைம். ஸ்பேஸோ டைமோ. இப்போ வந்து 2010க்கு வந்து ஒரு 2021 ஒரு ப்ராக்சிமிட்டியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி த பெஸ்ட் திங் அபவுட் த லொகேஷன் ஆஃப் த ஹவுஸ் இஸ் இட்ஸ் ப்ராக்சிமிட்டி டு த டவுன் சென்டர். அப்போ டவுன் சென்டர் இங்கே இருக்குது, உங்கள் ஹவுஸ் இங்கேயோ இங்கே இடத்துல இருக்குது, அப்போ ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்குது. மெக்சிகோ இஸ் அ பாப்புலர் வெக்கேஷன் ஸ்பாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ப்ராக்சிமிட்டி டு கலிஃபோர்னியா. மெக்சிகோன்றதும் நல்ல ஸ்பாட், ஏன் கலிஃபோர்னியாவுக்கு பக்கத்தில் ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்குது. ப்ராக்சிமல் ப்ரோமோ. ப்ராக்சிமல்ன்றது என்னன்னா, ப்ராக்சிமிட்டின்றது நவுன், ப்ராக்சிமல்ன்றது ஆப்ஜெக்டிவ், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே வித்தியாசம் கிடையாது. ப்ரோமோ, ஒரு ப்ரோமோன்றது எதுக்கு கொடுப்பாங்கன்னா, ஒரு மூவி வரப்போகுதுன்னா அப்போ தான் ப்ரோமோஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த மூவி வரப்போது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த சீன்லாம் பாருங்கள் இதெல்லாம் மூவியில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ மூவி நியராக வரப்போகுதுன்றதுக்கு காட்டுறது தான் ப்ரோமோஸ். ப்ராங். 2 or 3 different ways of achieving the same aim. ஒரே எய்ம் தான், அதை செயல்படுத்துறதுக்காக 2-3 வழியில் நம்ம ட்ரை பண்ணுவோம், அதுதான் ப்ராங். To tackle inflation, the government have evolved a 3-pronged strategy. 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக என்னன்னா, டு டேக்கிள் இன்ஃப்ளேஷன். இப்போ இன்ஃப்ளேஷன் இருக்குது, நான் ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் இன்ஃப்ளேஷன் போகுமானா கிடையாது, இதுக்கு 2-3 விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் தான் அது பண்ண முடியும். அப்போ 3-pronged ஸ்ட்ராட்டஜின்றது என்னன்னா, இதுவும் செய்யணும், அதே சேம் டைம் இதுவும் நடக்கணும், அப்போ இதுவும் நடக்கும். இதுதான் அப்போ தான் இந்த இன்ஃப்ளேஷனை நம்ம டேக்கிள் பண்ண முடியும். The government has launched a 2-pronged attack against poverty. அப்போ பாவர்ட்டினா இது பண்ணணும்,
ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் யோசிக்கிறதுனா சரி நம்ம டேக்ஸை கட் பண்ணுவோம், அது மட்டும் பாவர்ட்டி இது பண்ணிடுமா முடியாது. அப்போ நம்ம லோன்ஸ் வந்து சில பிஸ்னஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கு கொடுப்போம், இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸஸ்க்குலாம் கொடுப்போம், அது வந்து பாவர்ட்டியை இது எவலேட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி 2 விஷயங்கள் பண்ணும்போது தான் பாவர்ட்டியை நம்ம இது பண்ண முடியும். இது நான் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், நான் ஐடியாலாம் சொல்லலை. அடுத்து அன்பிரசிடென்டட், பிரசிடென்ட், ப்ரீனா முன்னாடி, பிரசிடென்ட்னா இதுக்கு முன்னால் அப்படின்றது, பிரசிடென்ட்னா இதுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள், அன்பிரசிடென்ட்னா இதுவரை நடந்திடாத, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்லை, அப்படிதான் அன்பிரசிடென்டட். சப்போஸ் நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இது திஸ் இஸ் அன்பிரசிடென்ட்னா இதுவரை நடந்திடாத ஒரு விஷயம் அப்படின்றத அன்பிரசிடென்ட். இப்போ சீட்னா டு ஈல்ட், டு கோ. டு ஈல்டுன்றது என்ன நான் சொல்லியிருப்பேன், இந்த விதைகள் சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈல்டுன்றது என்னன்னா ஒருத்தர் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, அவர் வச்ச டிமாண்டுக்கு நீங்கள் அதை சரி அப்படின்னு வழிமொழிகிறது பேர் ஈல்டு. அவங்க இப்போ ஆக்சுவலாக ஈல்டுன்றது இப்போ ஒரு டெரரிஸ்ட் வராரு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு பிணை கைதிகளை பிடிச்சி வச்சிருக்காரு. அப்போ தி கவர்மெண்ட் ஈல்ட் டு த ரிக்வெஸ்ட் ஆஃப் த டெரரிஸ்ட், அவங்க சொன்னதுக்கு ஓகே சொல்றது. அகைன் டு கோ, இன்னொரு காரணம்னா போகிறது, ஒரு இடத்துக்கு போகிறதோ இல்லை ஈல்டு உங்களுக்கு கொடுக்குறதோ இதெல்லாமே உங்களுக்கு ஈல்டு ரூட் சீடில் வரும். அன்பிரசிடென்ட்டோட மீனிங் என்னன்னா நெவர் ஹேவிங் ஹேப்பன்ட் ஆர் எக்ஸிஸ்டட் இன் த பாஸ்ட், இதுவரை நடந்திடாத ஒரு விஷயம். அப்போது இது வரைக்கும் நீங்கள் அதுக்கு செவி சாய்ச்சது ஈல்ட் பண்ணதோ இல்லை, அப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை, அதுதான். His century has witnessed environmental destruction on an unprecedented scale. அப்போ இது வரைக்கும் என்வாயர்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. இப்போ இப்படி இவ்வளோதான் நடக்குதுன்னு வச்சுப்போம். இவன் சென்ச்சுரி என்னன்னா இப்படி, அப்போ இது வரைக்கும் பார்த்தாத அளவுக்கு இது போகுது. Unemployment has reached an unprecedented level, இதுவரை பார்த்துடாத ஒரு லெவல். அசீட், ஆன்டிசீட், கன்சீட், இன்டர்சீட், ரிசீட், ரெட்ரோசீட், செக்சீட். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் செகண்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன், அதனால தான் இங்கெல்லாம் எழுதியிருக்கு. ஸோ அசீட், இப்போ அசீட்ன்றது என்னன்னா டு அக்ரி டு டூ வாட் பீப்புள் ஆஸ்க், ஸோ ஹேவ் யூ ஆஸ்க் யூ டு டூ. சீடுக்கு நான் மீனிங் என்ன கொடுத்தேன்னா டு ஈல்டு, அதாவது ஒருத்தவங்க ஒரு நிபந்தனை வைக்கும்போது அதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டு போகிறது. அப்போ அசீடுன்றது அதான், டு அக்ரி டு டூ வாட் பீப்புள் ஹேவ் ஆஸ்க் யூ டு டூ, ஒருத்தவங்க ஒரு விஷயம் இதுதான் செய்யணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வழிமுறைஞ்சு போகிறது அசீட். ஹி கிரேஷியஸ்லி அசீடட் டு ஆர் ரிக்வெஸ்ட், நாங்கள் கேட்டது ஓகே மனசார ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆன்டிசிடென்ட்ன்றது என்னன்னா இதுக்கு முன்னால் இருந்தது, இப்போ ஒரு விஷயம் இங்கே இருக்குது, அது ஏன் இங்கே இருக்குன்னா இதுக்கு முன்னாலே இருந்ததோட விளைவாக இங்கே வந்து நிற்கும். அப்போ நம்மலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் நமக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்க செஞ்சது அவங்களோட ஒரு அடுத்த ஜென்ரேஷனை தான் நம்ம வந்திருக்கோம், அது ஆன்டிசிடென்ட். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை நம்ம ரெஃபர் பண்ணால் அது ஆன்டிசிடென்ட். Someone or something existing or happening before, especially as the cause or origin of something existing or happening later. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயமோ இல்லை முன்னாடி நடந்த ஒரு விஷயமோ இப்போ நடக்கிற விஷயத்துக்கோ இல்லை இப்போ இருக்க ஒரு விஷயத்துக்கோ ஒரு முன்னோடியாக இருக்கிறது, அந்த முன்னோடியாக இருக்கிறது பேர் தான் ஆன்டிசிடென்ட், முன்னோடி. Many people feel a great curiosity to find about their antecedents. அப்போ என்னோட முன்னோர்கள், முன்னோடி யார் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு கியூரியாசிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ முன்னோடின்றது ஆன்டிசிடென்ட். ஆன்டேனா முன்னாடி. கன்சீட்னா டு அட்மிட், நான் என்ன சொன்னேன், சீட்னா வழிமுறைகிறது, ஓகே அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆன்டிசிடென்ட்ன்றது ஆக்சுவலாக இன்னொரு மீனிங்னா கோ அப்படின்னு இருந்தது. அப்போ ஆன்டிசிடென்ட் இருந்தால் அங்கேருந்து இங்கே வந்தாங்க, அப்போ நம்ம எங்கேருந்து வந்தோம்னா அந்த இடத்துலேருந்து இப்போ இது வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கோம், டு கோ அப்படின்றது இதான். கன்சீட், டு அட்மிட் ஆஃபன் அன்வில்லிங்லி தட் சம்திங் இஸ் ட்ரூ. ஸோ கன்சீட்னா எனக்கு பிடிச்சோ பிடிக்கல நீ சொல்கிறதுக்கு ஆமான்னு ஒத்துக்கிட்டு போகிறது கன்சீட். சில பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்கள கரெக்டாக பிடிச்சிருப்பாங்க, நீ செஞ்சா இல்லைன்னு கேட்பாங்க, வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் ஆமான்னு ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் கன்சீட். The government has considered that the new tax policy has been a disaster. ஸோ கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு, ஆமாம் இது வந்து டிசாஸ்டர் தான், அவங்க பிடிச்சி ஒத்துக்கிட்டாங்களான்னா இல்லை, பட் வேறு வழி இல்லை. இன்டர்சீட், இன்டர்னா இன்சைட். இன்டர்சீடுன்றது என்னன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து நமக்கு அவங்கள வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக நம்ம பவரையோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நம்ம செயல்படுவோம்ல, அதை இன்டர்சீட்னு சொல்லுவோம். இன்டரப்ஷன், இன்டர்சீட், இன்டர்னா நடுவில் போகிறது, அதான். டு யூஸ் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ் டு பர்சுவேட் சம்ஒன் இன் அத்தாரிட்டி டு ஃபர்கிவ் another person or save this person from punishment. ஸோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அவளை தூக்கில் போகிறது ஏதோ சொல்லிப்பாங்க, ஆனால் உங்களுக்கான அத்தாரிட்டி நீங்கள் இது பண்ணி லீகலாவோ மேபி இட் டிபெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் எப்படியாவது நம்ம வெளிக்கொண்டு வரது பேர் இன்டர்சீட். சம் ஃபார்மசிஸ்ட் வில் இன்டர்சீட் ஆன் யுவர் பிஹாஃப் வித் டாக்டர்ஸ். அப்போது உங்களுக்கு பதிலாக அங்கே போய் பேசுவாங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த இடத்துல குற்றவாளி தான் போய் பேசுனா, அது குற்றவாளிக்கு பதிலாக நீங்கள் போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க, இல்லை அவர் தப்பு செஞ்சது இல்லை,
இல்லை அந்த மாதிரி அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பேசுகிறார். அதே மாதிரி சம் ஃபார்மசிஸ்ட், அப்போ ஃபார்மசிஸ்ட்ன்றது யார்? ஃபார்மசி வச்சுருக்கோங்க. வில் இன்டர்சீட் வித் ஆன் யுவர் பிஹாஃப் வித் டாக்டர்ஸ். அப்போ இந்த கம்பெனிக்காக ஃபார்மசிஸ்ட் போயிட்டு டாக்டர் கிட்ட பேசுவாங்க. அப்போ உங்களுக்காக பேசுவாங்களா நம்ம இன்டர்சீட். உங்களோட ரிக்வஸ்ட் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. தே கோ டு தீஸ் பீப்புள். recede, to move further away into distance, to become less clear or less bright. recede and seed, go. நீங்கள் ரொம்ப தூரம் போகிறீங்க, ஒரு பாயிண்ட்ல மேலே ரொம்ப போக 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 அது ஃபேட் ஆகிட்டே ஆகணும்ல, அப்புறம் திடீர்னு ஒரு பாயிண்ட்ல தெரியாமல் போயிடும். அதெல்லாம் இன்டர்சீட். the painful memories gradually receded in her mind. the painful memories கொஞ்சம் கொஞ்சமாக அது காணாமல் போயிடுச்சு. காணாமல் போகிற ஒரு பொசிஷனாக தான் recede. retrocede, succeed. ஆக்சுவலாக என்னென்னா ரெட்ரோசீட் பார்த்தீங்கன்னா சக்சீட் ஃபஸ்ட்டு, சக்சஷன் அப்படின்னு வைப்போம். சக்சஷன்றது என்னென்னா ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கண்ட்ரியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு இதை தனி கண்ட்ரியாக கேட்க. இப்போ ரீசெண்டாக இல்லை, நம்ம தமிழ்நாடு கூட 2 தடவை ட்ரை பண்ணிச்சு. எங்கள் தமிழ்நாடை வந்து தனி தமிழகமாக மாற்ற, தனி நாடாக நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது கண்ட்ரி, அந்த மாதிரி அது மாதிரி சக்சஷன். அப்போ பிரிவினை, அதுதான் சக்சஷன். ரெட்ரோசீட் அப்படின்னா ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியை வந்துட்டு இன்னொரு கண்ட்ரி, அதில் ஒரு பார்ட் வந்து இன்னொரு கண்ட்ரி கேப்சர் பண்ணிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ் இருக்குது. ஃப்ரான்ஸில் ஒரு சில கண்ட்ரி, ஒரு சில பிளேசஸை வந்து ஜெர்மனி பிடிச்சிருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் மறுபடியும் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் கூட அந்த நாட்டை கொடுத்துருவாங்களோ இல்லை அவங்க பிடிச்சிருப்பாங்களோ திருப்பி எடுத்துப்பாங்க. அப்போ ரெட்ரோனா பாஸ்ட். அப்போ பாஸ்ட் அந்த மேப் ஃப்ரான்ஸ் இது எப்படி இருந்துச்சு, மறுபடியும் அந்த இடம் அப்படி வந்துச்சு. அப்போ ரெட்ரோசீட்னா பிரிஞ்சதை மறுபடியும் சேர்த்து போய் சேர்க்குறோம். சக்சஷனாக பிரிப்போம், ரெட்ரோசீட்னா சேர்ப்போம். இதுதான் வித்தியாசம். ஓகேவா? அடுத்து ரீப்ட். ஸோ ரீப்க்கு தான் ஆக்சுவலாக இது எழுதியிருந்தேன். ஆஸ் யூ ஸோ ஷால் யூ ரீப். அப்படின்னா என்ன அறுவடை செய்வேன். என்ன நீ எதை விதைக்கிறே அதை தான் அறுவடை செய்வேன். அப்போ ரீப்ன்றது அந்த அறுவடை. ஆனால் அதுக்கு அது லிட்ரலாக நம்ம பார்க்கும்போது இல்லை மெட்டஃபரிக்கலாக கொஞ்சம் பார்த்தோம்னா இட் ரெஃபர்ஸ் டு தி பெனிஃபிட்ஸ் டு அப்டெயின் ஆர் ரிசீவ் சம்திங் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் யுவர் ஓன் ஆக்ஷன்ஸ். ஒரு நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு கான்சிக்வன்ஸ். நீங்கள் ஒரு விஷயம் செய்றீங்க, நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் செய்யுது. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று வரும். அதான் ரீப். அதை தான் நீங்கள் அறுவடை செய்வீங்க. ரீப்னா அறுவடை அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. தே டிடன்ட் ரீப் எனி பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த டீல். ஒரு டீல் முடிச்சாங்க, ஆனால் அதுலேருந்து எந்த அறுவடையும் எடுக்கல. அவுட் சைட் ஷேர் ஹோல்டர்ஸ் ரீப் 25% ஆஃப் த டிவிடெண்ட்ஸ் ஜென்ரேட். டிவிடெண்ட்ஸ்ன்றது என்னன்னா ப்ராஃபிட் அமௌண்ட். அதான் ப்ராஃபிட்ன்றதை நம்ம யாருக்கெல்லாம் பிரிச்சு கொடுப்போமோ அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன்னா அதில் 25% வந்துச்சு. எனக்கு நான் 100 ரூபா போட்டிருந்தேன்னா எனக்கு 25 rupees அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து எடிட்டோரியல் வெக்காபுலரி 22 ஜூலை பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்டிண்ட். இப்போ இந்த சீரீஸில் ஆல்ரெடி ஸ்டிண்ட்ன்றது 2வது தடவை வந்துச்சு. ஸ்டிண்ட்ன்றது என்னென்னா ஸ்மால் போர்ஷன் அப்படி வச்சுக்கலாம், ஸ்மால் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இது டைம் பேஸ் பண்ணி வருது, போர்ஷன்ஸை பேஸ் பண்ணி வருது. ஃபிக்ஸ்ட் ஆர் லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் டூயிங் அ பர்டிகுலர் ஜாப் ஆர் ஆக்டிவிட்டி. ஒரு காலத்தில் நம்ம செஞ்ச ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருந்த ஒரு ஜாபாக இருக்கட்டும் இல்லை ஒரு செயலாக இருக்கட்டும், அதை நம்ம ஸ்டிண்ட்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பெர்ஹாப்ஸ் ஹர் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் பீரியட் வாஸ் ஹர் 5 year stint as a foreigner. 5 year stintனா 5 year ஒரு பர்டிகுலர் 5 years மட்டும் ஒரு ஜாப் பண்ணிட்டு இருந்தாங்க as a foreign correspondent in New York. ஒரு ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் நியூயார்க்கில் 5 years ஒர்க் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ ஸ்டிண்ட். செகண்ட், டு ப்ரொவைட் டேக் ஆர் யூஸ் ஒன்லி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சம்திங். ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. டோன்ட் ஸ்டிண்ட் யுவர் செல்ஃப். ரொம்ப கொஞ்சமாக எடுக்காதீங்க. டேக் another slice ஆஃப் கேக். அப்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு ஃபுட் ஆஃபர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம ஒரு மரியாதை நிமித்தமாக என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு எடுத்து நம்ம சாப்பிடுவோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, இல்லை கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கோம். அப்போ அந்த கொஞ்சம் போர்ஷனை யூட்டிலைஸ் பண்ணுறது பேர் தான் ஸ்டிண்ட். அடுத்து காக்னிசன்ட். இதுக்கு ரூட் வேர்டு எழுதலை. ஸோ ரூட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காக் மீன்ஸ் அவேர்னஸ் ஆர் நாலேஜ். இதான் காக்னிசன்ட்ன்ற வேர்டுக்கு மீனிங். காக்னா அவேர்னஸ் ஆர் நாலேஜ். காக்னிசன்ட்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ரியலைசிங் சம்திங். ஒரு விஷயத்தை பற்றின ஒரு அறிவோ புரிதலோ இருக்கிறதுக்கு பேர் தான் காக்னிசன்ட். அது புரிஞ்சு கொள்கிற தன்மை, அதை தான் காக்னிசன்ட்னு சொல்லுவோம். We should be cognizant of the fact that every complaint is not justified complaint. நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும், நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். என்னன்னா, எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் வர எல்லா கம்ப்ளைண்ட்டும் ஒரு நியாயமான கம்ப்ளைண்ட்டோ இல்லை நிஜமான ஒரு பிரச்சனையை தான் அட்ரஸ் பண்ண ஒரு கம்ப்ளைண்ட்டோ கிடையாது. அடுத்து, ஸ்டேட்ஸ்மென் must be cognizant of political boundaries within their work. So statement must be cognizant of political boundaries. அப்போ தன்னோட எல்லைக்குட்பட்டு இடத்துல மட்டும்தான் அவங்க வேலை பார்க்கணும். அப்போ தான் எல்லை எங்கே இருக்குன்றதுல அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும். அதுதான் காக்னிசன்ட்.
இதுலேருந்து வேறு என்னென்ன வேர்ட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா காக்னிஷன், காக்னிசபிள், ரெக்கக்னிஷன், ரெக்கனைசன்ஸ், அவ்வளோதான். ஸோ காக்னிஷன் என்னன்னா நமக்கு இந்த வேர்ட் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கேயே இருக்கு. கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது. கான்ஷியஸ்னஸ்ன்றது என்னன்னா சுற்றி நமக்கு என்ன நடக்குதோ அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம் இதெல்லாம் பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கிறது பேர் தான் கான்ஷியஸ்னஸ். நம்ம இப்போ ஒரு பொருளுக்கும் நமக்கு இருக்க வித்தியாசன்றது அதுக்கு நமக்கு உயிர் இல்லை, நமக்கு உயிர் இருக்குது. அதை தாண்டி நமக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. செடிக்கும் நமக்கு இருக்க ரெண்டுத்துக்கும் உயிர் இருக்குது, ஆனால் செடிக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்காது, நமக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. நான் அப்படின்றது என்னால் உணர முடியும். அதுதான் த யூஸ் ஆஃப் கான்ஷியஸ் மென்டல் ப்ரோசஸ். அந்த கான்ஷியஸ்னஸை யூட்டிலைஸ் பண்ணக்கூடியதான் காக்னிஷன். அப்போ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி நீங்கள் வாழ்கிறீங்க இல்லை ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அது காக்னிஷன். புக் ஆன் ஹியூமன் லேர்னிங், மெமரி அண்ட் காக்னிஷன். புக் ஆன் ஹியூமன் லேர்னிங், மெமரி அண்ட் காக்னிஷன். காக்னிசபிள் வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அ கோர்ட். ஒரு கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன். அப்போ காக்னிசபிள் அப்படின்னா நான் என்ன காக்னிசன் என்ன சொன்னால் அவேர்னஸ். ஒரு கோர்ட்டோட எல்லைக்கு உட்பட்டுவதில் நம்ம காக்னிசபிள் சொல்லலாம். காக்னிசபிள் கிளைம்னா அந்த கோர்ட்டில் நீங்கள் அந்த கிளைம் வைக்கலாம். அப்போ அந்த கோர்ட் வந்து அதை எடுத்து பரிசீலிக்கக்கூடிய நிலையில் அது இருக்கும், அதுக்கு உட்பட்டதாகவே இருக்கும். அடுத்து ரெக்கக்னிஷன். அக்ரிமெண்ட் தட் சம்திங் இஸ் ட்ரூ ஆர் லீகல். ஸோ ரெக்கக்னிஷன்றது என்ன? இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலையை வந்து நான் பார்த்துட்டேன், எனக்கு அது தெரியுது, ஐ எம் அவேர் ஆஃப் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்கிறதா ரெக்கக்னிஷன். ஸோ ஹவு கேன் ஐ ரெக்கக்னைஸ் அ பர்சன்ஸ் ஒர்க்? ஸோ பை கிவிங் ஹிம் காம்ப்ளிமெண்ட்ஸ், பை கிவிங் ஹிம் கிஃப்ட்ஸ் ஆர் சம்திங். Okay, so therefore recognition talks about agreement that something is true or legal. இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம். இஃப் யூ ஆர் கிவன் ரெகக்னிஷன், பீப்புள் ஷோ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். அதான் சொல்லுவாங்களே வேலையில் எனக்கு சரியான ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்வாங்க. என்ன அவங்க செஞ்ச செயலுக்கு யாரும் வந்து ஒரு பாராட்டு எதுவும் தெரிவிக்கல, அதையும் நம்ம ரெகக்னிஷன் தான் பார்க்குறோம். ஸோ ரெகனைசன்ஸ்ன்றத ஸ்பை ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். The process of getting information about enemy forces or positions are by sending out small groups of soldiers or by using aircraft. ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்பியோ இல்லை ஒரு ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணியோ எனிமியோட டெரிட்டரியில் என்ன நடக்குது நமக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். அப்போ உங்களை சுற்றி நடக்கிறதுல ஒரு அவேர்னஸ் இருக்குல்ல, அதே மாதிரி எனிமி இடத்துல என்ன நடக்குன்ற ஒரு அவேர்னஸ் தான் ரெகனைசன்ஸ். அப்போ ரீனா அகெயின், பேக், ரீகேப்னா என்ன சொல்லுவோம், திரும்பி வர்றது. அப்போ நீங்கள் போயிட்டு அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் திருப்பி அனுப்புவாங்க, அதான் ரெகனைசன்ஸ். ஏரியல் ரெகனைசன்ஸ். அப்போ ஏரியல் ரெகனைசன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் போயிருக்கு, இப்போலாம் ட்ரோன் போகுது, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் போகும், அந்த ஃப்ளைட் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து பிக்சர்ஸ் எடுத்து அனுப்பும். ஸோ ஏரியல் ரெகனைசன்ஸ் ஆஃப் த எனிமி பொசிஷன் ஷோட் தே வர் ரெடி டு அட்டாக். நெக்ஸ்ட் ஆர்டிகுலேட்டட். ஆர்ட் அப்படின்னா ஜாயின், ஃபிட் டுகெதர், ஜாயிண்ட். ஆர்ட்னா அது தானே. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்ன்றவங்க யாருவாங்க, இப்போ வரைகிறவங்களாம் நம்ம ஆர்டிஸ்ட் சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பெயிண்டை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கிரியேட்டிவிட்டின்றது நிறைய விஷயத்தை இன்டல்ஜ் பண்ணி அதை ஜாயின் பண்ணி எடுப்பாங்க. அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரில் இன்னொரு பிக்சர் வர மாதிரியும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. புதுமைன்றது நிறைய வகையில் வரும். அப்போ புதுமைன்றது என்ன, பழமையிலேருந்து நம்ம எடுத்து ஃபிட் பண்ணி புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் புதுமை, ஆர்டிகுலேட்டட். அப்போ ஆர்ட்னா அதுதான். ஆர்டிகுலேட்டட் அப்படின்றது என்னன்னா ஒரு விஷயத்தை கரெக்டாக கோர்வே சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பேர் ஆர்டிகுலேட். என்கிட்ட நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அந்த ஐடியா வந்து நான் வந்து சொல்கிறேன், ஆனால் அந்த ஐடியாவை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஒரு டிபேட்டில் இருக்கும், அந்த டிபேட் வந்து நீங்கள் பாட்டு கத்த முடியாதுல்ல. அப்போ அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி அதை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க. அப்போ அடுத்தவங்க காது கொடுத்து கேட்குற மாதிரியோ புரிஞ்சுக்கிற மாதிரியோ பேசுறதுக்கு தான் ஆர்டிகுலேட். ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஈஸிலி அண்ட் கிளியர்லி ஷோவிங் திஸ் குவாலிட்டி. ஸோ நான் கரெக்டாக துல்லியமாக பேசுகிறதோ மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரியோ பேசுறது தான் ஆர்டிகுலேட். ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஈஸிலி அண்ட் கிளியர்லி. And intelligent and highly articulate young women. And intelligent and highly articulate in the sense எதுவும் ஒரு விஷயத்தமாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக பேசி புரிய வைப்பாங்க. articulate women. She gave a witty, entertaining and articulate speech. இப்போ வேறு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது? ஆர்டிலரி, inarticulate, artifact, artifice. ஆர்டிலரின்றது என்னன்னா இப்போ கேலரியில் என்ன வச்சுருப்போம், சில பொருட்களை வச்சுருப்போம். ஆர்டிலரியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அமுனிஷன்ஸ் தான் இருக்கும், கன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. Very large guns that are moved on wheels or metal trucks are the part of the army that uses these. Okay, so ஒரு கன்ஸை வச்சு லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, கேலரி மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சு எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்கு பேர் தான் ஆர்டிலரி. இன்ஆர்டிகுலேட். அப்போ ஆர்டிகுலேட்டுக்கு ஆப்போசிட், அவங்களுக்கு சரியாக பேச தெரியல. நம்ம தமிழ் சொல்லுவோம்ல, இவனுக்கு நல்லா பேச தெரியுது, இவருக்கு நல்லா பேச தெரியல. நல்லா பேச தெரியறவங்களுக்கும் நல்லா பேச தெரியாதுக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஐடியா தான் கன்வே பண்ண வருவாங்க, ஆனால் இவருக்கு கன்வே பண்ண தெரியுது, அவர் கன்வே பண்ண தெரியல. Artifact. So example பார்ப்போம். His speech was inarticulate and it was obvious he had been drinking.
ஸ்பீச் வாஸ் இன்ஆர்டிகுலேட், அந்த குடிகாரங்களுக்கு பேசினா புரியாதுல, அந்த மாதிரி. ஆர்டிஃபேக்ட், ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்றது என்னன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண உலோகங்களை, பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் ஆப்ஜெக்ட் சச் அஸ் அ டூல் தட் வாஸ் மேட் இன் த பாஸ்ட், பாஸ்ட்ல யூஸ் பண்ண அதை நம்ம ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அவங்களும் நிறைய விஷயத்தை, அப்போ ஒரு பானை செய்கிறது ஒரு ஆர்ட் தானே, அப்போ ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்றது அந்த காலத்தில் செஞ்ச ஒரு பானை, அதுவும் 2-3 விஷயங்கள் வச்சு பண்ணிருப்பாங்க. அந்த பானையை எடுத்து ரிசர்ச் அனுப்புவாங்க. ஸோ பானையில் மண்ணு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம விட்டுற முடியுமா? அப்போ அந்த டைமில் பானை செய்யும்போது அவங்க நிஜமாலே அந்த மண்ணு தான் யூஸ் பண்ணாங்களா? யூஸ் பண்ணது என்னென்ன டைப் ஆஃப் சாயிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணாங்க, ஏதாவது மெட்டல் யூஸ் பண்ணாங்களா, அதுதான் நம்ம செக் பண்ண ஆரம்பிப்போம். ஆர்டிஃபிஸ், ஆர்டிஃபிஸ், தி யூஸ் ஆஃப் கிளவர் ட்ரிக் ஆர் சம்திங் இன்டெண்டட் டு டிசீவ். ஆர்டிஃபிஸ்ன்றது என்னன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ஒருத்தவங்கள ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறது, ஒரு உண்மையை மறைச்சு பொய்யான ஒரு பிம்பத்தை நம்ம காட்டுறது, அதான் சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம தப்பிக்கிறது, அதெல்லாம் ஆர்டிஃபிஸ். அமேசிங்லி ஃபார் ஹாலிவுட் ஷீ சீம்ஸ் ஆல்மோஸ்ட் என்டையர்லி வித்வுட் ஆர்டிஃபிஸ். அப்போ ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க பண்ணுவாங்க. செலிபிரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, வெளியே வரும்போது ஒரு முகத்தோற்றத்தில் இருப்பாங்க, அவங்க உண்மையான முகத்தோற்றம் வேறையா இருக்கும். ஸோ அமேசிங்லி ஃபார் ஹாலிவுட் ஷீ சீம்ஸ் ஆல்மோஸ்ட் என்டையர்லி வித்வுட் ஆர்டிஃபிஸ். அப்போ அவங்களுக்கு வெளியே வந்து எப்படி நடிக்கும். அப்போ டிசீவ்ன்றது என்னன்னா, டிசீவ்னு ஒரு வேர்ட் சொல்ல, இன்டெண்டட் டு டிசீவ் அப்படின்னா ஒரு மாயத்தொற்றம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். நான் இப்படின்னு ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணால் நான் உள்ள வேலை ஒன்று இருக்கு, அதுதான் ஆர்டிஃபிஸ். அது கிளவர் ட்ரிக் அப்படி ஒன்று ப்ளே பண்ணுறது. டுவெல்லர்ஸ், ஸோ டுவெல்லர்ஸ்ன்றது என்னன்னா ப்ராப்பராக வீடு இல்லாமல் ரொம்ப ஒரு அன்சானிட்டரியான பிளேஸில் தங்கக்கூடியவங்கள நம்ம டுவெல்லர்ஸ். அ பர்சன் ஹூ லிவ்ஸ் இன் அ சிட்டி, டவுன், அ கேவ். ஓகே, ஆக்சுவலாக இங்கே எக்ஸாம்பிள் கொடுக்கல. அ பர்சன் இது வந்து இதில் வரும். ஸோ டுவெல்லர்ன்றது அவங்கள தான். ஓகே, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருப்பாங்க. மேக்ஸிமம் டுவெல்லர்ஸ்ன்றது ஈவன் அன்சானிட்டரி பிளேஸில் இருக்கவங்களே நம்ம சொல்லலாம், அண்ட் சிட்டியில் இருக்கவங்களே சொல்லலாம். ஏன் சிட்டியில் இருக்கவங்க நம்ம டுவெல்லர்ஸ்ன்னு சொல்கிறோம்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல லைஃப் ஸ்டைலுக்கு வந்து உகந்த இடம்ன்றது சிட்டி எப்பவுமே கிடையாது. ஆக்சுவலாக அப்படி தான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு போனால் தான் நல்ல லைஃப்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு டைமில் இந்த மாதிரி சிட்டி டைமில் வந்துச்சுன்னா அந்த லைஃப் இல்லைன்னு தான் நினைப்பாங்க. பிகாஸ் வில்லேஜில் தான் உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் அங்கே தான் அந்த டைமில் கிடச்சிட்டு இருக்கும். இப்போ நமக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணனால இங்கே எல்லாம் சொல்லுவாங்க, பட் ஒரு டைம் அப்படி தான் கிடச்சிருக்கும். அதனால வந்து டுவெல்லர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்போ சிட்டியில் இருக்கவங்க தான் கஷ்டப்படுற மாதிரி அவங்க ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்விகரேட்டிங், இன்விகரேட்டிங்கில் முக்கியமான வேர்ட் விக், டு பி ஸ்ட்ராங், விகரஸ் அப்படின்வாங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறது. மேக்கிங் யூ ஃபீல் ஹெல்த்தியர், லெஸ் டயர்ட் அண்ட் மோர் எனர்ஜெட்டிக். எந்த ஒரு விஷயங்களை ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண வைக்குதோ, இல்லை டயர்டாக இல்லாமல் இருக்குதோ, அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கோ, அதை வந்து நம்ம இன்விகரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். These yoga postures are invigorating and good for balance. It means it makes you feel energetic. These yoga, I'm sorry, அதையே நான் திருப்பி வந்துட்டேன். ஓகே, இதுக்கு வேறு பெட்டர் எக்ஸாம்பிள் வேணால் நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணும்போது எடுத்து அனுப்புகிறேன். விகர், ஸ்ட்ரென்த், எனர்ஜி, எந்தூசியாசம். விகர் அப்படின்னா, விகரஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கும் துருதுருன்னு இருக்குது. They went to work with youthful vigor and enthusiasm. Or the gauging. இது ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து காஜ்னு படிப்பாங்க, அது காஜ் கிடையாது, கேஜ். கேஜ் இப்படி வச்சுப்போம். கேஜிங் அப்படின்னும். கேஜிங்கிறது, கேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டு மெஷர். ஸோ கேஜிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மெஷரிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. டு கேல்குலேட் அண்ட் அமௌண்ட், எஸ்பெஷலி பை யூசிங் மெஷரிங் டிவைஸ். டு கேல்குலேட், ஒரு விஷயத்தை கேல்குலேட் பண்ண ட்ரை பண்ண, அகைன் மெஷர் பண்ணுறது தான். யூஸ் அ தெர்மோமீட்டர் டு கேஜ் த டெம்பரேச்சர், நாட் டு மெஷர் த டெம்பரேச்சர். ஐ ட்ரை டு கேஜ், கெஸ். அப்போ அதுவும் கிட்டத்தட்ட மெஷர் பண்ணுற மாதிரி என்ன அளவில் இருக்கும் அப்படின்றது. ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு கேஜ்க்கு என்ன வித்தியாசம்னா, இது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு நான் சொல்கிறது வேறு, எக்ஸாக்டாக 2 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது வேறு. அப்போ அது ஒரு அப்ராக்சிமேஷனுக்குள்ளே நம்ம ஒரு போகிறோம்ல, அதுக்கு பேர் தான் கேஜ். ஐ ட்ரை டு கேஜ் த வெயிட் ஆஃப் த பாக்ஸ். ஐ ட்ரை டு கேஜ்னா அது வெயிட் பார்த்துட்டு மேபி ஒரு 5 கிலோ இருக்கலாம், பட் எடை போட்டு பார்த்தீங்கன்னா 5 கிலோக்கு ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும், 500 கிராம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி 5 kg அண்ட் 500 கிராம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறலாம், பட் கேஜ்ன்றது இட்ஸ் அன் அப்ராக்சிமேட் கவுண்ட். எலேட்டட், எலேட்டட் பார்த்தீங்கன்னா லேட் மீன்ஸ் டு பேர், கேரி. லெட் அப்படின்னா பேர், அதாவது தூக்கி அதை சுமந்துக்கிறது இல்லை கேரி பண்ணிட்டு போகிறது. எலேட் அப்படின்றது என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் மேலே பரப்பிங்கன்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அதான் எலேட்டட். டு கேரி யுவர் செல்ஸ் அப். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட், often because something has happened or been achieved. The prince was reported to be elated by the birth of his daughter. The prince was reported to be elated at the birth of his daughter. அப்பனா ரொம்ப சந்தோஷத்துல, ஒரு பெண் குழந்தை பிறந்தோடனே அப்பா கேட்டிங்கப்பா அவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல, அது மாதிரி மேலே குதிப்பாங்க. ஓகே, அதுதான் the prince was reported to be elated, ரொம்ப சந்தோஷம். He was elated by the news that he had won a full scholarship. ஒரு ஃபுல் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்துச்சு. அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த காசும் வாங்க மாட்டாங்க, கோர்ஸ் அப்படி எல்லா மணியும் அவங்க தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு அளவுக்கு அதிகமான சந்தோஷம் ஒன்று கிடைக்கும்ல, அதுதான் எலேட்டட்.
அடுத்து இதில் என்னென்ன ரூட் வேர்ட்ஸ் வருது? அப்லேட், கொலேட், கோரிலேட், டைலேட்ரி, ரிலேட், ரிலேஷன், லெகிஸ்லேட். அப்லேட் அப்படின்னா டு ரிமூவ் பாடி டிஷ்யூ சர்ஜிக்கலி பை மெடிக்கல் ஆப்ரேஷன். The aim of the operation is to ablate the diseased bowel while preserving the normal function. அப்போ அப்லேட் ஆனா ஏன் யூஸ் பண்ணும்போது இட் மீன்ஸ் அவே, யூ டேக் இட் அவே. ஓகே, அப்லேட்ன்றது யூ கட் இட் அண்ட் டேக் இட் அவே. அப்போ கேரி, அப்போ நம்ம அதை கேரி பண்ணி எடுத்துரும். அப்போ அந்த போர்ஷனை ஒரு பாடியில் ஒரு போர்ஷன் வந்து ஏதோ அஃபெக்ட் ஆயிடுச்சு, அது இருந்தால் மற்ற பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் ப்ராப்ளமாக இருக்கான்னு என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணி எடுத்துருவாங்க. தட்ஸ் கால் டு ரிமூவ் பாடி டிஷ்யூ. ஸோ இது கையை வெட்டுறதா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் கை ப்ராப்ளமாக இருக்கும், அந்த கையை எடுத்துருவாங்க. தட்ஸ் கால் அமால்கமேஷன். ஆனால் உள்ள இருக்க பாடி டிஷ்யூவை எடுக்கிறதுக்கு பேர் தான் அப்லேட். அப்லேட் அப்படின்னா யூ டேக் இட் அவே. கொலேட், கொலேட்டில் நீங்கள் முக்கியமான மைண்ட் வச்சுக்க வேர்டு வந்து கொலேஜ். கொலேஜ்ன்றது என்ன? நம்ம கொலேஜ் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? 2-3 நிறைய பிக்சர்ஸை வச்சு நம்ம ஒரு ஒரு புது பிக்சர் கிரியேட் பண்ணுவோம். அது கொலேட். To bring together different pieces of written information so that similarities and differences can be seen. 2 டாக்குமெண்ட் இப்படி சைட் பை சைட் வச்சுக்கிட்டோம், இல்லை ஒன்றா வச்சு நம்ம பார்ப்போம் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, இல்லை என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது நம்ம செக் பண்ணுறதுக்கு பேர் தான் கொலேட். The photocopier will collate the documents for you. Will collate the documents for you னா ஸோ எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் ஒன்றா இருக்கோ அதெல்லாம் ஒன்று சேர்த்து கொடுப்பாங்க. To bring together different pieces of written information so that the similarities and differences can be seen. அப்போ 2-3 இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது, என்னென்ன இது சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம அது பண்ணுவோம். தட்ஸ் கால்ட் கொலேட். த ஃபோட்டோகாப்பியர் வில் கொலேட் த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் யூ. அது அடுத்து கோரிலேட். கோரிலேட்ன்றது கனெக்டட் அப்படின்னு ஒரு வேர்டு வச்சுக்கலாம். இஃப் 2 or more facts numbers correlate or are correlated, there is a relationship between them. அப்போது ஒரு விஷயம் நடக்குது, அது இன்னொரு விஷயத்துக்கு கூட தொடர்பில் இருக்கும். ஓகே, அது கோரிலேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வெக்கேஷன் எடுக்க போகிறோம், அவங்களும் அவங்க ஆஃபீஸில் ஒரு ஒரு டைமில் வந்து லீவ் கொடுக்குறாங்க. நான் என்னோட லீவும் அவங்க எப்போ லீவ் வருதோ அப்போது வந்து கோரிலேட் ஆகிற மாதிரி நான் பார்த்துப்பேன். அப்போ என்னோட டைமும் அவங்களோட டைமும் கோரிலேட் ஆகணும். ஃபேமிலியில் மற்றவங்க என்னோட சிஸ்டர் இப்போ ஆஃபீஸில் இருக்காங்க, அவங்களோட ஆஃபீஸில் வந்துட்டு லீவ் கேட்குறாங்க. அவங்களுக்கு வழக்கமாக இந்த டைமில் லீவ் கிடைக்கும். அப்போ அந்த டைமில் லீவ் கிடைக்கும் போது என்னோட லீவு நான் அந்த டைமில் எடுத்துக்கிற மாதிரி நான் பார்த்துப்போம். அப்போ அந்த டைமில் என்னோட ஹாலிடேவோ அவங்களோட ஹாலிடேவோ கோரிலேட் ஆகும். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அண்ட் ஹார்ட் டிசீஸ் ஆர் ஸ்ட்ராங்லி கோரிலேட்டட். அப்போது ஸ்ட்ரெஸ் லெவல்னால ஹார்ட் டிசீஸ் வரும், ஹார்ட் டிசீஸ்னால ஸ்ட்ரெஸ் லெவல் வரும். இதெல்லாம் ரெண்டுமே கோரிலேட்டாக இருக்கும். ஒன்றுனால இன்னொன்று வருது, ஆர் ஸ்ட்ராங்லி கோரிலேட்டட். அடுத்து டைலேட்ரி. ஸ்லோ அண்ட் லைக்லி டு காஸ் டிலே. டைலேட்ரியில் 2 வேர்டு இருக்குது. டைலேட்னு ஒரு வேர்டு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த நடந்த இந்த ரயில்வேஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கூட இப்போ பவர் செக் பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க டைலேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். டைலேட் பண்ணணும்னுவாங்க. ஐ செக் பண்ணும்போது டைலேட் பண்ணும்போது என்னன்னா உங்கள் கண்ணில் சில ட்ராப்ஸ் விட்டோடனே கண்ணில் இருக்க இவைகள் அது விரியும். அப்போ விரிஞ்சிட்டு நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? டைலேட் பண்ணாமல் எவ்வளோ தூரத்துக்கு படிக்க முடியுது. அப்போ டெக்ஸ்ட் படிக்க சொல்லுவாங்க, அந்த சொல்யூஷன் ஊற்றிட்ட அப்புறம் ஒரு தடவை படிக்க சொல்லுவாங்க, சொல்யூஷன் ஊற்றாமல் ஒரு தடவை படிக்க சொல்லுவாங்க. அப்போ டைலேட் இருந்தால் விரியிறது, எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ டைலேட்ரின்றது என்னன்னா ஸ்லோ ஆர் லைக்லி டு காஸ் டிலே. அப்போது இதான் டைம், இது கூட முடிப்போம்னு வச்சுப்போம். அது இப்படி நான் இப்படி பண்ணனா என்ன ஆகும்? அது டைம்ன்றது எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுதான் டைலேட்ரி. பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேவ் பின் டைலேட்ரி இன் கட்டிங் கிரெடிட் கார்டு சார்ஜஸ். ஹேவ் பின் டைலேட்ரி இன் கட்டிங் கிரெடிட் கார்டு சார்ஜஸ்னா கிரெடிட் கார்டு சார்ஜஸை அந்த சார்ஜஸ் வந்து அது கட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா சார்ஜஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும். ரிலேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ரிலேஷன்றது என்ன? ஒரு இது கூட தொடர்பில் இருக்கிறது, அவ்வளோதான். ரிலேட்டிவிசம்ன்றது எப்படின்னா இசமில் ஒரு விஷயம் முடிச்சுன்னா அது ஃபிலாசபி. ஹிந்துசம், புத்திசம், ஜெயினிசம், ஜுடாயிசம் இதெல்லாம் வந்து ஃபிலாசபிக்குள்ளே வரும். The belief that truth and right and wrong can only be judged in relation to other things, and that thing can be true or right in all and that nothing can be true or right in all situations. Okay, ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் வந்து இது நல்லதா கெட்டதா சரியா தவறான்றது அந்த விஷயத்தோட மற்ற விஷயத்தை கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் எல்லா விஷயமும் எல்லா நேரத்திலும் கரெக்டாகவும் இருக்காது, தப்பாகவும் இருக்காது. இதான் ரிலேட்டிவிசம். கேன் ஒன்லி பி ஜட்ஜ் இன் ரிலேஷன் வித் அதர் திங்ஸ். அப்போ இப்படி ஒரு நடந்துச்சு, இதை வந்து இன்னொரு விஷயத்தை கூட ஒப்பிட்டு நம்ம பார்ப்போம். அப்போ வந்து இது சரியா தவறான்றது நம்ம பார்ப்போம். அப்போ எல்லா விஷயமும் எல்லா நேரத்திலும் கரெக்டாக இருக்காது. இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அகைன் தட் இஸ் டிபேட்டபிள். இப்போ நம்ம ஒரு கோபத்தை ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதுன்றது தவறான செயல். ஆனால் அந்த அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா போலீஸ்க்கு இருக்குது. அந்த போலீஸோட செக்ஷன் ஆஃப் போலீஸ்க்கு இருக்குது. அப்போ அவங்க வந்துட்டு பண்ணலாம்.
பட் அவங்க பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு போலீஸ்கார் கொலை பண்ணிட்டார் சொல்கிறது தப்பு தான். கொலை பண்ணிட்டார் அது சரின்னு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது, தப்புன்னு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது. சிச்சுவேஷனை பொறுத்து தான் அதை வந்து மற்றது கூட கம்பேர் பண்ணி என்ன சர்க்கம்ஸ்டான்சஸில் அவர் பண்ணாருன்றது தான் ரிலேட்டிவிசம். அடுத்து லெகிஸ்லேட். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல. லெகிஸ்லேட். இஃப் அ கவர்மெண்ட் லெகிஸ்லேட்ஸ் இட் மேக்ஸ் லா. லெகிஸ்லேட்னா லா, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பெருசால கொஷின்ஸ் வராது. அடுத்து எரோஷன். ராட் ராஸ். ராட் ராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா டு ஈட், டு க்னா. டு க்னா அப்படின்றது என்னன்னா ஒரு விஷயத்த கொறிச்சு எடுப்போம், அதுதான் க்னா. எக்ஸாம்பிள், ஒரு ஆப்பிளை வைக்கிறீங்க, ஒரு டாக் அந்த ஆப்பிள் எப்படி சாப்பிடும்? ஒரே கடியில் எடுத்துரும். ஆனால் ஒரு எலி எப்படி சாப்பிடும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு வைக்கும். அப்போ எலி, அணில் இந்த மாதிரி விலங்குலாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடிச்சு இருக்கும். ரேபிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொறிச்சு தான் அதனால சாப்பிட முடியும். அதுங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ஹீட்டிங் ஹேபிட்ன்றது இருக்கும். அப்போ இந்த மாதிரி அப்போ எரோஷன்றது என்னன்னா சாயில் எரோஷன். நீங்கள் கேள்விப்பட்டீங்க. சாயில் எரோஷன் மண் அரிப்பு அப்படின்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அரிக்கும். அப்போ ஒரே டைமில் மண் சரிஞ்சு போயிடாது. இன்னைக்கு இப்போ இந்த வருஷம் வரைக்கும் ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்துட்டு மணல் வந்து ஓரளவுக்கு இருக்குது. அடுத்த வருஷம் போகும்போது மணலோட அளவோ அந்த லேண்டோட அளவு கம்மியாயிடும். ஏன்னா மழை பெஞ்சு அது அரிச்சுக்கிட்டே போகும். ஓகே, அதுதான் the fact of a good quality or situation being gradually lost or destroyed. கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட் ஆகும், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் ஆகும். அது வந்து சாயில் எரோஷன்றது சரி. இன் ரியல் டைமில் ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுறீங்க, அது எரோட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், an erosion of academic standards. அகாடமிக் ஸ்டாண்டர்ட் வந்து எரோஷன் ஆகுதுன்னா அந்த ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது. The survey reveals a gradual erosion of the president's popularity and support. ஸோ பிரசிடென்ட்டுக்கு ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு சப்போர்ட் இருந்து மக்கள் இடத்துல இருக்குது. இப்போ கொஞ்சம் காலமாக என்ன ஆகுதுன்னா அது சரிவை சந்திக்குது. ஓகேவா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கு. வேறு என்னென்ன வேர்டு இருக்குன்னா கொரோஷன், எரோஸ், ராஸ்ட்ரம். கொரோஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ அயன் கொரோஷன், ரஸ்ட் அப்படி ரஸ்ட் ஃபார்ம் ஆகுறது கொரோஷன் சொல்லலாம். எரோஸ்ன்றது என்ன? இர்ரெகுலாரிட்டி. ஒரு ரெண்டு விஷயம். அப்போ எப்படி எலி கொதர்ன மாதிரி அங்கங்கே இருக்குதோ அது மாதிரி எரோஸ்னு ஒரு விஷயத்த சொன்னால் இர்ரெகுலராக இருக்குன்னு அர்த்தம். ராஸ்ட்ரம் என்னன்னா டைஸ் ஆர் போடியம். போடியம் என்ன? நம்ம நின்று மைக்கை வச்சு பேசுவோம் தெரியுமா? ஒரு ஸ்டேஜில் போட்டுருப்பாங்க நின்று பேசுறதுக்கு, அது போடியம். ஸோ இந்த இதுக்கே ராஸ்ட்ரம் பேர் வச்சாங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி இதில் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த க்னா அப்படின்றது என்னன்னா ஒரு விலங்கு வந்து அதை கொறிச்சு சாப்பிடும். இதை பார்த்தீங்கன்னா சில பறவைகள் அப்படி தான் இருக்கும். அதனால ஃபுல்லாலாம் எடுத்து சாப்பிட முடியாது. சில வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி எடுத்து சாப்பிடும். பறவைகளோட அழகுன்றது இப்படி தான் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த அழகுல வந்து அது எப்படி சாப்பிடுதுன்ற அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஒரு போர்ஷன் இந்த அந்த அந்த பறவையோட அழகுன்றதை எடுத்து ஒரு ஷிப்புக்கு இப்படி ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சுருவாங்க. அந்த ஷிப்போட ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்படி இருக்கும்போது அந்த ஷிப்பு நேராக போயிட்டு இன்னொரு ஷிப்பை அட்டாக் பண்ணிச்சுன்னா அந்த ஷிப்பு ரெண்டாக பிளந்துரும். அந்த டைமில் அப்படி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ ராஸ்ட்ன்றது அந்த பீக், அந்த பறவை மாதிரி கழுகு மாதிரி அந்த மூக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சு அடுத்த ஷிப்பை அடித்து உடைப்பாங்க. காலப்போக்கு அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் இருக்க அந்த ஒப்போனன்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷிப்பை கைப்பற்றிட்டாங்கன்னா அந்த ஷிப்பை உடச்சி அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் எடுத்துருவாங்க. அந்த கூர்மையாக இருக்குன்னு சொல்கிற சின்ன போர்ஷன் அதை மட்டும் எடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு அதை வச்சு அரியணையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க அரியணையில் அதை வச்சு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துட்டீங்களா, நிறைய கத்தி வச்சு ஒரு சேர் செஞ்சுருப்பாங்க. அது எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா அவர் அவ்வளோ ராஜ்யத்தை வந்து பிடிச்சிருப்பான்னு சொல்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த பீக்கை வந்து அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த சேர் அவங்களோட அரியணையை அவங்க செய்கிறாங்க. ஓகேவா? காலப்போக்கில் இந்த அரியணைன்றது எப்படி ஆச்சுன்னா போடியம், நின்று பேசுறதுக்கு எப்படி ஆச்சு. அப்போ ராஷ்டிரம்னு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த அரியணையை தான் இப்போ நம்ம ராஷ்டிரம் சொல்கிறோம். இப்போ அந்த இடத்துல அரியணை மாதிரி கிடையாது, ஆனால் போடியம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நின்று பேசுறதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கோ எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி நிற்கும். முன்னாடி அவங்க எல்லாருக்கும் முன்னாடி அது நிற்கும். அப்போ எல்லாரும் அவங்கள தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க கண்ணுக்கு எல்லாருமே தெரிவாங்க. அந்த மாதிரி ஒரு வியூ கொடுக்குறது தான் ராஷ்டிரம். ஒரு தடவை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், இந்த வேர்ட் தெரியும். ஸோ அதனால இதுக்கு பேர் ராஷ்டிரம்னு வச்சாங்க. அக்கார்டட், கார்டுனா ஹார்ட், இதயம். அக்கார்டுன்றது என்னன்னா மனசு ஒத்து போகிறது அக்கார்டு. A formal agreement to treat someone specially, usually by showing respect. ஒருத்தருக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக மரியாதை கொடுப்போம். எதுக்குன்னா அது நம்ம மனசுலேருந்து வரக்கூடிய ஒரு அன்பு, அவ்வளோதான் மரியாதை. ஃபார்மல் அக்ரிமெண்ட் ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபார்மல் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. டு ட்ரீட் சம்ஒன் ஸ்பெஷலி யூஸ்வலி பை ஷோயிங் ரெஸ்பெக்ட். இப்போ ஃபார்மல் அக்ரிமெண்ட்டில் பாருங்கள், போத் பார்ட்டிஸ் சைன் அன் அக்கார்ட் லாஸ்ட் வீக் இன் ஜெனிவா தட் மே ஃபைனலி பிரிங் அன் எண்ட் டு த கான்ஃப்ளிக்ட். அப்போ ரெண்டு பேரும் மனசொத்து ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுருக்காங்க. டு பிரிங் பீஸ், ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட்டுக்கு வரதுக்கு பேர் தான் அக்கார்ட். அப்போ ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க, அதுதான் அக்கார்ட். சர்டன் இப்போ பாருங்கள், சர்டன் இன் ஆர் சொசைட்டி
teachers don't enjoy the respect that is accorded to doctors and lawyers. To treat someone especially by showing respect. ஒருத்தவங்களுக்கு மரியாதைன்றது நம்ம கொடுத்து அவங்கள மதிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அவங்கள ஒரு ஸ்பெஷலாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு டாக்டர் போகிறதுக்கோ ஒரு இன்ஜினியர் போகிறதுக்கோ இப்போ ஒரு டீச்சர் போகிறதுக்கு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம அக்கார்டுன்னு சொல்கிறோம். அக்கார்டட் டு டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ். அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதைன்றது நமக்கு இல்லை. என்னோட ஒன்று அக்கார்டிங் டு, அக்கார்டிங்லி, அக்கார்டன்ஸ், கன்கார்ட், டிஸ்கார்ட், ரெக்கார்ட், கார்ட். அக்கார்டிங் டுனா as stated by, அக்கார்டிங் டு ராம், அக்கார்டிங் டு ராகுல், அக்கார்டிங் டு த பிரைம் மினிஸ்டர், அக்கார்டிங் டு த பிரசிடென்ட். அவங்கள பொறுத்து அவங்க மனசுல என்ன சொல்லுதோ அதுதானே மனசு. அப்போ அவங்கன்றது அந்த உடல் கிடையாது, அவங்களோட மனசு. அப்படிதான் நம்ம பார்ப்போம். அப்போ அக்கார்டிங் டுன்றது என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது தான் அக்கார்டிங் as stated by. அக்கார்டிங் டு சாரா, they are not getting on very well at the moment. அக்கார்டிங்லி காலத்துக்கு ஏற்றாற் போல அப்படின்றது. in a way that is suitable or right for the situation. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றாற் போல இருக்குது accordingly. when we receive your instructions we will act accordingly. so when we receive our instructions, எங்களுக்கு நீங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அதுக்கு ஏற்றாற் போல நான் நடந்துப்பேன். அப்ப அது வழிமொழிகிற மாதிரி நம்ம நடந்துப்போம். accordance, following or obeying a rule, law, wish. accordance என்னன்னா ஒரு லா நான் போட்டுட்டேன், ஒரு ரூல் நான் போட்டுட்டேன், அது என்ன சொல்லுது அதுபடி தான் செயல்படணும். அதுதான் அக்கார்டன்ஸ். அப்போ என் மனசு ஒத்து போவோம். ஸோ என் மனசில் நான் என்ன யோசிப்பேன்னா அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கேற்ற பாரு என் மனசை நான் வச்சுக்கிட்டு நான் ஒர்க் பண்ணுவேன். இன் அக்கார்டன்ஸ் வித் ஹர் விஷஸ் ஷி வாஸ் பரிட் இன் ஃப்ரான்ஸ். அப்போ அவங்களுக்கு அந்த ஆசைன்றது என்னவா இருந்திருக்கும், ஃப்ரான்ஸ் அவங்கள பதிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. இன் அக்கார்டன்ஸ் வித் ஹர் விஷஸ் இன் த சென்ஸ் அதை அவங்க என்ன ரூல் போட்டாங்களோ அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ஃப்ரான்ஸில் பதிச்சாச்சு. கன்கார்ட், டிஸ்கார்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமென்ஷனில் வரக்கூடிய வேர்ட்ஸ். கன்கார்ட் என்னன்னா அக்ரிமெண்ட் அண்ட் பீஸ் பிட்வீன் கண்ட்ரிஸ் அண்ட் பீப்புள். ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் இருக்க ஒரு பீஸோ அக்ரிமெண்ட்டோ அதை நம்ம கன்கார்ட்னு சொல்லுவோம். நேஷன்ஸ் லிவிங் இன் கன்கார்ட் இன் பீஸ். டிஸ்கார்ட்ன்றது என்னன்னா கான்ஃப்ளிக்ட், ஃபைட், த ஸ்டேட் ஆஃப் நாட் அக்ரிங் ஆர் ஷேரிங் ஒப்பீனியன்ஸ். நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கார்ட்ன்றது ரெண்டு பேருக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குது. அப்போ கன்கார்ட்ன்றது மனசு ஒத்து போயிருக்கும், டிஸ்கார்ட்ன்றது மனஸ்தாபம். இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ், அவ்வளோதான். A note of discord has crept into relations between the two countries. A note of discord அப்படின்னா ஒரு conflict has crept into relations between the two countries. ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. ரெக்கார்ட் மனசில் பதிவு வைக்கிறது, அது லேட்டராக என்னாச்சுன்னா வீடியோவில் பதிவு வைக்கிறது. அதான் எதில் பதிவு வச்சாலும் ரெக்கார்ட் தான். கார்ட், 3 or more musical instruments played at the same time. கார்டுன்றது 2-3 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுவாங்க. சப்ரெஷனில் ப்ரெஸ்னா அழுத்துறது, அழுத்தம். The act of ending something by force. Brutal police suppression of the riots. So சப்னா கீழே, சப்ரஸ்ன்றது அவங்கள கீழே அழுத்தி அவங்கள அடக்கும். அடக்குமுறையா அப்படிதான் சொல்லுவாங்க, அடக்குமுறை அப்படின்வாங்க. ஸோ the end of ending something by force. உங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள ஒரு இடத்துல அடக்குமுறைன்னுவாங்களா, அதுதான் சப்ரேஷன். brutal police suppression of the riots. The suppression of ஃப்ரீ ஸ்பீச். அப்போ அதுவும் அடக்குமுறை தானே. எனக்கு ஃப்ரீ ஸ்பீச் இருக்குது, இல்லை நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசுனாங்களோ அவங்களால தாக்குதல் பண்ணுறது, இல்லை அவங்களை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா த சப்ரஷன் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச். ஆன்டி டிப்ரெசன்ட், டிப்ரெஸ், டிகம்ப்ரெஸ், எக்ஸ்பிரஸ், இம்ப்ரெஸ், அப்ரெஸ், ரிப்ரெஸ். ஆன்டி டிப்ரெசன்ட், இப்போ ஆன்டைனா அகெயின்ஸ்ட். அப்போ எதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, டிப்ரெசன்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, டிப்ரெஸ்க்கு இருக்குது. ஸோ டிப்ரெஷன் என்ன, மன அழுத்தம். உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்குது, அந்த மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாகவோ டிமோட்டிவேட்டடாகவோ எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உங்களை ரொம்ப தாழ்த்தி, இல்லை சில பேருக்கு வந்து அது வேறு மாதிரி தாட்ஸ்லாம் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். அப்போ அதுலேருந்து அவங்களை மீள வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில மெடிசன் கொடுப்பாங்க. அந்த மெடிசன் எப்படி ஆக்ட் ஆகும்னா, அப்போது நீங்கள் சோகமாக இருக்கும்போது உங்கள் பாடியில் சில ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். அப்போ அந்த ஹார்மோன்ஸை சப்ரஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்கள் பாடியில் வேறு மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ட்ரக் யூஸ் டு ரெடியூஸ் ஃபீலிங் ஆஃப் சேட்னஸ் அண்ட் வரி. உங்கள் சேட்னஸ் அண்ட் வரி இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ்னால தான் நடக்கும். அந்த ஹார்மோன்ஸை வேலை செய்யாமல் வெயிட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆன்டி டிப்ரெசன்ஸ் எடுப்பாங்க. பட் ஆன்டி டிப்ரெசன்ஸ் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ். ஷீ ஹாஸ் பின் ஆன் அன் ஆன்டி டிப்ரெசன்ஸ் எவர் சின்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் டைட். அப்போ யோசிச்சு பாருங்க, ஹஸ்பண்ட் தவறிட் ஆனால் அவங்க எவ்வளோ dejected இருப்பாங்க. So in those situations people have to take antidepressants according to the doctor's advice because that mitigates the pain. அது பெயினை மிட்டிகேட் பண்ணும். டிப்ரெஸ், மன அழுத்தம், இதுக்கு எக்ஸ்பிரஷன் தேவையில்ல. the weather depresses me. ஒரு மன அழுத்தம்
நீங்கள் இது ஃபீல் பண்ணியிருப்பீங்களா, மழை பெஞ்சுன்னா ஒரு மாதிரி க்ளூமியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். வி ஃபீல் க்ளூமி. ஸோ தட்ஸ் கால்ட் டிப்ரெஸ். டீகம்ப்ரெஸ், டு ரெடியூஸ் இன் ப்ரெஷர் ஆர் ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் லோவர் ப்ரெஷர் ஆர் டு காஸ் சம்திங் டு டூ திஸ். ஸோ டீகம்ப்ரெஸ்ன்றது என்னென்னா, கம்ப்ரெஸ்னால் என்ன, இப்படி நம்ம அழுத்திட்டோன்னா அது வந்து காற்றெல்லாம் போயிட்டு அது ஒரு சுருங்கின நிலைக்கு வரும். டீகம்ப்ரெஸ்னால் அது பழைய நிலைக்கு எடுத்துகிட்டு வரும். அப்போ என்ன பாருங்கள், டு ரெடியூஸ் இன் ப்ரெஷர் ஆர் ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் lower pressure, to the original lower pressure க்கு போறது, or to cause something to do this. If a plane window breaks, உள்ள plane break ஆகுது, the cabin will rapidly decompress. The cabin will rapidly decompress னா அது அப்படியே விரிஞ்சிரும், அப்படியே பெருசாக ரெண்டாக உடஞ்சிரும். ஓகே, அதனால தான் பார்த்துருப்பீங்களா அந்த ஃப்ளைட்டில் கண்ணாடி உடஞ்சிச்சு என்ன ஆகும், உள்ளுக்கு அதெல்லாம் வந்து பிளேனே ரெண்டாக பிளந்துடும். தட்ஸ் கால்ட் டீகம்ப்ரஸ். எக்ஸ்பிரஸ் நமக்கு மனசில் தோணுது வெளியே கொடுக்குது. ஆக்சுவலாக ப்ரெஸ்னா என்ன, டு ப்ரெஸ் அழுத்துறது. அப்போ மனசில் இருக்கிறத வந்து வெளியே நம்ம தள்ளுறது, வெளியே அனுப்புவோம், அது எக்ஸ்பிரஸ். இம்ப்ரெஸ்ன்றது என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி அடுத்தவங்க மேலே உங்களோட இமேஜ் உள்ளே அனுப்புவீங்க, அவங்க மேலே ப்ரெஸ் பண்ணுவீங்க, அது இம்ப்ரெஸ். டு காஸ் சம் ஒன் டு அட்மைர் யூ ஆர் ரெஸ்பெக்ட் யூ. எக்ஸ்பிரஸ்னா டு ஷோ அ ஃபீலிங், ஒப்பீனியன் ஆர் ஃபேக்ட். என் மனசில் தோணுதை நான் வெளியே கொடுக்குறேன், இப்படி வெளியே தள்ளுறேன், அது எக்ஸ்பிரஸ். அதுவே வந்து நான் ஒரு விஷயம் பண்ணி அடுத்தவங்க மேலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுறேன், அது இம்ப்ரெஸ். அப்ரெஸ்ன்றது அதுவும் ஒரு அடக்குமுறை. To govern people in unfair, cruel way or prevent them from having opportunities and freedom. ஒரு பீப்புளை வந்துட்டு ரொம்ப அப்ரெஸ் பண்ணுறோன்னு என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு ஃப்ரீடம்ன்றது அவ்வளோவா இருக்காது, அந்த மாதிரி கொடுக்கறது தான் அப்ரெஸ். For years now, the people have been oppressed by the ruthless dictator. அப்ரெஸ்ன்றதுன்னா இப்போ அவங்க வெளியே எப்போ வரணும், எப்போ உள்ளே போகணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான் அப்ரெஷன். Repress, to not allow something, especially feelings, to be expressed. He repressed a sudden desire to cry. So repress not to not allow something, especially feelings, to be expressed. ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே கொடுக்குறீங்க, அது கொடுக்காம நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்கன்னா அது பேர் ரிப்ரெஸ். ரீனா என்ன, பேக் உங்ககிட்டயே, எக்ஸ்னா வெளியே. அப்போ ரிப்ரெஸ்ன்றது ஒரு ஒரு எமோஷனோ ஒரு விஷயத்தையோ நீங்கள் வெளியே காட்டாமல் இருக்குது பேர் ரிப்ரெஸ். He repressed a sudden desire to cry. அப்போனா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. அட்டானமி. அட்டானமி அப்படின்னா நாமினா லா ஆர்டர். ஆட்டோ அப்படின்னா நான். ஸோ நாமினா என்ன சொன்னால் லா அண்ட் ஆர்டர். அட்டானமின்றது ரைட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன், கண்ட்ரி ஆர் ரீஜன் டு பி இண்டிபெண்டன்ட் அண்ட் கவர்ன் இட் செல்ஃப். அப்போ அட்டானமின்றது ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே சேர்ந்து பண்ணுறாங்க. நாளைக்குனா அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷன் எங்களுக்கு யாரோட தலையீடு இல்லாமல் நாங்கள் ஓனாக தனியாக நாங்கள் பண்ண போகிறோம், இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு நினச்சாங்கன்னா அது அட்டானமி. லா அண்ட் ஆர்டர், எங்களோட லா நாங்கள் எங்களை மேனேஜ் பண்ணிக்கிறோம், லா அண்ட் ஆர்டர் நாங்களே பார்த்துப்போம். ஆக்சுவலி அப்படியே தனியாலாம் போயிட முடியாது, கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு தான் இருக்கணும். பட் இந்த டைமில் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன இது பண்ணணும்னு அவங்க வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, அவங்களோட அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியோ ஸ்டேட்டோ ஆர்கனைசேஷனோ எது ஒன்று வருதோ அது அட்டானமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட்டானமஸ் காலேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அவங்களே ஒரு விஷயத்தை இது பண்ணிப்பாங்க. அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வரமாட்டாங்க, அவங்க வேறு ஒரு ஏதாவது யூனிவர்சிட்டிக்குள்ளே போவாங்க, அந்த மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே வரமாட்டாங்க. Demonstrators demanded immediate autonomy for their region. Immediate autonomy for their region அண்ணா எங்கள் ரீஜனில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யார் வந்து இது கண்ட்ரோல் பண்ணணுன்றது நாங்கள் டிசைட் பண்ணணும். The universities want to preserve the autonomy from central government. From central government என்னன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த யூனிவர்சிட்டி வருதுன்னா அவங்க நாலு பின்ன இல்லை எங்களோட சிலபஸ் நாங்களே பார்த்துக்கிறோம், எங்களுக்கு அது இது. அப்போ இப்போ ஆக்சுவல் காலேஜ் யூனிவர்சிட்டியில் என்ன நடக்கும், எந்த டைமில் செமஸ்டர் நடக்கணும், என்ன சிலபஸ், இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு யூனிவர்சிட்டி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் காலேஜ் அட்டானமின்றது என்னன்னா, அந்த காலேஜ்ன்றது அதுவாகவே சிலபஸ் வச்சுட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அவங்களாவே டிசைட் பண்ணிப்பாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட்ஸை அவங்களே பார்த்துப்பாங்க. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க சிலபஸ் தான் எல்லா யூனிவர்சிட்டியும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாரதிய யூனிவர்சிட்டியில் வேறு மாதிரி மாறலாம். ஸோ இதுதான் அந்த நார்ம்ஸ் அண்ட் ஆர்டரை அவங்க பார்த்துப்பாங்க. வேறு ஆன்டினாமி, எக்கனாமி, ஆஸ்ட்ரோனாமி, மீட்ரோனாம், டாக்ஸோனாமி, இதெல்லாம் நாம் அப்படின்னா லா அண்ட் ஆர்டர். ஓகே, ஆன்டினாமி அப்படின்னா சிச்சுவேஷன் விச் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆன்டினா அகேன்ஸ்ட், ஆன்டை அப்படின்வாங்க, சில ஆன்டின்வாங்க. ஆன்டை அப்படின்னா அகேன்ஸ்ட், ஆன்டை ஹீரோ அப்படின்வாங்க. என்ன அர்த்தம்னா வில்லோவே ஹீரோவே வில்லன் மாதிரி ஆக்ட் பண்ணுவார். அப்போ சிச்சுவேஷன் விச் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிலீவ்ஸ் தட் ஆர் ரீசனபிள் அண்ட் சீம் டு கான்ட்ரடிக்ட். ரெண்டு சிச்சுவேஷன் ரெண்டு ஐடியாஸ் இருக்கும், ஆனால் ஒன்று கான்ட்ரடிக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதோ ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். Disagree with or be each other or the statement of pair of statements. The antinomy between freedom and necessity. The antinomy between freedom and necessity அப்படின்றது, ஃப்ரீடம்ன்றது நீ என்ன வேணால் செய்யலான்றது இருக்கலாம், ஆனால் நெசசிட்டின்றது தேவைக்கு என்னவோ அதுதான் செய்ய முடியும். அப்போ உன் இஷ்டத்துக்கு செய்யும் போது அந்த வந்து நெசசிட்டி வராது, நெசசிட்டியில் செய்யும் போது ஃப்ரீடம் இருக்காது. இது ரெண்டுமே ஆன்டினாமின்னு சொல்லுவோம். எக்கனாமி,
இக்கா அப்படின்னா ஆக்கோஸ் அப்படின்னு ஆக்காயின் ஐம் நாட் ஷுர் இந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கோம். அப்படின்னா ஹோம் அப்படின்றது ஒரு ஹோமை மேனேஜ் பண்ணக்கூடிய லாஸ் தான் எக்கானமி. அதுலேருந்து தான் எக்கானமி வந்திருக்கும். அப்போ நீங்கள் வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அது மாதிரி தான் நாட்டை மேனேஜ் பண்ணுறீங்க. நாடை மேனேஜ் பண்ணுற மாதிரி வீடை மேனேஜ் பண்ணல. அப்போ எக்கானமின்றது அதான். அப்போது சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நார்ம்ஸ் லா. ஆஸ்ட்ரோனாமி இப்போ நார்ம்னா லா அண்ட் ஆர்டர் பார்த்தா அப்போது ஸ்டார்ஸோட ஆர்டர் அதை வச்சு இப்போ இதுக்கான ஒரு லா நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுப்போம்ல. இந்த நட்சத்திரம் இங்கே இருந்தால் இதான் அர்த்தம், இந்த நட்சத்திரம் இப்படி போகணும், இதெல்லாம் அதெல்லாம் நம்ம ஆஸ்ட்ரோனாமி. ஆஸ்ட்ரோனா ஸ்பேஸ், ஆஸ்ட்ரோனாமின்றது ஸ்பேஸ் லா. மீட்ரோனோம் டிவைஸ். மீட்ரோனோம்ன்றது மீட்டர்னா மெஷர்மெண்ட்னு வச்சுப்போம். மீட்ரான் அப்படின்வாங்க. மீட்ரான்றதுல தான் இந்த மீட்ரோனாம் வந்திருக்கும். மீட்ரான்றது எப்படின்னா ஒரு மெஷர் பண்ணுறது எல்லாமே, அதனால தான் அது மீட்டர்ஸ்னு வச்சிருப்போம். மீட்டர்ஸ், கிலோமீட்டர்ஸ் அதெல்லாம் மெஷர்மெண்ட். மீட்ரான்றது எப்படி இருக்குன்னா ஒரு இது மட்டும் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். டக் டக் சவுண்டு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சவுண்ட் எதுக்கு கிரியேட் பண்ணுவாங்கன்னா 2-3 இடத்துல கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ மியூசிஷியன்ஸ் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டாக அவங்க ப்ளே பண்ணணும். இப்போ கிட்டார் வாசிக்கும் போது எந்த இடத்துல இது விட்டு அது கரெக்டாக கொண்டு வரணுன்ற ஒரு ப்ராக்டிஸ்க்காக அந்த சவுண்ட் இருக்கும். அந்த டக் டக் டக்னு சவுண்ட்னா ஒரு சவுண்டுக்கு 1 செகண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டிவைஸ் தட் ப்ரொடியூசஸ் அ ரெகுலர் ரிப்பீட்டட் சவுண்ட் லைக் கிளாக் டு ஹெல்ப் மியூசிஷியன்ஸ் ப்ளே மியூசிக் அட் அ ரெகுலர் பர்டிகுலர் ஸ்பீட். ஒரு ஸ்பீட்லேயே அவங்க மியூசிக் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாது, ரொம்ப மெதுவாக போகக்கூடாது. அந்த ஸ்பீடில் அவங்க பண்ணணும்னா இதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த டக் டக்குன்னு சவுண்ட் வரும். ஒரு தடவை இதை கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். சில பேர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா, இப்படி ஒன்று நவுந்துக்கிட்டே இருக்கும். இந்த மெஸ்மரிசம் பண்ணும்போதுலாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டாக்ஸானமி. டாக்ஸானமி அப்படின்றது என்னன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது பேர் டாக்ஸானமி. A system of naming or organizing things, especially plants and animals, into groups that share similar qualities. இப்போ ஹெர்பிவரஸ், கார்னிவரஸ் இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம்ல, இது எல்லாமே நம்ம டாக்ஸானமி சொல்லுவோம். அப்போ ஹெர்பிவரஸ்னா என்ன, பிளான்ட்ஸை சாப்பிடும். கார்னிவரஸ் அனிமல்ஸை சாப்பிடும். ஆம்னிவரஸ்ன்றது ரெண்டுத்தையுமே சாப்பிடும். அப்போ இதெல்லாம் தான் நம்ம இப்படி நம்ம பிரித்து எழுதுறதுக்கு பேர் தான் டாக்ஸானமி. அந்த சிஸ்டத்துக்கு பேர் டாக்ஸானமி. A system for naming and organizing things, especially plants and animals, into groups that share similar qualities. Leeway is freedom to act within particular limits, an amount or period of time that has been lost or wasted. ஓகே, உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. இந்த இடத்துக்குள்ள இல்லை இந்த லிமிட்ஸ்குள்ள நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுன்றது லீவே. லோக்கல் கவுன்சில்ஸ் வில் பி கிவன் சம் லீவே as to how they implement the legislation. அப்படின்னா லோக்கல் கவுன்சிலுக்கு நாங்கள் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறோம். அப்போது இந்த as to how they implement the legislation, இப்போ நாங்கள் லா பாஸ் பண்ணியிருக்கோம், இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு சில ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். பார்த்தீங்கன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கலவரமாக ஏதோ வந்துச்சுன்னா போலீஸ்க்கு துப்பாக்கியால் சுடுற ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போது அவங்க யாரை வேணால் சுடலாம் அந்த டைமில். அது ரொம்ப ரேர் கேஸில் அப்படி கொடுப்பாங்க. யாரை வேணால் நீங்கள் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்போ அந்த டைமில் ஒரு லிமிட் வச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் லீவே. இது ஒரு மீனிங். இன்னொன்று என்னது, an amount or period of time that has been lost or wasted. There is a lot of leeway to make up after the holiday period. So there is a lot of leeway to make up. Lot of leeway என்றதுனா நிறைய கேப் வந்துருச்சு. ஓகே, ஆஃப்டர் த ஹாலிடே. ஸோ டு மேக்கப்னா என்ன அர்த்தம், அது இப்போ நீங்கள் ஃபில் பண்ணணும். டு மேக்கப்னா அதுக்கு ஒர்க் பண்ணி அதை நீங்கள் காம்பன்சேட் பண்ணணும். ஆஃப்டர் த ஹாலிடே பீரியட். அப்போ ஹாலிடே பீரியடுக்கு அப்புறம் அப்போ ஹாலிடேக்கு நீங்கள் நிறைய கேப் எடுத்துட்டீங்க. இப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ணி காம்பன்சேட் பண்ணணும். லாஸ்ட் 23 ஜூலை வந்துட்டோம். ஸோ 23 ஜூலையில் இருக்க லாஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் இதில். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு, இது இனிமேல்ஸ் ஃபுல் ஸ்ட்ரெச்சாலாம் என்னால் கொடுக்க முடியாது, எனக்கு தொண்டை தண்ணி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் மேக்ஸிமம் இதை போக 2 நாளுக்கு ஒரு தடையாவது வீடியோ போடுறேன். 2 நாளுக்கு ஒரு தடவை போட்டப்போ கூட பரவாயில்ல. இது ஒரே ஸ்ட்ரெச்சாலாம் என்னால் முடியவே இல்லை. இருந்தாலும் தண்ணி குடிச்சு எனர்ஜி ரீகெயின் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸ்லம் ஆஃப் ப்ரைஸஸ், வேல்யூஸ் ஆர் சேல்ஸ். ப்ரைஸோ வேல்யூவோ ஏதோ ஒன்று ஃபாலன் சடன்லி. ஸ்லம் அப்படின்னா அப்படி கீழே போயிடும். 1 லட்ச ரூபா ஒரு ஃபோன் இருக்கும், 4 பண்ண பார்த்தீங்கன்னா திடீர்னு 20,000 ரூபாய்க்கு வருது. அதுதான் ஸ்லம். கார் சேல்ஸ் ஹவ் ஸ்லம்ட் ட்ராமேட்டிக்லி ஓவர் த பாஸ்ட் இயர். அப்போ நார்மலாக 5 லட்சம் வித்துட்டு இருந்த கார் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக 2 லட்சத்துக்கு வருது. த வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஹேஸ் ஸ்லம்ட், அதனால் கீழே வந்துச்சு, அவ்வளோதான். ஹேமரிங், an occasion when someone is defeated completely, strong criticism. ஹேமர் அப்படின்னா அடிக்கிறது. ஓகே, ஹேமரிங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும்னா, an occasion when someone is defeated completely, மொத்தமாக அவங்க அடிச்சு நொறுக்கியாச்சு அப்படின்னா ஹேமரிங். ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம். ஓகே, இந்த பேட்டர்ன்றது இதுக்குள்ளே வரணும். ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம், ஒருத்தவங்களை பற்றி கடுமையாக விமர்சிப்பது. போத் கண்ட்ரிஸ் டுக் அ ட்ரெமெண்டஸ் ஹேமரிங் இன் த வார். 2 பேரும் ஒருத்தவங்க டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸ்டோர் கார்ட்ஸ் ஹவ் டேக்கன் அ ஹேமரிங் இன் ரீசெண்ட் இயர்ஸ் பிகாஸ் of their high interest rates.
ஸோ ஸ்டோர் கார்ட்ஸ் ஹவ் டேக்கன் அ ஹேமரிங் இன் த சென்ஸ் ஒரு பெரிய அடி வாங்கிருச்சு. ஓகே, அது அழிவு நிலைக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன் ரீசெண்ட் இயர்ஸ் பிகாஸ் ஆஃப் தியர் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அவங்களோட ஹை இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சரியான அடி வாங்கிடுச்சு. அப்போ யாரும் வாங்கலை, அதனால அது அடி வாங்கிடுச்சு. கோப், டு டீல் சக்ஸஸ்ஃபுல்லி வித் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். கோப் அப் கேள்விப்பட்டிருக்கீங்க. கோப் அப், கோப் வித். It must be really hard to cope with 3 young children to maintain with them. Maintain them. Cope with na அவங்களுக்கு நிகரா நீங்க ஏதாவது செய்ய பண்ணீங்க. To deal successfully with a difficult situation. அந்த difficult situation அந்த 3 children தான், 3 young children. He had so much pressure on him in his job that eventually he just couldn't cope. Okay. So he had so much pressure on him in his job. So அதிகமான pressure இருந்தனால என்ன ஆகுது, that eventually he couldn't cope. அப்படின்னா அவரால் அதை சமாளிக்க முடியல. கோப்னா சமாளிப்பது, அது முடியலை. ப்ரொக்யூர், க்யூர்னா கேர் கன்சர்ன். க்யூர்னா ப்ரொக்யூர்ன்றது என்னன்னா இறக்குமதி அப்படின்றது ப்ரொக்யூர் சொல்லலாம். டு கெட் சம்திங் எஸ்பெஷலி ஆஃப்டர் அன் எஃபர்ட். ஓகே, ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு பேர் ப்ரொக்யூர். She has managed somehow to procure his phone number. To procure his phone number ன்னு அர்த்தம், அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க. அப்போ வாங்குறதோ இறக்குமதி பண்ணுறதோ எடுத்து காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது எல்லாமே ப்ரொக்யூர். அப்போ வாங்குவது ப்ரொக்யூர். He had procured a seats in the front row. அப்போ பிடிச்சிட்டாங்க, இதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எல்லாமே ப்ரொக்யூர் வச்சுப்போம். இதனால அது ஒரு கேர் இருக்கும். அப்போ ப்ரொக்யூர் வந்து நமக்கு தேவை அப்படின்றதுனால நம்ம வாங்கி வச்சிருப்போம். இல்லை என்னென்ன இருக்குன்னா அக்யூரேட், கியூரியாசிட்டி, ப்ரொக்யூர் நம்ம பார்த்துட்டோமா. சினக்யூர், செக்யூர். அக்யூரேட்ன்றது ரொம்ப துல்லியமாக, அது வந்து அக்யூரேட்னு சொல்லுவோம். அப்போ ரொம்ப பார்த்து கேர் தானே, ரொம்ப பார்த்து செய்கிறது தான் அக்யூரேட். கரெக்ட், எக்ஸாக்ட். த ஃபிகர்ஸ் தே ஹவ் யூஸ்ட் ஆர் ஜஸ்ட் நாட் அக்யூரேட். கரெக்டாக ப்ரிசைஸாக இல்லை. கியூரியாசிட்டி, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்டுறது கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம். அப்போ அதுவும் ஒரு கேர் தானே, அதை பற்றி நம்ம கேர் பண்ணுறோம். ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு கியூரியாசிட்டி எட்டி பார்ப்போம்ல, அது கியூரியாசிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா சினக்யூர், a position which involves little work but for which the person is paid. ஒரு இடத்துல வந்து ரொம்ப கம்மியான வேலை தான் இருக்கும், ஆனால் ஃபினான்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருப்பாங்க, நல்ல அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஐ நெவர் தாட் ஆஃப் மை ஜாப் ஆஸ் அ சினக்யூர். சினக்யூர்ன்ற ஜாப்ன்றது செக்யூர்னு ஒன்று இருக்கும், சினக்யூர் ஒன்று இருக்கும். ஜாப் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கும், செய்கிற ஜாபுக்கான அமௌண்ட். ஆனால் ஜாபே இருக்காது, ஆனால் அமௌண்ட் வரும். அந்த மாதிரி விஷயத்த நம்ம சினக்யூர் சொல்லலாம். செக்யூர் உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறது. டிஸ்ரப்ஷன்ஸ், ரப்ட் அப்படின்னா பிரேக். ரப்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரப்சர்ன்றது என்ன, ஒரு விஷயம் உடையிறது, பிரேக் ஆகுது, அதை ரப்சர். நம்ம நார்த் மெட்ராஸில் கூட சொல்லுவாங்க, ரொம்ப ரப்சர் பண்ணுறான் அப்படிவாங்க. ரொம்ப ரப்சர் பண்ணுறா, தொல்லை பண்ணுறான், நம்மளுக்கு அனாயிங்காக இருக்குது. அதையும் அந்த இடத்துல நம்ம ரப்சர் ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம். பட் ரப்சர் மெயின் மீனிங் என்னன்னா, இப்போ இது ரப்சர் ஆயிடுச்சுன்னா பிரேக் ஆக ஆரம்பிக்குது, உடைய ஆரம்பிக்குது, பிரிசில் விடுறது, இதெல்லாம் ரப்சர் சொல்லுவோம். தி ஆக்ஷன் ஆஃப் ப்ரிவென்டிங் சம்திங் எஸ்பெஷலி a system, process or event from continuing as usual or expected. டிஸ்ரப்ஷன்றது என்னன்னா, ஒரு கண்டினியூ இருக்க ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறது, அது டிஸ்ரப்ஷன். அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகாது, நல்லா போயிட்டு இருக்குது, டப்பு நம்ம நிறுத்துறது பேர் டிஸ்ரப்ஷன். த ஆக்சிடென்ட் brought widespread disruption on the roads. The accident brought widespread disruptionன்றது என்னன்னா, நல்லா போயிட்டு ரோடை வந்து எல்லாரும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ அது வந்து நின்றுச்சு. The strike brought severe disruptions to flights over the holiday weekend. The strike brought severe disruptions to flights. அப்போது ஸ்ட்ரைக்னால என்ன ஆகுனா, ஃப்ளைட்டோட சேவைன்றது முடக்கப்படுது. அப்போ இது வந்து முடக்கம் அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்லலாம். ஓவர் த ஹாலிடே வீக்கெண்ட். அப்ரப்ட், கரப்ட், எரப்ட், இன்டரப்ட், ரப்சர். அவ்வளோதானா? அவ்வளோதான். அப்ரப்ட்னா, ரப்னா என்ன, பிரேக். அப்படியே சடனாக ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறது பேர் அப்ரப்ட். சடன் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆஃபன் அன்பிளசன்ட். அப்ரப்ட்ன்றது நல்லா போயிட்டு இருக்கோம், டப்பு நின்றுடும், டப்புன்னு ஒரு விஷயத்தை முடிச்சிடுவோம். அப்போ அந்த மாதிரி டப்புன்னு முடியாது, குயிக்காக பண்ணுறது பேர் அப்ரப்ட். The road ended in an abrupt. அப்படின்னா நல்லா போயிட்டு இருக்க ரோட் டப்புன்னு இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு இண்டிகேஷன் வரும் தெரியுமா, ரோடு முடிய போகிற மாதிரி ஒரு இடத்துல சில காட்டுவாங்க, வீடு இப்படி வரும், அந்த மாதிரிலாம். இது மாதிரி நல்லா போயிட்டு பார்த்தா டப்புன்னு நின்றுடும், எண்டு வந்துடும். அப்ரப்ட் ஸ்லோப் டவுன் டு த sea. The road ended in an abrupt slope. அப்ரப்ட் ஸ்லோப்னா இப்படியே போயிட்டு இருக்கோம், டப்புன்னு ஸ்லோப் வந்துடும். அப்போ ஆக்சுவலாக இப்படி வரணும், இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக இறங்கும், அப்படிலாம் இல்லை, அப்படியே அப்ரப்டாக இறங்கிடும். ஸ்லோப் டவுன் டு த sea. கரப்ட், கரப்ஷன். ரப்ட்னா என்ன, பிரேக் பண்ணுறது. அப்போ சொசைட்டியோட ஃபேப்ரிக்கை நம்ம பிரேக் பண்ணுறதுனால கரப்ஷன். அப்போ இந்த ஒர்க்கில் இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரமுறை இருக்கும், ஆனால் அதை எல்லாரும் பிரேக் பண்ணுவாங்க. ஏன் பிரேக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறாங்களா. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா,
நீ இந்த ஒர்க் பண்ணு, நான் உனக்கு இந்த அமௌண்ட் கொடுக்குறேன், நீ வாங்குற சேலரிக்கு தான் நீ அமௌண்ட் ஒர்க் பண்ணணும், ஆனால் என்கிட்ட காசை வாங்கிட்டு நீ அந்த ஒர்க் பண்ணுறேன்னா அப்போ அந்த ஒர்க் சரியாக நடக்கல, இல்லை செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், அப்போ நம்ம லாவை பிரேக் பண்ணுறோம்னு அர்த்தம். அதனால பிரேக். கரப்ட். எரப்ட் அப்படின்றது எரப்ஷன், வால்கனிக் எரப்ஷன்னா வெளியே வர்றது, வெளியே உடச்சிக்கிட்டு வரும், பிரேக் பண்ணிட்டு வரும் மவுண்டெயின்ஸை. When a volcano erupts, it explodes and flames and rocks come out of it. Since the volcano last erupted, many houses have been built in a dangerous position on its slopes. Interrupt disruptionக்கு என்னன்னா, இன்டரப்ட்ன்றது ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும், அதுக்கு நடுவில் யாராவது வந்து அது தலையிடுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகும். ஆனால் இவங்களோட இன்டென்ஷன் வந்து இதை நிறுத்தணுன்றது கிடையாது. ஆனால் டிஸ்ரப்ஷன்ன்றது என்னன்னா, ஒரு நல்லா போயிட்டு இருந்த விஷயத்தை அது எண்டுக்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுறது பேர் தான் டிஸ்ரப்ஷன். அப்போ இன்டரப்ஷன்றது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு, அந்த மீட்டிங்கில் வந்து நான் வந்துட்டு பேசுகிறேன், நடுவில் வந்து நான் குறுக்கிட்டுறேன்னா அது வந்து இன்டரப்ட், நான் நடுவில் பேசுறது, ஆனால் நான் என்னோட கருத்து வைக்கிறதுக்கோ அதுக்கு மட்டும் தான் நான் பண்ணேன். டிஸ்ரப்ட்ன்றதுன்னா டப்புனு அந்த மீட்டிங்குள்ள போலீஸ் வந்துட்டு இதோட நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னாங்க, அது டிஸ்ரப்ஷன். She tried to explain what happened but he kept interrupting her. அவங்க சொல்ல மறுக்க பேசிட்டு இருந்தாங்க, அப்போ அந்த குறுக்கிடுறதுக்கு பேர் தான் இன்டரப்ஷன். ரப்சர் நான் சொன்ன மாதிரி to cause something to explode, break or tear. A rupture of the pipelines. அப்போ பைப்லைன்ஸ் அங்கங்கே உடஞ்சிருக்கும். ப்ராக்சிமேட், நம்ம மறுபடியும் இந்த வேர்டு நம்ம ரெண்டாவது இதே சீரீஸில் நம்ம பார்க்குறோம். ப்ராக்சிமல், ப்ராக்ஸ் அப்படின்னா நியர், க்ளோஸ், நெக்ஸ்ட் டு ஆர் நியரஸ்ட். சம்திங் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி த டைரக்ட் காஸ் ஆஃப் டேமேஜ், லாஸ் ஆர் இன்ஜுரி. அது ப்ராக்சிமேட். ஆக்சுவலாக த ப்ராக்சிமேட் காஸ் ஆஃப் த டிசாஸ்டர் வாஸ் அ பீஸ் ஆஃப் மெட்டல் லைங் ஆன் த ரன்வே. இப்போ இதோட காஸ்ன்றது எதனால வந்துச்சுன்னா, சம்திங் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி த டைரக்ட் காஸ் ஆஃப் டேமேஜ், லாஸ் ஆர் இன்ஜுரி. ஓகே, இதுதான் இதோட காசாக இருக்குது. அப்போ இதோட ப்ராக்சிமேட்ன்றது இது இருந்தனால தான். அப்போ இதோட நியரஸ்ட் காசாக நம்ம இதை பார்க்குறோம். அப்புறம் ப்ராக்சிமிட்டின்னு ஒன்று இருக்கும். ப்ராக்சிமிட்டிக்கு மீனிங் வேறு, ப்ராக்சிமேட்ன்றதுக்கு மீனிங் வேறு. நம்ம பார்த்தது ப்ராக்சிமிட்டி, இது ப்ராக்சிமேட். The fall was the proximate cause of death and what led to it is unknown, and what led to it is unknown. ஸோ டெத்தோட காஸ் என்ன, அவங்க கீழே விழுந்தது, அதுதான் அதுக்கான காரணம். அந்த காரணத்தை தான் நம்ம ப்ராக்சிமேட்னு சொல்லுவோம். த ப்ராக்சிமேட் காஸ்ன்றது என்னன்னா, அதுதான் டைரக்ட் காஸ். அப்போ அவங்க செத்ததுக்கு மேபி இன்டைரக்டாக பாடியில் தான் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், ஆனால் எது வந்து டைரக்ட் காசாக இருந்துச்சுன்னா அவங்க கீழே விழுந்தது மட்டும்தான். பட் வாட் லெட் டு இட் இஸ் அன்னோன். அப்போ எப்படி கீழே விழுந்தாங்க அது நமக்கு தெரியாது. ப்ராக்சிமல் நான் சொன்ன மாதிரி நியர் டு த சென்டர் ஆஃப் த பாடி ஆர் டு த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் அ போன் ஆர் மசில். ப்ராக்சிமல் அப்படின்றது என்னன்னா, பாடியோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு பாயிண்ட்னா இதுக்கு சுற்றி இருக்கிறது ப்ராக்சிமல். நியர் டு த சென்டர் ஆஃப் த பாடி ஆர் டு த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் அ போன் ஆர் மசில். அப்போ இதுதான் ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிறது ப்ராக்சிமல். தி எல்போ இஸ் ப்ராக்சிமல் டு த விஸ்ட். தி எல்போ இஸ் ப்ராக்சிமல் டு த விஸ்ட் அப்படின்னா இது இந்த க்ளோஸ் விசினிட்டியில் இருக்கும். அலை, to make a negative emotion less strong or a problem less difficult. I was nervous but seeing her allayed my fears. அப்போ நம்ம ஒரு பயத்தில் இருப்போம், அது எல்லாமே பறந்துடும், வெளியே போயிடும், அதுதான் அலே. டு மேக் அ நெகட்டிவ் எமோஷன் லெஸ் ஸ்ட்ராங், அந்த நெகட்டிவ் எமோஷன் அப்படியே கீழே இறங்கிடும். அடுத்து ஒரு ப்ராப்ளம் லெஸ் டிஃபிகல்ட், இப்போ ஒரு ப்ராப்ளம் எல்லாமே வெளியே போயிடும், அதான் அலே. த கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு அலே பப்ளிக் ஃபியர்ஸ் கன்சர்ன் அபவுட் த ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ். ஸோ அப்போ அந்த பயத்தை போக்க ட்ரை பண்ணாங்க, அந்த பயத்தை போக்குவதுக்கு பேர் தான் அலே. இதுக்கெல்லாம் நிறைய ரூட் வேர்ட்ஸ் இல்லை. ஸ்பர், டு என்கரேஜ் அன் ஆக்டிவிட்டி ஆர் டெவலப்மெண்ட் ஆர் மேக் இட் ஹேப்பன் ஃபாஸ்டர். டு என்கரேஜ் அன் ஆக்டிவிட்டி ஆர் டெவலப்மெண்ட் ஆர் மேக் இட் ஃபாஸ்டர். ஸ்பர் அப்படின்றது ஆக்சுவலாக ரைசிங் அப். ஸ்பர்ன்றது வந்து இப்போது குதிரையில் கால் வச்சு ஏறுவோம் தெரியுமா, அந்த ஏறுறதுக்கு பேர் தான் ஆக்சுவலாக ஸ்பர். டு என்கரேஜ் அன் ஆக்டிவிட்டி ஆர் டெவலப்மெண்ட் டு மேக் இட் ஃபாஸ்டர், ஒரு ஹேப்பன் ஃபாஸ்டர். ஸோ ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் ஸ்பர். ரைசிங் கன்சியூமர் சேல்ஸ் ஹேவ் த எஃபெக்ட் ஆஃப் ஸ்பரிங் த எக்கனாமி டு ஃபாஸ்டர் க்ரோத். அப்போ அது வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணும், எதுக்கு, எக்கனாமியோட க்ரோத்துக்காக. ஹி ஸ்பர்ட் ஹிஸ் ஹார்ஸ் ஆன் அண்ட் ஷவுட்டட் ஃபாஸ்டர் ஃபாஸ்டர். ஹி ஸ்பர்ட் ஹிஸ் ஹார்ஸ்னா குதிரை மேலே ஏறுது, நான் சொன்னேன்ல, அப்படி மேலே ஏறுறதுக்கு பேரோ இல்லை மூவ் பண்ணுறதுக்கு பேரோ இல்லை ஒரு விஷயத்தில் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு பேரோ ஸ்பர். டு என்கரேஜ் அன் ஆக்டிவிட்டி டெவலப் அண்ட் மேக் இட் ஃபாஸ்டர். கேட்டலிஸ்ட்னு ஒரு வேர்டு இருக்குது. அடுத்து டேம், நாட் இன்ட்ரெஸ்டிங் ஆர் எக்ஸைட்டிங், இது ஒரு மீனிங். அது மாதிரி டு கண்ட்ரோல் சம்திங் டேஞ்சர்ஸ் ஆர் பவர்ஃபுல். He'll need to tame his temper if he wants to succeed, which means he has to control. அடுத்து, it was a tame film in comparison to some that she's made. ஸோ அவங்க கிரியேட் பண்ண மற்ற மூவி கூட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் நாட் தட் இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் அ டேம் ஆன் நாட் எக்ஸைட்டிங் மூவி. ஃப்ளீனா தப்பித்து செல்வது, இதான் ஃப்ளீ.
ஒரு இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நியூஸில் இந்த ஃப்ளீ எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் இந்த சீரிஸ் இன்னொரு தடவை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளீன்றது ஒரு வேர்டு என்னன்னா இப்போ ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் வந்து ஹி ஃப்ளீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தப்பிச்சு போயிட்டாரு. டு எஸ்கேப் பை ரன்னிங் அவே எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் டேஞ்சர் அண்ட் ஃபியர். அதான் அவர் போனார் இந்த கண்ட்ரி இந்த நிலைமையில வந்த உடனே இதுக்கப்புறம் என்னால் எது பண்ண முடியாது பயந்து ஓடி போயிட்டார். ஓகே, ஷி ஃப்ளட் ஃப்ரம் த ரூம் இன் டியர்ஸ். இன் ஆர்டர் டு எஸ்கேப் கேப்சர் ஹி ஃப்ளட் டு த மவுண்டன்ஸ். இன் ஆர்டர் டு எஸ்கேப் கேப்சர் ஃப்ளட் டுனா தப்பித்து ஓடுறது. ஹேவன் இஸ் another word ஃபார் ஹெவன். இது வேற ஸ்பெல்லிங் அவ்வளோதான். சேஃப் ஆர் பீஸ்ஃபுல் பிளேஸ் அதுதான். த கார்டன் வாஸ் அ ஹேவன் ஃப்ரம் த நாய்ஸ் அண்ட் பஸ்ல் ஆஃப் த சிட்டி. தே வாண்டட் டு ப்ரொவைட் சேஃப் ஹேவன்ஸ். சேஃபான பிளேஸ் வேர் யூ கேன் ஃபீல் சேஃப் அவ்வளோதான். அது ஹெவனோட இன்னொரு வேர்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டான்ச், ஆல்வேஸ் லாயல் அண்ட் சப்போர்ட்டிங் அ பர்சன், ஆர்கனைசேஷன் ஆர் செட் ஆஃப் பிலீவ்ஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ். ஸ்டான்ச்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அவ்வளோதான். He gained a reputation as being a staunch defender, supporter of civil rights. அப்போ அந்த சிவில் ரைட்ஸை சப்போர்ட் பண்ணி நம்ம பேசுறதுனால நம்மளோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. A staunch friend and ally. A staunch friend அப்படின்றது a supporter, a great supporter for you. Resilient, sill, to leap. Leapனா jump அந்த மாதிரி தாவறது அப்படின்னு வச்சுப்போம். Resilient, able to be happy, successful, etc. again after something difficult or bad has happened. ரீனா நம்ம என்னன்னு பார்த்தோம் again. அப்ப ரெசிலியன்ட் என்னன்னா able to be happy, சந்தோஷமா இருக்க முடியுது எப்போ again after something difficult or bad has happened. மறுபடியும் ஒரு விஷயம் நடக்கும்போது திருப்பி நீங்க அதே நிலைமைக்கு வந்து நிக்கிறீங்க. அது பேர் ரெசிலியன்ட். ரீனா again. She is a resilient girl. She won't be unhappy for long. இப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அவங்க திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் தெரியுமா? என்ன அர்த்தம்? அவங்க பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க, மன உறுதியோட வருவாங்க. அதுக்கு பேர் ரெசிலியன்ட். அப்போ வந்து ஷீ இஸ் அ ரெசிலியன்ட் கேர்ள்னு என்ன அர்த்தம்? ஷீ won't be unhappy for long. இப்போ அவங்க அன்ஹாப்பியா இருக்காங்க, பட் திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. Optimists argue that the economy may prove more resilient. Optimists argue that the economy may prove more resilient. என்ன அர்த்தம்னா எக்கனாமி இப்போ டவுன்ல இருக்கு, மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரும். அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரதா ரெசிலியன்ட். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு லீப். சில்னா என்ன பார்த்தோம்? லீப், ஜம்ப். அப்போ பழைய இடத்துக்கு மறுபடியும் ஜம்ப் பண்ணி வந்துரும். Resile, to stop doing or supporting something or a change decision you made previously. So resileன்றது ரெசிலிட்டி வேற, ரெசிலியன்ட் வேற, resile வேற. So resileன்றது என்ன? To stop doing or supporting something or a change or change a decision you made previously. நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து முடிவு பண்ணேன். என்ன சொன்னேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலீஜன் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், இல்லை இதுக்கப்புறம் நான் வந்து மக்களுக்கு இந்த சேவை தான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் நான் இருக்க போகிறேன்னு ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். டு ஸ்டாப் டூயிங் ஆர் சப்போர்ட்டிங் சம்திங் ஆர் சேஞ்ச் அ டெசிஷன் யூ மேட் ப்ரீவியஸ்லி. அந்த எடுத்த டெசிஷனை இதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா அது ரிசைல். ஹி ஹாஸ் ரிசைல் ஃப்ரம் போத் ஆஃப் தீஸ் கமிட்மெண்ட்ஸ். ஸோ 2 கமிட்மெண்ட் கொடுத்தாரு, நான் செய்கிறேன், அது ரெண்டுத்துலேருந்து ரிசைல்னா பின் வாங்கிட்டார். அப்போ பின் வாங்குறதுக்கு பேர் தான் ரிசைல். இல்லைன்னா ரிசைன் வந்திருக்கும். ஆக்சுவலாக ரிசைன்றது அதான், இந்த வேர்டு ரிசைல் இருந்தால் ரிசைன் வந்திருக்கும். அவ்வளோதான் பா, ஒரு வழியாக இன்னைக்கான இந்த போன வீக்குக்கான வேர்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஜூலை 18 to 23 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த ஜூலை 18 to 23 நீங்கள் வாரம் ஃபுல்லாக வச்சு 5-6 நாள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம டெலிகிராம் சொல்லுங்கள். நானே ரொம்ப டயர்டாகிட்டேன். இதுக்கப்புறம் நான் ரெகுலராகவே வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்க விரும்பல. ஓகே, தேங்க்யூ.